கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம், தீரேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்க கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் ஆரா காயம், தீரேகம் தீராகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் விஐடியால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் விஐடியால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். மார்ச் 23, 1942 ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் இந்திய பெருங்கடலில் அந்தமான் தீவுகளை ஜப்பானியர்கள் கைப்பற்றினர். மார்ச் 23, 1965 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது இரு விண்வெளி வீரர்களை கொண்ட நாசாவின் ஜெமினி 3 என்ற விண்கலம் ஏவப்பட்டது. மார்ச் 23, 1998 ஆண்டு டைட்டானிக் திரைப்படம் 11 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. மார்ச் 23, 1868 ஆண்டு கலிபோர்னியா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. மார்ச் 23, 1973 ஆண்டு அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரரான ஜேசன் கிட் பிறந்தார். மார்ச் 23, 1893 ஆண்டு தமிழக விவசாய அறிவியலாளரான GD நாயுடு பிறந்தார். மார்ச் 23, 1921 ஆண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் லக்ஷ்மி பிறந்தார். மார்ச் 23, 1931 ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர்களான பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். மார்ச் 23, 1956 ஆண்டு பாகிஸ்தான் உலகின் முதல் இஸ்லாமிய குடியரசாகியது. மார்ச் 23, 1903 ஆண்டு ரைட் சகோதரர்கள் தமது வெற்றிகரமான முதலாவது வானூர்திக்கான காப்புரிமம் பெறுவதற்கு விண்ணப்பித்தனர். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே,
இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். அன்பு நண்பர்களே, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துவது உங்கள் டிஜிஎம் கணேசன். சமீபத்தில் ஒரு பாடலை கேட்டேன். மிக பழைய பாடல் தான். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இந்த பாடலை கேட்டவுடன் மனதுக்குள்ள இருந்த கேள்விகள் பல ஆயிரம். அப்பன்னா வெற்றி பெற்றவங்க யார்? இந்த பட்டியலை எடுத்து பார்க்கும்பொழுது இந்த பட்டியலில் விதவிதமான மக்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த பட்டியலில் இருந்த மக்களை பார்க்கும்பொழுது எந்த வயதிலும் வெற்றி பெற்றவங்க இருந்தாங்க, தள்ளாத வயதுன்னு சொல்லக்கூட முதுமை வயதில் கூட வெற்றி பெற்றவங்க இருந்தாங்க. அதோடு மட்டுமல்ல, கைகள் இல்லாமல் வெற்றி பெற்ற மனிதர்கள் நம்மளால் காண முடிஞ்சது, கால் இல்லாமல் வெற்றி பெற்ற மக்கள் நம்மளால் காண முடிஞ்சது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒட்டுமொத்த வெற்றியாளர்களுக்கும் இருந்த, ஒட்டுமொத்தமாக இருந்த ஒரே ஒரு ஒத்துப்போகின்ற விஷயம் என்னன்னு கேட்டால், கை கால் இல்லாமல் கூட வெற்றி பெறலாம், ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் வெற்றி பெற முடியாதுன்றதை நாம் நிச்சயமாக கண்ட ஒரு உண்மை. இந்த தன்னம்பிக்கைக்கு பல காரணிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று, எண்ணங்கள். இந்த எண்ணங்களை மேம்படுத்த என்ன ஆகும் கேட்டால், நிச்சயமாக நமக்குள்ள தன்னம்பிக்கை தானாக வளர ஆரம்பிக்கும். எந்த மாதிரி எண்ணங்கள் தேவை? நேர்மறை எண்ணங்கள் தேவை. இந்த நேர்மறை எண்ணங்களை வளர்க்குறதுன்னு சொல்றது புதிய ஒரு தகவலான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அந்த காலத்திலே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனைய மலர்நிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைது உயர்வுன்னு. அப்ப என்ன முக்கியம்னு கேட்டா, ஒரு மனுஷன் தனக்குள்ள தன்னை பற்றி என்ன எண்ணங்களை போடுகின்றானோ அந்த அளவுக்கு அவனால் மேலே செல்ல முடியும். அப்ப எண்ணங்களை போடுறது யார் கையில் இருக்குன்னு கேட்டா, நிச்சயமா நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கலாமே, ஒரு சாதாரண பாட்டில். அந்த பாட்டிலுக்குள்ள தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த பாட்டிலோட பேர் வாட்டர் பாட்டில்னு மாறுது. அதே பாட்டில் தண்ணியை வெளியே எடுத்துட்டு உள்ள பால் போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட பேரே பால் பாட்டில்னு மாறுது. அந்த பாட்டில் பாலை எடுத்துறோம், உள்ள கெரோசினை போட்டால் அந்த பாட்டிலோட பேர் கெரோசின் பாட்டில்னு பேர் மாறுது. அதே மாதிரி வேற ஒரு பாட்டிலில் நம்ம விஷத்தை போட்டால் விஷ பாட்டில்னு பேர் மாறுது. ஒருவேளை தயிரை போட்டால் தயிர் பாட்டில்னு பேர் மாறுது. தேனை போட்டால் தேன் பாட்டில்னு பேர் மாறுது. இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், ஏன் பாட்டிலோட பேர் மாறுது? இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா அபத்தமா தெரிஞ்சாலும் கூட இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பார்க்கும் பொழுது, பாட்டிலுக்குள்ள என்ன பொருளை போடுறோமோ அதுவா அந்த பாட்டிலோட பேர் மாறுது நண்பர்களே. அதே மாதிரி தான் நம்முடைய மனம் ஒரு காலி பாட்டில். அதற்குள் நம்மளை பற்றி என்ன எண்ணங்களை போடுகின்றோமோ அதுவாக மாறுவோம். இப்போ உதாரணமா உங்க மனசுன்ற அந்த காலி பாட்டில் முழுக்க ஆணவத்தை மட்டும் போட்டு வச்சா நிச்சயமா இந்த உலகம் உங்களை ஆணவக்காரன் அழைக்கும். அதற்கு பதிலாக இந்த மனசுக்குள்ள அன்பை போட்டு வச்சா உங்களை அன்பானவன் உலகம் அழைக்கும். அதோடு மட்டுமில்ல, உங்க மனசுக்குள்ள கோபத்தை போட்டு வச்சா கோபக்காரன் அழைக்கும். மனசுக்குள்ள பாசத்தை போட்டு வச்சா பாசக்கார பயல் அழைக்கும். அப்போ மனசுக்குள்ள என்ன போடுறோமோ அதுவா நம்முடைய பெயர் மாறுறதை நம்மளால கண்கூட பார்க்க முடியும். அப்ப வெற்றி பெற்ற எல்லாருக்குள்ளுமே இருந்த ஒரு ஒற்றுமையான ஒரு சூத்திரம் என்னன்னு கேட்கும் பொழுது, பாசிட்டிவ் தாட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நேர்மறை எண்ணங்களை திரும்ப திரும்ப மனசுக்குள்ள விதைச்சதுதான். அந்த எண்ணங்களை யார் விதைச்சாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்று மேலே வர முடிகின்றது. தன்னம்பிக்கை வளர இன்னொரு காரணம் என்னவாக இருக்க முடியும்னு பார்க்கும் பொழுது, உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதை பத்தியும் கூட நம்ம பெரியவர்கள் மகாபாரத காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விறகு வெட்டி ஒருத்தர் இருந்தான். அவன் வசிக்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் தினமும் விறகு வெட்டுவான். ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சான்னா கிடைக்கக்கூடிய மரத்தை கொண்டு பக்கத்து நாட்டில் விற்பனை பண்ணா அவனும் அவனுடைய குடும்பமும் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். இதுதான் அவனுடைய வருமானம். ஆனா அவனுக்கு விசித்திரமான பழக்கம் இல்ல சாதாரணமான பழக்கம் ஒன்று இருந்தது. விசித்திரமான பழக்கம் இல்ல சாதாரணமான பழக்கம் ஒன்று இருந்தது. என்னன்னு கேட்டா, தினமும் அந்த வேலைக்கு போகும்பொழுது மரத்தடியில் ஒரு சாமியார் உட்கார்ந்து இருப்பார் அந்த காட்டோட என்ட்ரன்ஸ்ல. அவரை பார்த்து ஒரு வணங்கிட்டு போவான். சாமியாரும் தினமும் ஒரு வாட்ச் பண்றாரு. போகும்போதெல்லாம் வரான் இவன். ஒரு நாள் நிக்க வச்சார். தம்பி, என்னை வணங்கிட்டு போறியே, உனக்கு ஏதாவது நன்மை தெரியுதான்னு கேட்டார். அந்த விறகு வெட்டி சொன்னான், ஆமா சாமி, உங்களை வணங்கிட்டு போனா அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய மரம் ரொம்ப லேசான லகுவான மரமா கிடைக்குது. உங்களை வணங்காம போயிட்டா கடினமான மரம் கிடைக்குது அப்படின்னா. அவர் கேட்டார், என் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையானார். ஆமா சாமி, நம்புறேன். நீ என்னை நம்புறது உண்மையா இருந்தா நாளைக்கு வழக்கமான இடத்துல மரம் வெட்டாதே. அப்ப சாமி, அதை தாண்டி 1 கிலோமீட்டர் உள்ள போ, கிழக்கால. சரிங்க சாமி. அங்க மரம் இருக்கும், ஆனா ஒரே கண்டிஷன் தான். என்ன சாமி கண்டிஷன்? அங்கேயும் கூட 8 மணி நேரம் மட்டும் தான் நீ வேலை செய்யலாம். சரிங்க சாமின்னு போனா உள்ள போய் பார்த்தா அங்க சாதா மரங்கள் இல்ல. அந்த 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்புறம் சந்தன மரங்களா இருந்தது. சாமி கிட்ட கொடுத்த ஒரு ப்ராமிஸ் படி 8 மணி நேரம் ஒர்க் பண்ணான். கிடைச்ச மரங்களை கொண்டு பக்கத்து நாட்டில் விற்பனை பண்ணான். ஒரே நாள்ல அவனுக்கு கிடைத்த வருமானம் அவனுடைய குடும்பம் ஒரு 6 மாசம் உட்காந்து சாப்பிடலாம். மனசுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். மறுபடியும் மறுநாள் சாமியார்ட்ட போனான். சாமியார் கேட்டாரு, இன்னும் நீ என்ன நம்பறியா? ஆமா சாமி. அப்ப அதையும் தாண்டி உள்ள போ அப்படின்னாரு. மறுநாள் அவர் வாக்க வேத வாக்கா எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போறான்.
2 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போய் பார்த்தான். அங்கே பார்த்தா தாமிர மலை, செம்பு மலையாக இருந்தது. வெட்டி கொண்டு வந்தான், விற்பனை பண்ணான். அந்த 8 மணி நேர உழைப்பில் கிடைச்ச வருமானம் அவனுடைய குடும்பம் 3 ஆண்டுகள் உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ வருமானம் கிடைச்சாச்சு. 2 நாளில் வாழ்க்கை ஸ்டேட்டஸே மாறி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா மறுநாள் சாமியார்ட்ட போனான். சாமியார் கேட்டாரு, இன்னும் நீ என்ன நம்புறியா? ஆமா சாமி. இன்னும் கொஞ்சம் உள்ள போனார். அதையும் தாண்டி போய் பார்த்தான், வெள்ளி மலை இருந்தது. வெள்ளி மலையை வெட்டி கொண்டு விற்பனை பண்ணான். 8 மணி நேரத்தில் கிடைச்ச உழைப்பிலோட குடும்பம் 10 ஆண்டுகள் உட்கார்ந்து சாப்பிடலாம் வருமானம் கிடைச்சாச்சு. மனசுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். சாமியார்கிட்ட போனான். சாமியார் கேட்டார் மறுபடியும், இன்னும் நீ என்ன நம்புறியா? ஆமா சாமி. இன்னும் கொஞ்சம் உள்ள போனார். அதையும் தாண்டி உள்ளே போறான். அங்க ஆற்றங்கரை ஓரமா மணல்ல கொடி கொடியா தங்கம் ஓடி இருக்கு. 8 மணி நேரம் உழைக்கிறான், கொண்டு வந்து விற்பனை பண்றான். கிடைச்ச வருமானம், அந்த 8 மணி நேரம் உழைப்பு கிடைச்ச வருமானம் அவனுடைய குடும்பம் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ வருமானம் கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமா சாமியார்ட்ட போறான். சாமியார் கேட்கிறாரு, இன்னும் நீ என்ன நம்புறியா? ஆமா சாமி. இன்னும் கொஞ்சம் உள்ள போன்றார். உள்ள போய் பார்க்கறான். அங்க வைர மலை இருந்தது நண்பர்களே. அந்த மலையை வெட்டி கொண்டு வரான், விற்பனை பண்ணான். 8 மணி நேரம் உழைப்புல உங்களுக்கே நான் தெரியும் எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற வருமானம் கிடைச்சிருக்கோன்னு சொல்லி. நண்பர்கள், இதெல்லாம் உருவகம் தான். இந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த சந்தன மரங்களாகட்டும், சந்தன காடாகட்டும், தாமிர மலையாகட்டும், வெள்ளி மலையாகட்டும், அந்த தங்க கொடியாகட்டும், இல்ல வைர மலையாகட்டும், எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும். அப்ப எப்போ ஒரு மனுஷன் தன்னை நோக்கி உள்நோக்கி செலுத்த ஆரம்பிக்கிறானோ நிச்சயமா வெற்றி பெற முடியும். ஆகவே வெற்றிக்கான 2 காரணிகள் பார்க்கும் பொழுது, முதல் காரணி எண்ணங்கள், 2வது காரணி உழைப்பு என்ற தகவலோடு இதை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல். நிகழ்ச்சி தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. சர்க்கிட் ஹவுஸ். Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. सिर्फ वेडनेसडे और फ्राइडे को होता है. तुमको क्या प्रॉब्लम है? Is the doctor there? Sir. I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. ஒன்றாய் நாமே புது விதை விதைப்போம், ஒன்றாய் இன்றே முடிவெடுப்போம்.
மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவலை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க டாக்டர் RM லக்ஷ்மணன், வேளாண் விஞ்ஞானி. இன்னைக்கு எந்த விதமான தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மண் வாசனை நிகழ்ச்சியில யார் பயன்பட மாதிரி ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கீங்க சார்? மா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்போ மாமரங்கள் நீங்கள் பூக்கும் தருணத்தில் நிறைய இடத்துல இருக்குது, காய்க்கும் தருணத்தில் நிறைய இருக்குது. இப்போ காய்ப்புக்கு வந்த பிறகு ரொம்ப பயனுள்ள பயிராக இருக்கும். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எந்த விதமான ஒரு மாற்றமும் செஞ்சா அந்த பூக்கள் அழிந்து விடும், இல்லைன்னா காய்கள் கொட்டி விடும், எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால இந்த பயிரை எடுத்துட்டு அறுவடை பண்ண பிறகு அதை கவாத்து பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோட நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். சரிங்க சார். இப்போ மாமரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பல ஆண்டு கணக்காக ஒரு உற்பத்தி நிலையிலையும் இருக்கும், அதே நேரத்தில் வளர்ச்சி நிலையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே மாமரத்தில் இருந்து விளையாண்டவங்க அது பெரிய மரமாகும் போது வயசானவங்கள ஆயிட்டு நம்மளோட பேர பசங்களுக்கு இது நான் வச்ச மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு நீண்ட நாள் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த மாமரத்தில் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நம்ம உருவாக்க முடியும் சார்? அது மாங்கனிகள் அப்படின்னு சொல்றது முக்கணிகள்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு அது. அதனால அதனுடைய சிறந்த ஒரு முக்கணிகளை நம்ம தான் ஃபர்ஸ்ட் முக்கணியில அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம தான் இவ்வளவு நாள் முழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அயல் நாட்டுல போய் மாம்பழம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அல்போன்சோ தான் எல்லாருக்கும் தெரியுதே ஒழிய உங்களுடைய ருசியுள்ள மற்ற பழங்கள் இதுவா இருக்கட்டும், மல்கோவா இருக்கட்டும், இல்ல செந்தூராவா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஏன் தெரியறது இல்லைன்னா நம்ம அதை மார்க்கெட்டிங் பண்ணல சரிவர. அதனுடைய நல்ல குணங்கள், நல்ல ருசிகளை நம்ம எடுத்துரைக்கவில்லை அப்படின்றதுதான் உண்மை. அதனால அதை நம்ம எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு எவ்வாறு தேவையோ அவ்வாறு நம்ம கொடுத்தா தான் அவங்க வாங்க போறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஈஸியா உடனே எளிதாக வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. மாம்பழத்தை வெட்டி, அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி மாம்பழத்தை வெட்டி உங்களுக்கு துண்டு துண்டுகளாக கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி துண்டு துண்டுகளாகவும் நீங்க செய்து மார்க்கெட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி வந்திருக்கு. அதை நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இது எப்படி சாத்தியப்படும்? அதாவது ஒரு மாம்பழம் நம்ம கடையில் போய் வாங்குறோம், அதை தோலோடு வாங்கி உரிச்சு நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம் இத்தனை ஆண்டு காலமா. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வெட்டி பதப்படுத்தப்பட்ட இந்த ஒரு பொருளை சாப்பிட்றதுன்றது எப்படி நடைமுறைக்கு சாத்தியப்படுது? ஏன்னா எனக்கு இந்த ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின் போது பதப்படுத்தணும்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம யோசிச்சுருக்கோம். பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு உகந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கூடவே ஒரு கேள்வியும் வருது. ஸோ இப்போ இதை எப்படி தரவரிசை பண்றாங்க? நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வேண்டிய பொருளுக்கு தான் நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு வாங்குறவங்க நினைக்கிறாங்க. விற்கிறவங்க எல்லாத்தையும் வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப தோலுக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க, உள்ள இருக்க கொட்டைக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க. அப்ப அதை வெட்டி வெறுமன சதையை மட்டும் கொடுக்குறாங்க, சொடையை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் அவங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்களே ஒழிய அதை தான் அயல் நாட்டில் விரும்புறாங்க. நான் ஏன் வேண்டாத பொருளை எங்க ஊருக்கு கொண்டு வரணும்? அப்ப நீங்க வெட்டி எனக்கு என்னென்ன சாப்பிடக்கூடிய நிலையில இருக்குதோ அந்த பொருளுக்கு மட்டும் நீங்க கொடுங்க, அதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க இந்த சொல்லும் போதே ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்க சேர்த்து சொன்னீங்க சார். இதுல ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எவ்வளவு அளவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும்? உலக சந்தையில இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? உலக சந்தையில அதாவது ரொம்ப பிரமாதமான ஒரு பொருளாக தான் அதை கருதுறாங்க. விலையும் ரொம்ப நல்ல விலை கிடைக்குதுங்க அதுக்கு. பட் ஆனால் நம்ம பக்குவப்படுத்தி நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுத்தோம்னா நம்ம செய்ய முடியும். ஆனால் உலக சந்தை அப்படின்னு சொல்லும்போது யாருமே எனக்கு 10 கிலோ கூட 50 கிலோ கூட 1000 கிலோ கூடன்னு கேட்க போறதில்ல. ஒரு கண்டெய்னர் அப்படின்னா 20 டன்னு 50 டன்னு அப்படிதான் அவங்க கேட்க போறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விவசாயினால அது செய்ய முடியாது.
ஆனால் கூட்டு முயற்சியில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா மாவு விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியாக ப்ரொமோட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் செய்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சார், ரொம்ப அற்புதமான தகவல் நிறைய கொடுத்துருக்கீங்க. விவசாயிகள் இத்தனை ஆண்டு காலமாக மாம்பழமாக உருவாக்கி அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க, மாங்காயாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதை வேற ஒரு வடிவத்தில் இப்போ ஒரு மேங்கோ சங்க்ஸாவோ மேங்கோ டைஸாவோ விற்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகளுக்கு முக்கியமாக இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு மண்வாசனை நிகழ்ச்சியில் விவசாயம் பற்றி பலவிதமான தகவலை டாக்டர் RM லக்ஷ்மணன் வேளாண் விஞ்ஞானி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு மண்வாசனை நிகழ்ச்சியில வேற ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறோம். இது VIT பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனோலின், VITயின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின், VITயின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, VITயின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் பயிறு வகை பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளான உழவியல் மற்றும் கைவினை முறைகளை பற்றி காணலாம். வேலூர் மாவட்டத்தில் நெல் தரிசில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு அதிகமாக பரப்பளவில் சாகுபடி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே மேற்கூறிய பயிர்களான உளுந்து மற்றும் பச்சை பயிரில் ஏற்படும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த சரியான முறைகளை கையாள வேண்டும். உழவியல் முறைகளான கோடை உழவு செய்தல் மற்றும் வயல் வரப்பு ஓரங்களை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை பயன்படுத்த வேண்டும். விதைக்கும் முன் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் கைவினை முறைகளான விளக்குப்பொறி அமைத்தல், 1 ஹெக்டருக்கு 2 என்ற எண்ணிக்கை மற்றும் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கை அமைத்தல் நன்று. முட்டை குவியல், புழு மற்றும் பூச்சி நோய் தாக்கிய பகுதிகளை சேகரித்து அழித்தல், வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்ப எண்ணெய் தெளித்தல் தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். மேற்கூறிய செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, VITயின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஆறுகள் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு அஸ்வினி. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற பஞ்சபூதங்களை நாம் அறிவோம். இவற்றில் நீர் முக்கியமானவை. நீர்களை சீர்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆறுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆறுகள் அமைதியானவை. அதை கருத்தில் கொண்டு பெண்களுக்கும் ஆறுகளின் பெயர்களை கங்கை, யமுனா, கோதாவரி, காவிரி என பெயர் சூட்டி அழைக்கின்றனர். ஆறு என்பது இயற்கையாக செல்லும் நன்னீரை கொண்ட ஒரு பெரிய நீரோட்டமாகும். ஆறுகள் பொதுவாக மலைப்பகுதிகளில் தொடங்குகின்றன. அப்பகுதிக்கு சுனை என்று பெயர். ஆற்றின் இருபுறமும் உள்ள நிலப்பகுதி கரை என அழைக்கப்படுகிறது. ஆறுகள் பொதுவாக மற்றொரு ஆற்றிலோ அல்லது ஏரிகளிலோ அல்லது கடலிலோ இணைகின்றன. ஆற்றின் நீரோட்டமானது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படுகிறது. சில வேளைகளில் ஆறுகள் இன்னொரு நீர்நிலையை அடைவதற்கு முன்பே நிலத்திற்குள் உறிஞ்சப்படுவதோ அல்லது வறண்டு விடுவதோ உண்டு. பெரிய நீரோட்டங்கள் ஆறுகள் என்றும் சிறியவை சிற்றாறுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. எனினும் அதனை ஆறு என்று அழைக்கலாம் என்பதற்கான பொது விதி எதுவும் கிடையாது. ஆறு நீர்வட்டத்தின் ஒரு கூறாகும். ஆற்றில் இருக்கும் நீர் பொதுவாக மழை வீழ்ச்சி போன்றவற்றிலிருந்து பெறப்படுகிறது. புவி மேற்பரப்பில் வீழ்ந்தோடுவதன் மூலமும் நிலத்தடி நீரை மீள்விப்பதன் மூலமும் இயற்கையான நீர்நிலைகள் நிரம்புவதன் மூலமும் மழைநீர் ஆற்றை அடைகிறது. ஆறுகள் மழைநீர் மற்றும் ஊற்றுகளின் மூலமாக உருவெடுக்கின்றன. ஆற்றின் மூலத்தில் இருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் ஆறுகள் பொதுவாக கடலிலோ அல்லது பெரிய அணைகள் போன்ற நீர்நிலைகளிலோ தேக்கி வைக்கப்படுகின்றன. வறண்ட பகுதிகளில் ஆற்று நீர் ஆவியாதல் மூலம் இவ்வாறான நீர்நிலைகளை அடையும் முன்னரே வறண்டு விடுவதும் உண்டு. சில ஆறுகள் மண்ணுக்கு ஊடாகவோ ஊடு செல்லவிடும் பாறைகள் ஊடாகவோ நிலத்துக்குள் உறிஞ்சப்படுவதும் உண்டு. இது நிலத்தடி நீராக தங்கிவிடுகிறது. தொழிற்சாலைகளுக்கும் நீர்ப்பாசன தேவைகளுக்கும் பெருமளவில் நீரை எடுப்பதனாலும் அதன் இயற்கையான முடிவிடத்தை அடையும் முன்பே ஆறுகள் வற்றி விடுவதையும் காணலாம். ஆற்றுக்கு நீரை வழங்கும் பகுதி அல்லது ஆற்றினால் வடிய செய்யப்படும் நிலப்பகுதி வடிநிலம் எனப்படுகிறது. ஆற்றில் செல்லும் நீர் பொதுவாக அதன் கால்வாய் பகுதியின் வழியே செல்கிறது. இது இரண்டு கரைகளுக்கு இடைப்பட்ட ஆற்றுப்படுக்கையினால் ஆனது. பெரிய ஆறுகளில் இந்த வாய்க்கால் பகுதிக்கு வெளியே வெள்ளப்பெருக்கு சமதளம் இருப்பதுண்டு. இது வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆற்று நீர் வாய்க்கால் பகுதிக்கு வெளியே செல்லும்போது உருவானது. வெள்ளப்பெருக்கு சமதளங்கள் ஆற்றின் கால்வாய் அளவிலும் மிக பெரியதாக இருப்பதும் உண்டு. பெரும்பாலும் ஆறுகள் ஒரு தடத்திலே செல்கின்றன. ஆனால் சில ஆறுகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு பல வழிகளில் சென்று பின்னல் ஆறுகளாக அமைவதும் உண்டு. உலகின் பழம்பெரும் நாகரிகம் அனைத்தும் ஆறுகளின் கரைகளிலே தொடங்கியுள்ளன. ஆறுகள் அனைத்தும் மனிதனின் குடிநீர், விவசாயம், தொழில் போன்ற அனைத்து தேவைகளுக்கும் பூர்த்தி அளிக்கும் வரம் படைத்தவை. இவற்றின் மூலம் வேளாண்மை சீர்பெறுகின்றது. மின்சாரம் உற்பத்தி என பல்துறை வல்லமை உடையது. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, தமிழ் திரையுலகின் சிறப்புமிக்க நகைச்சுவை நடிகர் பல பேர் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார். கவுண்டமணி சாருக்கும் இந்த திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப அதான உங்களோட மனசுல ஓடிட்டு இருக்க கேள்வி சொல்றேன். அதாவது ஊரை விட்டு ஊர் வந்து அப்படின்னு தமிழ்ல வந்த ஒரு திரைப்படம். அதுல நம்ம கவுண்டமணி சார் ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊருக்கு போயிட்டு, இது என்ன ஊர்? சிங்கப்பூர் அப்படின்னு. ஆமாங்க, சிங்கப்பூரை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதோட அதிகாரத்துவ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர். தெற்கு கிழக்காசியாவில் ஒரு தீவு நாடு அப்படின்னு இதை சொல்லலாம். மலேசிய தீபகற்பத்துக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர்
இந்த சிங்கப்பூரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம திரைக்கடலோடி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோகூர் நீர் சந்தி. இந்த நீர் சந்தி தாங்க மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பிரிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரியே தெற்கு பக்கம் சிங்கப்பூர் நீர்ச்சந்தி இந்தோனேஷியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடுவில் ஓடுது. அர்பனைசேஷன் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம், அதாவது நகரமயமாக்கல். இந்த நகரமயமாக்கல் எந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்ற ஒரு சில விவாதங்களை தாண்டி சிங்கப்பூர்ல இது ரொம்ப பிரசித்தம். ஏன்னா இந்த நகரமயமாக்கல் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. நகரமயமாக்கல்ல சிங்கப்பூருக்கு முதலிடமே கொடுக்கலாம். மழைக்காடுகள் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர்ல விவசாய நிலம் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி சிங்கப்பூர் வளர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்க, சிங்கப்பூர்னு இதோட நிறைய தடவை சொல்லியாச்சு. சிங்கப்பூர்ல யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்றாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல சிங்கப்பூர்ல ஒரு குடியேற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சிங்கப்பூருடைய வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 1819ஆம் ஆண்டு ஜோகூர் சுல்தானகத்தின் அனுமதியோட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி சிங்கப்பூரை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. 1824ஆம் ஆண்டு நேரடியான ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷோடைய ஒரு காலனியா இந்த சிங்கப்பூர் மாறுனுச்சு. 2ஆம் உலகப்போர் காலத்துல ஜப்பானுடைய கையில இந்த சிங்கப்பூர் மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்தது. அதே மாதிரி 1945 இந்த ஆண்டுல மீண்டும் சிங்கப்பூர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே போச்சு. 1963ஆம் ஆண்டு மற்ற காலனி நாடுகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து விடுதலைக்கு போராடி 1965 ஆகஸ்ட் 9ஆம் தேதி விடுதலை பெற்று ரிப்பப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு இந்த நாடு உதயமானது. இதுதாங்க சிங்கப்பூருடைய ஒரு சுருக்கமான வரலாறு. இதை பத்தி நீண்ட வரலாறு பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். 1963ஆவது வருஷம் பிற காலனிகளோடையும் மலேசியாவோடையும் சேர்ந்து தன்னுடைய விடுதலைக்காக போராடின சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மக்களாட்சி முறை. இது ஒரு ஓரங்க நாடாளுமன்ற முறை. இது குடியரசு ஆட்சி முறையா இருக்குது. 1959ஆம் ஆண்டு மக்கள் செயல் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி துவங்கப்பட்டது. சிங்கப்பூர்ல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் செயல் கட்சி தான் ஆட்சியில் இருக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தனி நாடா விடுதலை பெற்று தனி ஆட்சி முறைக்கு கீழே இந்த சிங்கப்பூர் நடைபெற்று வருது. இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதாரம் பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். பொருட்கள் வாங்கும் திறன், அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பொருட்களை வாங்கி விற்று தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு நாடும் பொருட்களை வாங்கி வித்து அதோடைய திறனை நிர்ணயம் செஞ்சுக்கும். இந்த திறன் சமநிலையில இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் சரியான நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா தனி நபருடைய வருமானம் உலக அளவுல 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருடைய வருமானமும் மற்ற நாடுகளுக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தோம்னா தனிநபருடைய வருமானம் 3வது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. 2011ஆவது ஆண்டோட கணக்குப்படி 5 மில்லியன் மக்கள் தொகையா சிங்கப்பூர்ல கணக்கெடுத்திருக்காங்க. 5 மில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட இதுல ரொம்ப கணிசமான அளவு, அதாவது 2.91 மில்லியன் மக்கள் அங்கேயே பிறந்தவங்க, அதாவது அடுத்த தலைமுறைக்காரங்க.
அவர்களில் பெரும்பாலானவங்க சீனர்களா இருக்காங்க. அடுத்ததா மலாய் மொழி பேசக்கூடிய மலேசியாவிலிருந்து குடியேறியவர்களோட அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க. அடுத்ததா சிங்கப்பூர் இந்தியர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து போய் அங்க தங்கி அங்க குடியேறின மக்களுடைய அடுத்த தலைமுறையினர். சரிங்க, சிங்கப்பூருடைய வரலாறு, பொருளாதாரம், அதே நேரத்துல மக்கள் என்னென்ன இனங்களா இருக்கிறாங்க, இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஆட்சி அமைப்பை தாண்டி சிங்கப்பூர்ல என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத பத்தி கேட்டீங்கன்னா, சார்க் அமைப்பு, ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த சார்க் அமைப்புடைய தலைமையகம் சிங்கப்பூர்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆப்ஸ் ஏபிஇசி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆசியா பெசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் கூட்டமைப்புடைய தலைமையகமும் சிங்கப்பூர்ல தான் அமைஞ்சிருக்குது. சிங்கப்பூரோட அலுவல் மொழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாதுங்க, பல அலுவல் மொழிகள் இருக்கு. அதாவது ஆங்கிலம், சீனம், மலாய், அப்புறம் தமிழ். இந்த மாதிரி 4 வித்தியாசமான மொழிகளை கொண்ட ஆட்சி முறையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி மொழிகளா இத்தனை மொழிகள் இருக்கிறதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட இனங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த பகுப்பு முறை எப்படி உண்டானது அப்படின்றத பத்தி பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடா இருக்கக்கூடிய சிங்கப்பூர் விடுதலைக்கு அப்புறமா பல்வேறு பொருளாதார மாற்றங்களாலையும் அரசுடைய துணையோட தன்னுடைய உள்கட்டுமானத்தை தரப்படுத்தி கொண்டதாலையும் இந்த நாட்டு மக்களோட வாழ்க்கை முறை மிகவும் பன்மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லணும். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, வரலாறு ரொம்ப முக்கியம்தான். அதை விட முக்கியம் ஒரு நாட்டுடைய பெயர். அந்த நாட்டுடைய பெயர் எப்படி உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலன்னா நம்மளுக்கு மண்டைய வெடிச்சிடும்ல. சரி, இப்போ சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊருடைய பெயர் எப்படி உருவானுச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2-3 விதமான பதில்கள் நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த சிங்கப்பூர் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா சிங்கம் கூட்டல் ஊர், அதாவது சிங்கப்பூர் அப்படின்னு தமிழ்ல நேரடியான ஒரு பொருள் தரக்கூடிய விஷயமும் அங்க இருக்கு. ஆனா மலாயில வேற மாதிரியான ஒரு புரிதல் முறை இருக்கு. சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்து தான் இந்த சிங்கப்பூர் வந்துச்சுன்றாங்க. இந்த சிங்கப்பூரா அப்படின்ற ஒரு சொல் மலாய் மொழியில சிங்கா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் பூரா அப்படின்ற ஒரு சொல்லாலையும் இணைக்கப்பட்டது தான். சிங்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய அதே சிங்கம் தான். பூரா அப்படின்றது நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய ஊர் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடியது. சிங்கம் கூட்டல் ஊர், அதே தாங்க அங்கேயும் பொருள்படுது. மலாய் வரலாறு மூலமா இந்த வரலாறை கொஞ்சம் மீட்டெடுத்து பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா சுமாந்திரா அப்படின்னு சொல்றாங்க. மலாய் இளவரசர் சாங் நீங் உத்தமா அப்படின்ற ஒருத்தர் பெரும் கடும் புயல் ஒன்னு ஏற்பட்டதுனால எங்க கரை ஒதுங்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு தீவுல போய் கரை ஒதுங்குறாரு. இப்படி ஒதுங்கின அந்த கரையில ஒரு சிங்கம் மாதிரியான உருவம் கொண்ட ஒரு மிருகத்தை பாக்குறாரு. இவரு தவறுதலா அது சிங்கம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு சிங்கப்பூரா அப்படின்னு அவரு ஒரு பேர் கொடுத்துட்டாரு. அந்த சாங் நிலா உத்தமா அப்படின்ற ஒரு இளவரசருடைய தவறான உச்சரிப்புனாலதான் இன்னைக்கு சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் உருவாயிருக்கு, இந்த பேர் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு வரலாறு மலாய் வரலாறு மூலமா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் இன்னொரு வரலாறு தனியா சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த மலாய் வரலாறுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க தமிழ் வரலாறுல. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இது எல்லாத்துக்குமே தமிழ்ல இன்னொரு பேரும் இருக்குதுங்க. அதாவது கடாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடாரம் அப்படின்ற ஒரு சொல் என்னத்தை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோழர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு இடத்தை தான் குறிக்குது. அந்த சோழர்களுடைய ஆட்சி முறை அங்க இருந்ததுக்கான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்குது. மலாய் வரலாறு மூலமா 14ஆம் நூற்றாண்டுல துமாசிங் நகரம் அப்படின்னு ஒன்னு சொல்லப்படுது. துமாசிங் நகரம் வேற எதுவும் இல்லைங்க, சிங்கப்பூரை தான் அவங்க துமாசிங் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. சுமாந்திராவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சியில ஸ்ரீ விஜய பேரரசு கீழே வர்த்தக மையமா இது இயங்கிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி மலாயிலையும் அதே நேரம் தமிழ்லையும் பல்வேறு விதமான வரலாறுகள் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஸ்ரீ விஜய பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ஜாவால இருந்து மஜா பாஹித் பேரரசு, தாய்லாந்துல இருந்து அயுத்தியா அரசு, இவங்களுக்கு கீழே சிங்கப்பூர் ஆட்சி பெற்று வந்தது. அயுத்தியா அரசு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா துமாசிக் நகரம் சிங்கப்பூர்னு பேர் மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாம் பழைய வரலாறு. புது வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்த பிறகு புதுசா இன்னொரு வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் சொல்றாங்க. அந்த குறிப்புகள் ரொம்ப ஆதாரத்தோட இருக்கிறதுனால அது புதிய வரலாறு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷோடைய பிரித்தாளும் ஆட்சி முறை அது சிங்கப்பூர்ல அறிமுகப்படுத்தப்பட்டது.
அந்த அறிமுகத்துக்கு அப்புறமா அந்த சிங்கப்பூர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அடைஞ்சது அப்படின்றத இந்த ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8 இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. என்ன ரகு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாண்டா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான். எப்பவும் வீட்டுக்கு போறப்பெல்லாம் கடையே வாங்கிட்டு போவிய, இந்த தடவை எப்படி? இந்த தடவை தான் அம்மாவுக்கு புடவை, தம்பிகளுக்கு Dress, அப்பாவுக்கு வேட்டி சட்டை, ஒஸ்தியான சுருட்டு, பாட்டிக்கு வெத்தலை பாக்கு, வாசனை சுண்ணாம்புன்னு புகையில கூட வாங்கிட்டு போறேன். அட பாவி, ஏண்டா உன் குடும்பம் இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தது மட்டும் போதுமா உனக்கு? ஏன்டா இப்படி கேக்குற? ஆமா, உங்க அப்பா கேட்டாருன்னு சுருட்டு வாங்கிட்டு போற. அது அவரு வீட்டுல தான் பிடிப்பாரு. அவரோட உடல் நல்லா பாதிக்கும். வீட்டுல நல்ல காத்தே இருக்காது. பசங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து இல்லைன்னா அவங்க எப்படி ஆரோக்கியமா வளருவாங்க? அது மட்டும் இல்லாம பாட்டிய கூட நீ விட்டு வைக்க மாட்டேன்ற. அவங்களுக்கும் கூட புயலைய வாங்கிட்டு போற. அது உயிரை கெடுக்கிறது இல்லையா? உங்க பாட்டி பசங்களை எடுத்து கொஞ்சும் போது அவங்க வாயில இருந்து தொற்று நோய் உண்டாகக்கூடிய கிருமிகள் பசங்களுக்கு போய் தோல் புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. இப்ப சொல்லு, நீ செய்யறது சரிதானா? எப்பவோ ஒரு தடவை தான் வாங்கிட்டு போறேன், இதுக்கெல்லாமா நோய் வரும்? விளையாட்டு வினையாகும். நம் சந்ததியை காக்க வேண்டிய நாமே அதை அழிவுக்கு உட்படுத்தலாமா? புகையிலையை தடுப்போம், புத்துயிர் பெறுவோம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடியில ரொம்ப சுவாரஸ்யமா சிங்கப்பூருடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். புதிய வரலாறை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதாவது 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனமா இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வரப்பட்ட சிங்கப்பூர்ல பிரித்தாளும் ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. இனவாரியா மக்களை பிரிச்சு வேற வேற இடங்கள்ல குடியமர்த்தினாங்க. சிங்கப்பூர் ஆறு அனைவருடைய ஆதாரமா இருந்த ஆறு. அந்த ஆற்றுக்கு கீழே இந்தியர்கள் பெரும்பாலானவங்க கூலி தொழிலாளிகளாகவும் மலேசியர்கள் மீனவர்களாகவும் கடலோடிகளாகவும் இருந்தாங்க. இந்த பிரித்தாளும் ஆட்சி முறைக்கு கீழே பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப வலுவா தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருந்தது. 1942 பிப்ரவரி 15ஆம் தேதி. என்ன அப்படி அந்த தேதியில முக்கியமான விஷயம் இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? 2ஆம் உலகப்போர் நடந்துட்டு இருந்த காலகட்டங்க அது. 2ஆம் உலகப்போர்ல பிரிட்டிஷுக்கு பெருத்த அடியா இருந்தது அன்றைக்கு. அதாவது ஜப்பானியர்கள்ட்ட அடிபணிஞ்சு போற அளவுக்கு ஒரு சரணாகதி ஏற்பட்டது. அத பெரும் இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது பிரிட்டிஷோடைய வரலாற்றிலேயே பெரும் இழப்பு அப்படின்னு சொன்னது வேற யாரும் கிடையாது. 2ஆம் உலகப்போர் அப்ப தன்னுடைய பிரிட்டிஷ் ராணுவத்தை தன்னுடைய கைக்குள்ள வச்சிட்டு இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான். ஜப்பானியர்களுக்கு கீழே சிங்கப்பூர் கைப்பற்றப்பட்டு ஒரே ஒரு மாதம் தான் ஆட்சி நடத்தியிருப்பாங்க ஜப்பானியர்கள். அதுக்குள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் திரும்பவும் அந்த ஆட்சியை கைவசம் படுத்திக்கிச்சு. சிங்கப்பூர் பிரிட்டிஷோட கைக்கு திரும்பவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1959ஆம் ஆண்டு தன்னாட்சி நாடா தன்னுடைய கீழே இருந்த இந்த காலனிய பிரிட்டிஷ் அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம நாட்டு தலைவரா யூசுப் பின் இசாக் பதவியேற்றாரு. அதே மாதிரி பிரதமரா லீ குவான் யூ பதவியேற்றாரு. 1963ஆம் ஆண்டு முழு விடுதலை பெற்ற நாடா தன்னை தானே அறிமுகம் பண்ணிக்கிடுச்சு இந்த சிங்கப்பூர். 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் மலேசிய கூட்டமைப்போட மலேசியா, சிங்கப்பூர், சபா, சர்வாக் இந்த 4 நாடுகளும் இணைந்து மலேசிய கூட்டமைப்பா உருவானாங்க. 1963 செப்டம்பர் மாசம் இந்த மலேசிய கூட்டமைப்பு உருவானாலும் வெறும் 2 வருஷம் தாங்க இது நீடிச்சது. 2 வருஷத்துக்குள்ள கோலாலம்பூர்ல இருந்த மக்கள் செயல் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில கருத்து வேறுபாடு கொள்கை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஏற்பட்டது. 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூர் தன்னுடைய தனி இறையாண்மை கொண்ட நாட்டை உருவாக்கி தன்னுடைய நிரந்தரமான ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த நாட்டிலையும் தன்னுடைய நாட்டு தலைவரா யூசுப் பின் இசாக்கும் லீ குவான் யூவும் பிரதமரா பதவியேற்றிருந்தாங்க. அவங்களுடைய தொடர்ந்த பணி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில வேலையின்மை, வீடு பற்றாக்குறை,
நில இயற்கை வள பற்றாக்குறை, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. அந்த குழப்பங்களுக்கு இடையில தன்னுடைய ஆட்சி முறையில பலவிதமான மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைச்ச பிரதமர் லீ குவான் யூ என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சி மூலமா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய யார் வேணாலும் இங்க தொழில் தொடங்கலாம், அப்படி தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு பலவிதமான வரி சலுகைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்தாரு. அந்நிய சந்தை, அந்த முதலீடு, இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சிங்கப்பூர் ஒரு பெரிய பொருளாதார அடிப்படை கொண்ட நாடா மாறுனுச்சு. அது மட்டும் இல்லாம கட்டாயம் அப்படின்ற ஒரு சொல் அந்த நாட்டுக்கு கீழே எப்படிதான் இவ்வளோ நல்லா வேரூன்றுச்சு அப்படின்னு தெரியலங்க. கட்டாய படை சேவை அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாம கட்டுப்பாடுகள் சுத்தத்தை மையப்படுத்தியும் அந்த சுத்தத்தை மீறினா, அதாவது அசுத்தம் செய்பவர்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இது மாதிரி புது புது தண்டனைகளும் சட்டங்களும் இந்த கட்டுப்பாடுகளும் தான் சிங்கப்பூரை இன்னைக்கு ஒரு பெரிய பொருளாதார வளமிக்க நாடா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, பொருளாதாரம், மருத்துவ சுற்றுலா, விளையாட்டு, ஊடகம், கல்வி, போக்குவரத்துன்னு பலவிதமான துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்ச நாடா இன்னைக்கு சிங்கப்பூர் விளங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சரி, திரைக்கடலோடியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அதாவது சுற்றுலா. இந்த சுற்றுலா தலங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் நான் எதுவுமே சொல்லன்னு தான் நினைக்கிறீங்க. அடுத்த பகுதியில அதை பத்தி சொல்றேன். அது வரைக்கும் காத்திருங்க. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சிங்கப்பூரை பத்தின தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நான் உங்கள் KP ஆனந்த். இன்னைக்கு சிங்கப்பூரை பத்தின பல விஷயங்கள் வரலாற்று பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பகுதியில சுற்றுலா தலங்கள், அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலங்களை பத்தி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர்ல நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய சுற்றுலா தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ். இது 2010ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த கட்டடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சிம்னிகளும் அதுக்கு மேல ஒரு ட்ரெயின் போற மாதிரியும் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஒரு கப்பலை தலைகீழ வடிவமைச்ச மாதிரி இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கே பல பேர் அங்க கூடிட்டு இருக்காங்க. இது எப்படி கட்டப்பட்டது அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது 5.7 பில்லியன் US டாலர்கள், அமெரிக்க டாலருடைய விலை மதிப்புல 5.7 பில்லியன் டாலர்கள்ல இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டதுல என்னங்க அப்படி சுவாரஸ்யம் இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? இதோடைய விலை இவ்வளோ அதிகமா இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் சுற்றுலாக்கு வராங்கல்ல அவங்களுடைய வரியிலேருந்து எடுத்து கட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. வெறும் சுற்றுலாக்கு வந்தவங்கள்ட்டேருந்து வசூலிச்ச வரியிலேருந்து ஒரு பெரிய கட்டடத்தையே நிர்மாணிக்க முடியுதுன்னா அது சிங்கப்பூர் அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். இந்த கட்டடத்துல திரையரங்கம், மியூசியம், ஸ்கேட்டு, அதாவது உள்ளேக்கையே ஒரு ஸ்கேட்டிங் அரங்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மெரினா பே சாண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க போனீங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் ஃப்ளையர்ஸ். இது ஒரு ஜெயிண்ட் வீலுங்க. நம்ம சாதாரணமா கண்காட்சி போனோம்னா ஜெயிண்ட் வீல்ல ஏறி சுத்துறது வழக்கமா இருக்கும். ஆனா சிங்கப்பூர் போயிட்டு இந்த ஜெயிண்ட் வீல்ல சுத்தாம வந்துட்டீங்கன்னா நீங்க சிங்கப்பூர் போனதுக்கே அர்த்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2008ல் திறக்கப்பட்ட இந்த ஜெயிண்ட் வீல் சிங்கப்பூர் ஃப்ளையர் 28 பேரை மட்டுமே தன்னுடைய கொள்ளளவுல கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம 541 அடிகள் உயரமுள்ள இந்த ஃப்ளையர்ல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமில்லைங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சலுகை. இது சலுகைன்னு சொல்றதோட அவங்களுடைய உரிமைன்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர் அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்காக பலவிதமான சேவைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதனால இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்லையும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வீல் சேரோட நேரடியா உள்ள போயிட்டு உட்காந்து அந்த ஃப்ளையர்ல, அதாவது அந்த ஜெயிண்ட் வீல்ல முழுசா 541 அடியும் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இது சிறப்பான விஷயம் தானே. அதனால இந்த இடத்தையும் நீங்க மறக்காம போய் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் சாமி பக்தி இல்லைன்னா இறையாண்மை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்பிக்கை உடையவங்களா இருந்தீங்கன்னா
புத்தருடைய பல் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா டவுன்ல, அதாவது சென்ட்ரல் சைனா டவுன் அப்படின்னு சொல்றாங்க, இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரணும். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆன பிறகு என்ன சிங்கப்பூர்ல போய் படு தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நைட் சஃபாரி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. 1984லயே இதை கட்டிட்டாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் சஃபாரி பெரிய பார்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம்னு நினச்சிங்கன்னா இல்லை, கிடையாது. ஏன்னா இது ஒரு மிருக காட்சி சாலை. இங்கே மிருகங்கள் மட்டும் இல்லை, மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. ராத்திரி பூரா நீங்கள் அந்த நைட் சஃபாரியில் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம்ன்றது ஒரு துளி கூட வரவே வராதுன்றது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிருகங்களுக்காக ஒரு இடத்த சொல்லியாச்சு, அடுத்தது என்ன, மரங்களுக்கான ஒரு இடத்த சொல்லணும்ல. சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன் இது பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஒன்னா இருக்குது. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கையில இருந்து காசு செலவாகாது. ஆனா இங்க சுவாரஸ்யமான இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படி சுவாரஸ்யம்னுட்டு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யங்க. ஏன்னா 60,000 வகையான மரங்களும் விலங்குகளும் இந்த கார்டன்ல இருக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நீங்க போனீங்கன்னா 60,000 வகையான இனங்களை பார்க்க முடியும். மரங்கள் மட்டும் இல்லைங்க, விலங்குகளையும் பார்க்கலாம். சரி, பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று தான் சிங்கப்பூர்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. கார்டன்ஸ் ஆஃப் த பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க மொத்தம் 3 தோட்டங்கள் இருக்கு. சென்ட்ரல் பே அப்படின்ற இடத்துல ஒரு தோட்டம். அங்க வெறும் நீராவே இருக்கும், தண்ணியாவே இருக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க தண்ணியில நடந்து போகலாம். அதுலயே தோட்டமும் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பே ஈஸ்ட், பே சவுத் அப்படின்னு 2 இடங்கள் இருக்கு. இந்த பே சவுத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 50 அடி அளவுக்கு மரம் மாதிரியான ஒரு கட்டமைப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த மறக்காம பார்த்துட்டு வாங்க. கார்டன்ஸ் பை த பே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு இப்போ பொருட்கள் வாங்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஹோட்டல் தங்கறதுக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வேணும். அப்போ எங்க போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர்ல அதுக்காகவே இருக்குங்க ஆர்ச்சர்ட் ரோடு. ஆர்ச்சர்ட் ரோட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மால்ஸ் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு, கஃபேஸ் இருக்கு, காஃபி ஷாப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருக்கு. உங்களுக்கு முழுமையான ஒரு ஷாப்பிங் பண்ண மாதிரியான ஒரு சூழல் அமையும். அது மட்டும் இல்ல, அங்கேயும் கூட ஒரு பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த சிங்கப்பூரோட வீடும் அங்கதான் இருக்கு. அவருக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துருங்க. சிங்கப்பூர்ல எல்லா இடத்தையும் பார்த்துருங்க. இது மாதிரி சிங்கப்பூரை சுத்தி பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. வரலாற்று ரீதியாகவும் சரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே நேரத்துல சுற்றுலா தலங்களை சம்பந்தப்படுத்தியும் சரி, எல்லாத்துலயும் சிங்கப்பூர் ரொம்ப அருமையான ஒரு இடமா அமைஞ்சிருக்குது. சுற்றுலாவுக்கு மறக்கவே முடியாத ஒரு இடமா அமையக்கூடிய இடம் சிங்கப்பூர். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுற்றுலா பற்றிய விஷயங்களையும் சேர்த்து வரலாறு மற்றும் பொருளாதார ரீதியா சிங்கப்பூரை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி மீண்டும் ஒரு வித்தியாசமான இடத்தோடைய அந்த இடத்தோடைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். இது திரைக்கடலோடி VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நம்ம எல்லாருக்குமே திருமணம் முடிஞ்சிட்டா ஒரு குடும்பம், குழந்தைங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே கடினமாயிடும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சொல்லி சொல்லியே பல பெண்கள் அப்படியே ஆயிட்டாங்க. இது ஒரு மூட நம்பிக்கைங்க. உண்மையில பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெண்கள் இன்னும் வீரியத்தோடையும் பொறுப்புணர்வோடும் செயல்பட முடியும். திருமணம்ங்கிறது பலம், பலவீனம் இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ரீதேவி கண்ணன். ஸ்ரீதேவி கண்ணனை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
நம்ம ஸ்ரீதேவி கண்ணனை பொறுத்த வரைக்கும் பெண்களோட சமூக வாழ்க்கைய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னன்னு பிரிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில திருமணம் கூட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். மதுரையை சேர்ந்த ஸ்ரீதேவி கண்ணன் MBA படிச்சிருக்காங்க. இல்லத்தரசியா தன் வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு இன்னைக்கு பல முகங்கள். இந்திய நாட்டோட முக்கியமான விசாரணை ஏஜென்சியான CBI ட்ரெய்னிங் அகாடமியில மேலாண்மை பயிற்சியாளர், பெண்கள் மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் பயிற்சியாளர், சுய முன்னேற்ற பயிற்சியாளர், கிராமப்புற பெண்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு கள பயிற்சியாளர்னு பல தளங்கள்ல வேலை பாக்குறாங்க. அமெரிக்கா, ஸ்ரீலங்கான்னு பயிற்சி எடுக்கவும் பல நாடுகளுக்கு பயிற்சி கொடுக்கவும் பறந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கணவர் கண்ணன், அவரு வழக்கறிஞரா இருக்காரு. 2 பிள்ளைங்க இருக்காங்க ஸ்ரீதேவிக்கு. ஸ்ரீராம் +2 படிக்கிறாரு. ஹர்ஷவர்தன் 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. நம்ம மதுரையில இருக்க வடிவீஸ்வரத்துல வசிக்கிறாங்க. ஸ்ரீதேவியோட அப்பா பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு. அம்மா இல்லத்தரசி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வரிகளுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. எந்த செயலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசமாவும் தனித்துவமாவும் இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுதான் நம்ம ஸ்ரீதேவிக்கு வேத வாக்குங்க. செஸ், வாலிபால், பாட்டு, பேச்சு, எழுத்துன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தினாங்க. ஸ்கவுட்ல ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். பல கனவுகள் ஸ்ரீதேவி மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்த இந்த தருணத்துலதான் அவங்க ஆசைகளுக்கு பூட்டு போடுற மாதிரி வந்தது திருமணம். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பமும் குழந்தைங்களும் தான். வேற எந்த ஆசைகளையும் லட்சியத்தையும் வச்சுக்காத, நிறைவேறாம போச்சுன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்கிற இந்த சமுதாயத்துல ஸ்ரீதேவி மட்டும் விதிவிலக்கா என்ன? அவங்களுக்கும் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இருந்து அட்வைஸா வந்துகிட்டே இருந்தது. மத்தவங்க சொன்னதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்கன்னு சொந்தக்காரங்கன்னு பொறுப்புகள் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் படிக்கிறது, எழுதுறதுன்னு கிடைச்ச நேரங்கள்ல எல்லாம் தனக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்ரீதேவி. எந்த ஒரு சூழலையும் தனக்கு பிடிச்சத பண்ணணும்னு வெறித்தனமா இருந்தோம்னா எப்படியாவது எந்த வகையிலயாவது நேரத்தை ஒதுக்க முடியுங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீதேவி தாங்க சாட்சி. ஒரு நாள் அவங்க கணவர் கண்ணன், நீ விரும்புனா உனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்யன்னு சொன்னாராம். இத கேட்ட நம்ம ஸ்ரீதேவிக்கு ஒரே சந்தோஷம். அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளுக்கும் சாவி கிடைச்சது. இந்த திருமணம் ஸ்ரீதேவிக்கு பல விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா குடும்பம் தான் உலகத்திலேயே ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. நம்ம செய்யற செயல் யாரையும் பாதிக்காம இருக்கணும். வேகமாவும் விவேகமாவும் செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை கத்து கொடுத்தது. பல அனுபவங்கள் கிடைச்சது நம்ம ஸ்ரீதேவிக்கு. இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு புது தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்துச்சு. பொதுவா ஏற்றுமதி இறக்குமதியில பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே கம்மிங்க. ஏன்னா முழு கவனமும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலை. இங்குள்ள உற்பத்தியாளர்களையும் வெளிநாட்டுல இருக்க வியாபாரிகளையும் இணைச்சு செயல்படணும். இதுக்கு கவனம் சிதறாம உழைக்கணும். ஆனா பெண்களுக்கு தான் அதான் ரொம்ப கஷ்டமாச்சே. இன்னைக்கு சரியா சமைச்சோமா, கேஸ அணைச்சோமா, வீட்டை பூட்டினோமா, கணவருக்கு சாப்பாடு பிடிச்சுதா, பிள்ளைங்க டெஸ்ட் எப்படி எழுதினாங்கன்னு பல டென்ஷன். இதுல எங்க முழு கவனம் செலுத்துறது? ஆனா கொஞ்சம் தைரியமும் சமரசம் இல்லாத உழைப்பும் இருந்தா நிச்சயமா இதுல நிலைக்க முடியுங்க. விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு நம்ம ஸ்ரீதேவி தாங்க. ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராவது ஏதாவது புதுசா பண்றேன்னு சொன்னா போதும், உடனே அவங்கள வித்தியாசமா பாப்போம். அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிப்போமே தவிர நல்லது என்னன்னு சிந்திக்க மாட்டோம். பல கேள்விகள் நம்ம மனசுல முளைச்சிடும். ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குறேன்னு சொன்ன உடனே அவங்க கணவர் ஸ்ரீதேவிய ஒரு மாதிரியே பார்த்தாராம். ஆனா ஸ்ரீதேவியோட தீவிரம் புரிஞ்சுக்கிட்டு அனுமதிச்சாரு. முதல்ல ரொம்பவே எளிமையா தொடங்கினாங்க. லெதர், சில்க் ரெண்டையும் ஆஸ்திரேலியா, கத்தார், டென்மார்க் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பினாங்க. பிசினஸ் ரொம்பவே நல்லா போச்சு. கொஞ்ச நாள்ல இத பத்தி சில செய்திகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஸ்ரீதேவியை தேடி வர ஆரம்பிச்சாங்க. பல பெண்கள் இந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இத கத்துக்கணும்னு ஸ்ரீதேவி கிட்ட வந்தாங்க. இத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஸ்ரீதேவியும் முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கள தேடி வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலயும் ஒரு பக்கம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீதேவி. கொஞ்ச நாள்ல இவங்க கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட பெண்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறத பார்த்துட்டு பிருந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்னு ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. ஆங்கிலமும் இணைய அறிவும் இருந்தாலே ஏற்றுமதி மூலம் இந்த உலகத்தையே வெல்ல முடியுங்க. இவங்க அளித்த பயிற்சி ரொம்ப சுலபமாவும் அந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமாவும் இருந்தது. இவங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்ச நிறைய பெண்களுக்கு
அதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்கற வாய்ப்பும் கிடைச்சது. பல பெண்களுக்கு நல்ல வேலை, கை நிறைய சம்பாத்தியம்னு வாழ்க்கையில தான் சொந்த கால நிக்க இந்த பயிற்சி ரொம்பவே உதவியா இருந்தது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தைரியமூட்டவும் வழிகாட்டவும் ஏற்பாடுகள் குறைவாதாங்க இருக்கு. அரசு தரப்புல அதுக்கான வாய்ப்புகளும் திட்டங்களும் இருந்தாலும் அது முழுமையா எல்லாரையும் போய் சேரதில்ல. பெண்களும் இந்த சூழ்நிலையில பொருளாதார சக்தியா மாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டை கவனிச்சுக்குவாங்க, ஒரு குழந்தையோ இல்ல 2 குழந்தையோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாசமானா வீட்டு வாடகை, மளிகை செலவு, கரண்ட் பில்லுன்னு மாசம் முழுக்க செலவு வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலைமையில ஒருத்தருடைய வருமானம் பத்துறதில்ல. அதனால பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இங்க ஆண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை பெண்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிறது இல்ல. அமைப்பு சாரா தொழில்கள்ல 2 பேரும் ஒரே மாதிரியான உடல் உழைப்பு கொடுத்தாலும் ஆண்களுக்கு அதிக சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கிற நிலைமைதான் இருக்கு. தகவல் தொழில்நுட்பம், அதாங்க இந்த சாஃப்ட்வேர் ஜாப்னு சொல்றமே, அதுல மட்டும் நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான பெண்கள் உழைப்ப கம்மியா எடை போடுறத மாத்தணும்னா பெண்கள் சுய தொழில் முனைவோரா மாறணுங்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவி. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செஞ்சாதானே இப்படி 10 பேருக்கு வேலை கொடுக்கிற முதலாளியானா இப்ப இருக்க நிலைமை மாறிடும்ல. அது மட்டும்தான் மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இருக்க ஒரே வழின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. இந்த எண்ணத்தை வளரும் இளம் பருவத்துல இருந்தே பெண்களுக்கு சொல்லணும்னு கல்லூரிகள்ல இலக்கா வச்சு போய் பேச தொடங்கினாங்க ஸ்ரீதேவி. பெண்கள் தொழில் முனைவோரா ஆகணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளை வளர்த்துக்கணும், இந்த பரந்த உலகத்துல என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு, எது மாதிரியான தடைகள் எல்லாம் கடக்க வேண்டியிருக்குன்னு அவங்களோட சொந்த அனுபவங்களை முன் வச்சு மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்க. ஸ்ரீதேவி இந்த மாதிரி பல விதங்கள்ல தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்த பெண்களுக்கு சொல்லி தராங்க. இவங்க மூலியமா பல பெண்கள் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரது மூலமா நம்மளும் வளர முடியுது, மத்தவங்களும் வளர முடியுது. அமெரிக்க உள்துறை சார்பா வருஷத்துக்கு ஒரு முறை தெற்காசிய பகுதிகளுக்காக கல்வி பரிமாற்ற திட்டம் ஒண்ணு செயல்படுத்தப்படுதுங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த பகுதிகளில் இருந்து 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் தொழில் முனைவோர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகளை தேர்வு செஞ்சு அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மூலமா உலகளாவிய நடைமுறை கல்வியை பயிற்றுவிக்கிறதா இந்த திட்டம். தென்னிந்தியாவில இருந்து அந்த பயிற்சிக்கு ஸ்ரீதேவியை தேர்வு செஞ்சாங்க. அது வேறு விதமான உலகத்தையும் வாழ்க்கை முறையும் ஸ்ரீதேவிக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த பயிற்சி மொத்தம் 35 நாள் நடந்துதான். பாதி நாட்கள் வகுப்பறை பயிற்சியாவும் அதுக்கு பிறகு கள பயிற்சியாவும் கொடுக்கறாங்க. அமெரிக்காவோட மேற்கு பகுதியில இருக்கிற நெவோடா மாகாணத்துல ரீனோ பூர்வ குடிமக்கள்னு மத்தியில வேலை செஞ்சாங்க ஸ்ரீதேவி. அமெரிக்க அரசாங்கம் அந்த பூர்வ குடிகளோட மேம்பாட்டுக்கு நிறைய தொழில் பயிற்சிகளை வழங்குது. அத ஆய்வு செய்யற பணிதான் ஸ்ரீதேவிக்கு கொடுத்தாங்க. உண்மையாவே வியப்பும் வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு ஸ்ரீதேவிக்கு. நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பூர்வக்குடி மேம்பாட்டுங்கிற பேர்ல நாம அவங்க மரபையும் பாரம்பரியத்தையும் சிதைக்கிற வேலையத்தான் செய்யறோம். அவங்க முன்னேறணும்னு நினைக்கிற நம்மளுடைய எண்ணம் ரொம்பவே நல்லதுங்க. ஆனா அவங்க பாரம்பரியத்தை கண்டுக்காம நம்ம அவங்கள முன்னேற்ற பாக்குறோம், அதுதான் தப்பு. ஆனா அமெரிக்கால அந்த மக்களோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சிதைக்காம அவங்க வாழற பகுதியில கிடைக்கிற பொருட்களை வச்சு தொழில்களை செய்ய பயிற்சி கொடுக்கறாங்களாம். பயிற்சி கொடுக்கறதோட அவங்க விலகிறது இல்ல, அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாடு முழுக்க சந்தைப்படுத்துறாங்களாம். அதனால அந்த பூர்வக்குடி மக்களுக்கு கௌரவமான வாழ்க்கை கிடைக்குது. இந்த மாதிரி மிகச்சிறந்த அனுபவங்களோட அமெரிக்காவில இருந்து வந்தாங்க நம்ம ஸ்ரீதேவி. நம்ம தமிழ்நாட்டுல கூட எவ்வளவோ கிராமிய தொழில்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு மண்பாண்ட தொழில எடுத்துக்கலாம். உன்னதமான கலை தொழில், பயிற்சியும் பாரம்பரியமும் இல்லாத யாருமே அந்த தொழிலை செய்ய முடியாது. ஆனா அவ்வளவு திறமை வாய்ந்த அந்த கலைஞர்கள் இன்னைக்கு அடையாளம் இல்லாம இருக்காங்க. ஏன், இன்னும் சிலர் அந்த தொழிலையே விட்டுட்டாங்க. சில முற்போக்கு கலைஞர்கள் தொழிலை வித்தியாசப்படுத்தி அதே களிமண்ணுல சிலைகளையும் வடிவங்களையும் செஞ்சு உலகம் முழுக்க அனுப்புறாங்க. ஓரடி இருக்கிற சிற்பம் 10,000 விலைக்கு போகுதுங்க. ஆனா இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியமாகிறது இல்ல? இதுல சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கு. சமூகம் அந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், அரசாங்கம் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், தொழில் திறனை ஊக்குவிக்கணும், புத்தாக்க பயிற்சிகளை தரணும். தமிழகத்துல உள்ள கிராமிய தொழில்களை பத்தி தீவிரமான ஆராய்ச்சியில இறங்கினாங்க ஸ்ரீதேவி. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களால முடிஞ்ச எல்லா பொருட்களையும் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ல
கலந்துகிட்டதால அமெரிக்காவோட கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை நடத்துற ஒரு ஆன்லைன் கோர்ஸ்ல சேரக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. தெற்காசியாவில 30 மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதுல நம்ம ஸ்ரீதேவியும் ஒருத்தர். அந்த கோர்ஸ் முடிவுல எல்லாரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதுல நம்ம ஸ்ரீதேவி கிராமப்புற பெண்களோட ஆரோக்கிய விழிப்புணர்வு பத்தி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. குறிப்பா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி எல்லாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தாங்களாம். ஊர் ஊரா போய் பெண்களை சந்திச்சாங்களாம். அதிர்ச்சியான அனுபவங்கள் தான் கிடைச்சது. 90% பெண்களுக்கு அடிப்படை சுகாதார புரிதல் கூட இல்லையாங்க. நிறைய பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை ஒரு விஷயமாவே கருதல. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்னு ஒரு நோய் இருக்கிறதே தெரியல. மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அறிகுறியும் நகரப்புறங்கள்ல மார்பக புற்றுநோய் அறிகுறியும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவங்களையெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புற வேலையில இறங்குனாங்க நம்ம ஸ்ரீதேவி. இந்த மாதிரி பல கிராமங்கள்ல போய் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக ஊர் ஊரா சுத்தமும் ஆரம்பிச்சாங்க. காசியாபாத்ல இருக்கிற சிபிஐ ட்ரைனிங் அகாடமில மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ட்ரெயினியா இருக்காங்க. நெருக்கடி சூழல்ல மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் மாரல் வேல்யூன்னு பல விஷயங்களை பத்தி பேசுறாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் நண்பர்களோட சேர்ந்து மதுரைய மெடிக்கல் டூரிசம் சென்டரா மாத்துறதுக்கான வேலைகளையும் தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி. இத்தனை வேலைகளுக்கு நடுவுலயும் ஸ்ரீதேவிக்கு குடும்பம் தாங்க பிரதானம். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எந்த கடமையில இருந்தும் தவறுதில்ல. எல்லாத்தையும் சரிசமமா நிர்வகிக்க கத்துக்கிட்டாங்க. என்ன நேயர்களே, நம்மள பல பேர் சாதிக்கணும்னு வெறியா இருந்தாலும் நிர்வாக திறமை இல்லாததால சில விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கு. குறிப்பா பெண்கள் நிர்வாக திறமை வளர்த்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் குடும்பத்துக்காக நம்ம லட்சியத்தை விட்டு கொடுக்காம இருக்க முடியும். ஸ்ரீதேவி கண்ணனோட இந்த வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கும்னு நம்புறேன். குறிப்பா பல திருமணமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களுக்குன்னு இருக்க லட்சியத்தை அடைய தீவிரமா உழைப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு சாகுபடியை அதிகரிக்கும் வழிமுறைகள் பற்றி பார்ப்போம். பயறு வகைகளை எளிதாக பயிரிட துணை பயிராக, வரப்பு பயிராக, ஊடு பயிராக, கலப்பு பயிராக ஊன்றலாம். எடுத்துக்காட்டுக்கு, முதலாவது உளுந்து விதையை நெல், மணிலா, பருத்தி, கரும்பு, வாழை வயல்களில் வரப்பிலே விதையை ஊன்றலாம். வாய்க்கால் மேட்டில் அல்லது பாத்திகளை சுற்றிலும் ஊன்றலாம். இவ்வாறு உளுந்தை ஊன்றும் பொழுது ஒரு செடியில் 80 முதல் 150 காய்கள் வரும். ஒரு காயில் 7 முதல் 9 மணிகள் வரும். ஒரு விதை 70 நாளில் சராசரியாக 700 முதல் 1000 விதைகளாகிறது. இவ்வாறு உளுந்தை வரப்புகளில் பயிரிடும் பொழுது களையின்றி பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மற்றும் வேர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். அடுத்ததாக கேழ்வரகு, சோளம் ஆகியவற்றை மரவள்ளியில் கலப்பு பயிராக, பல தோட்டங்களில் ஊடு பயிராக, மா, தென்னை, கொய்யா தோப்புகளில் துணை பயிராக ஊன்றலாம் மற்றும் மொச்சையை வேலியோரம் ஊன்றலாம் அல்லது மாடி தோட்டத்தில் காராமணியை ஊன்றலாம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனூலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயறு வகை பயிர்களுக்கு டிஏபி கரைசல் தெளிக்கும் முறை மற்றும் அதன் பலன் பற்றி பார்ப்போம். இலைவழி உரம் அளிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 20 லிட்டர் நீரில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்த பின்பு தெளிந்த நீரை துணியால் வடிகட்டி அதுடன் 180 லிட்டர் நீரை ஊற்றி நன்கு கலந்த பின்னர் மாலை வேளையில் செடிகளின் மீது நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். அல்லது 2 கிலோ பயறு ஒன்றரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 30 மற்றும் 40ஆம் நாள் மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக பயறு வகைகளில் பூக்கள் உதிர்வை தடுக்க 50% பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 40 மில்லி பிளானோஃபிக்ஸ் என்ற வளர்ச்சி ஊக்கியை 180 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். டிஏபி மற்றும் பயறு ஒண்டர் இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பதன் பயன்கள் பற்றி பார்ப்போம். பயிர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது, பூக்கள் உதிர்வை தடுக்கிறது, அதிக காய் பிடிக்க உதவுகிறது, காய்களின் எடை அதிகரிக்கிறது மற்றும் 2 மடங்கு மகசூலுக்கு வழிவகுக்கிறது. இச்செய்தி சுற்றிலும் இருக்கும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனூலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை. வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு வல்லுநர்கள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம் டைரக்டர் திரு ரூபி நாகா நம்ம கூட இருக்கிறாங்க. சைல்டு லைன் டீம் ஹெட் சி சுரேஷ் நம்ம கூட இருக்கிறாங்க.
வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோமில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க? எதனால் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸிங் ஃபீல்டில் வரணுன்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் வளர்ந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5வது படிக்கும்போதுலேருந்து டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் படிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி வேலை நானும் செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சிஎம்சியில் படிக்கிறதுக்காக வந்திருந்தேன். வந்ததுக்கப்புறம் வேலைக்காக நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போதே நான் நினச்சேன் திருப்பி வருவேன்னு. பட் ஆனால் அது அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் வரது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களோட குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு நான் அடாப்ட் பண்ணியிருந்தோம் அங்கே, நானும் என்னோடய மனைவியும். ஸோ அவங்க குழந்தைங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த யோசனை வந்திருக்கேன். நானும் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் வளர்ந்தவன், நானும் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த ஆசை வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது எனக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை ஆகிப்போச்சு. அப்போ நான் மனைவிக்கிட்ட சொன்னேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2006 நாங்கள் கிளம்பி வந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் அமெரிக்காவில் 14 வருஷமாக இருந்தோம். ஆனால் நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னென்னா அங்கெல்லாம் அதெல்லாம் ஒட்டி வர்றது எப்படி அதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் அது ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணானோ அவ்வளோ போகணுன்னு ஆசையும் வந்துருந்துச்சு. அதுக்காக 2006 நாங்கள் கிளம்பி வந்து வேலூருக்கு வந்துட்டோம். வேலூருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல எங்களோட வர நோக்கமே என்னென்னா அடாப்ஷன், தத்து எடுக்கிறது பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், தத்து எடுக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு ஆசையோடு வந்திருந்தோம். அப்போது வந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உடனே நேரடியாக நீங்கள் அடாப்ஷன் ஏஜென்சி ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் ஒரு குழந்தைங்கள் இல்லை நடத்தணும், ஒரு 3 வருஷம் அனுபவம் இருக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த குழந்தைங்கள் இல்லை ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா குழந்தைங்கள் இல்லை நடத்தணும்னு நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கல. இது நடத்தினா நம்மளுக்கு அடாப்ஷன் ஏஜென்சி லைசன்ஸ் கிடைக்கும்னு சொன்ன ஆசையோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போத்தி வரக்கூட நாங்கள் இன்னும் நடத்தினே இருக்கிறோம். ஐ என்ஜாய் டூயிங் திஸ் பிகாஸ் children do benefit, so we are continuing to do the work. சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு சில்ட்ரன் ஹோம் ஆரம்பித்ததில் ரொம்ப சந்தோஷமாகவும் சொன்னீங்க. குழந்தைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. இந்த சில்ட்ரன் ஹோமில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் இந்த தி ஹோப் ஹவுஸில்? ஓகே, இங்கே வந்து குழந்தைங்களுக்கு 6 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம். அவங்களோட அட்மிஷன் எப்படின்னா, யாரான ஒருத்தர் தெரிஞ்சவங்க, குழந்தை பற்றி தெரிஞ்சவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் ஊரில் ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருந்துட்டாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கப்போ நீங்கள் எங்களுக்கு கூப்பிடுவீங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குங்க, என்ன பண்ணணும்னு சொன்னப்போ நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம் உங்களுக்கு, ரெஃபரல் ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து அந்த குழந்தையோட பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட சோஷியல் ஒர்க்கர் சுரேஷ் போய் வீட்டாண்டே வந்து அந்த பேப்பரோட வந்து அவங்க வீட்டில் என்ன இருக்கா என்ன இல்லை, எதுக்காக இந்த குழந்தை நம்ம இல்லத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதுவாங்க. எழுதி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதுவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இந்த இல்லத்தில் இடம் தேவை, இந்த இல்லத்தில் இடம் தேவையில்லை, ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அவங்க உண்மையாக இந்த இல்லத்தில் இடம் தேவைன்னப்போ அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு மேலே இருக்கிற போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அவங்களுக்கு அனுப்பினப்போ அவங்க எஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அட்மிஷன் கொடுத்துருவோம். ஸோ எந்த மாதிரி குழந்தைங்களை நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபன்ஸ் அனாதை பசங்க, டோட்டல் ஆர்ஃபன்ஸ், இல்லை செமி ஆர்ஃபன்ஸ், அம்மாவை இல்லையோ அப்பாவை இல்லையோ, இல்லை ரொம்ப பாதிக்கப்படுற பசங்க, அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க ஆனால் அப்பா வந்து குடிக்காரன், அம்மா வந்து கூலி வேலை செய்கிறாங்க, இல்லை அம்மாவுக்கு வந்து ஒரு ஊனமுற்றையான குழந்தைக்கு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, அப்பா வந்து குடிக்காரன், வீட்டு விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை அம்மா அப்பா இருந்தாலும் கேஸ் பை கேஸ் வி டேக் இட். ஸோ உண்மையாக அவங்களுக்கு அந்த இடம் தேவையானப்போ டெஃபினட்டாக நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துக்கிறதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன், மெடிக்கல் ஹெல்ப், அப்புறம் ரெக்ரியேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், என்னென்னா அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, ஆனால் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு அட்மிஷன் அப்பே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்னென்னா, நான் வந்து ஒரு பாட்டி ஆக மாட்டேன், நீ தான் பாட்டி, நீ என்ன குழந்தைக்கு கொடுக்க முடியலையோ நாங்கள் அது பண்ணுறதுக்காக விரும்புகிறோம், தவிர நாங்கள் வந்து ஒரு பாட்டி ஆக போகிறதுல ஒரு தாத்தா ஆக போகிறது அது நீங்கள் தான்.
அப்படியான அர்த்தம் என்னென்னா மாதமாக வந்து குழந்தைக்கு பார்க்கணும், என்னென்ன நீங்கள் செய்யணுமோ உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸில் வீட்டுக்கு கொண்டு போகணும், ஏதான பிரத்யேகமான காரியங்கள் இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இப்போ குழந்தை வந்து 12வது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த கான்டாக்டும் விடலை. ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன், அந்த பெற்றோர்கள் வர விடலை, குழந்தைக்கு வீட்டுக்கு போக விடலை, எதுவுமே பண்ணலை. 12வது முடிச்சதுக்கப்புறம் சரிம்மா நீ வீட்டுக்கு போன எங்கே போவான்? அந்த குழந்தைக்கு வந்து யாருமே தெரியல, அம்மா தாத்தான்னு யாரும் தெரியல, பாட்டியான்னு யாரும் தெரியல, ஊர் எங்கன்னு கூட தெரியல. அதுக்காக அந்த குழந்தையோட பெனிஃபிட்காக, எங்கள் நிறுவனத்தோட பெனிஃபிட்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட். ஆக்சுவலி சட்டத்தில் கூட அதான் சொல்லுது, இப்போது குழந்தைக்கு வந்து அவங்க குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட டெஃபினட்டாக கான்டாக்ட் வச்சு தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வசதி தேவையோ ஒரு 11 months in a year we do it. பட் தட் 1 month இந்த மந்த் ஆஃப் மே அவங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டாக வீட்டுக்கு அனுப்புவோம். வீட்டுக்கு போகும்போது கூட நாங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்போம், அவங்க பாட்டி என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, செருப்பு, சீப்பு, சோப்பு, அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டிக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கணும். என்னென்னா அது வாங்கி கொடுக்கும்போது தான் என்னோடய பாட்டி அந்த பாசம் அவங்களுக்கு தெரிய போகுது, அந்த பொறுமை அவங்களுக்கு தெரிய போகுது இல்லைங்களா. அதுக்காக இது எங்களால் பண்ண முடியாதுன்னு கிடையாது இது, ஆனால் அவங்க அது பண்ணால் தான் அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சொந்தக்காரங்க யாருன்னு புரிய போகும். ஆமாம், அவங்க பண்ணால் தான் வந்து ஒரு அன்பு மூலமாக அது வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி தந்தோமா ஒரு அன்பாக வாங்கி தரது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் மற்ற மாதங்கள் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம் உங்களுக்கு. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். இந்த இல்லம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆன இல்லம். இந்த குழந்தைகள் இல்லம், அதுமாதிரி இந்த குழந்தைகள் இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரிகிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்குது. சார் இப்போது நீங்கள் டைரெக்டாக ஃபீல்டுலேயே போயிட்டு நிறைய குழந்தைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் தத்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிருக்கிறீங்க. அதோடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அங்கே எந்த மாதிரியான குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு குழந்தைய நம்ம இல்லத்துக்கு எடுக்கணும் அப்படின்றப்ப நீட் அசஸ்மெண்ட், அதாவது தேவையின் அடிப்படையில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீட் அசஸ்மெண்ட் ஸ்டடியை பண்ணுறதுக்கு சோஷியல் ஒர்க்கர் ஆகிய நாங்கள் போவோம். அப்படி போகும்போது பல விதமான அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசண்டாக ஒரு அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைய ஆஸ்பத்திரியில் போகிற சோஷியல் ஒர்க்கர் மூலயமா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது அந்த அம்மாவும் கொஞ்சம் ஊனமுற்றவங்க, கூலி வேலை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்குது. அதை வந்து புருஷன் அவங்கள விட்டுட்டு போயிட்டதுனால பார்த்துக்க முடியல, அதனால் உங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கணும் சார்னு சொன்னாங்க. சரிட்டு நான் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசுனதுக்குள்ள எங்களுக்கு என்ன புரிய வந்ததுன்னா, வீட்டுக்கார் வந்து பக்கத்திலே இருக்கார், 2 தெரு தள்ளியே இருக்கார், அவங்க அம்மா வீட்டில் இருக்கார். ஆனால் வீட்டுக்கு வர்றதில்ல. ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை சச்சரவு மூலயமா, ஏதோ மனஸ்தாபம் மூலயமா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து, இல்லை சார் நான் என் குழந்தைக்கு இந்த ஹாஸ்டல் பாதுகாப்பாக இருக்குமா, நான் வந்து பார்க்கணும், எப்படி நடத்துகிறீங்க, என்ன நடத்துகிறீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்குது, அது மாதிரி டீட்டெயிலாம் பக்காவாக கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அந்த பொண்ணை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்கள் சனிக்கிழமை வாங்க, பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து நிறுத்தாதீங்க, ஒரு சனிக்கிழமை வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு. அவங்க 2 பேருமே வந்து எங்கள் இல்லத்தை பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருக்கு சார் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க கணவனுக்கு விருப்பம் இல்லை இதில். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இருக்கிறது ஒரு பொண்ணு, நீ ஏன் சேர்த்தேன் அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் ஒன்று சேரத்துக்கு இப்போ நாங்கள் ஹோப்போஸ் காரணமாக ஆகிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. கண்டிப்பாக சார், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த ஒரு விஷயம். அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது சார். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதுவும் வந்து நாங்கள் இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோமில் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பேசும்போது, எந்த மாதிரி கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் சார் நீங்கள் நடத்துகிறீங்க, அதை பற்றி ஒரு விரிவாக்கமாக சொல்லுங்கள் சார். கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்னது வந்து இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஹோம், இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஹோப் ஹவுஸ் ட்ரஸ்ட். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் ஹோம் இஸ் ஒன் ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் இஸ் எ செப்பரேட் ப்ராஜெக்ட். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம எடுத்து நம்ம இல்லத்தில் தங்க வச்சு நம்மளால படிக்க வைக்க முடியாது. ஸோ எந்தெந்த குழந்தைக்கு வந்து உதவி தேவை, ஆனால் அவங்களால வந்து சமுதாயத்தில் தங்கி படிக்க முடியும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நாங்கள் வந்து 4 விதமான குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து HIV இருக்கிற குழந்தைங்களுக்கே ஆகலாம், பெற்றோர்களுக்கே ஆகலாம். 2வது வந்து டியூபர்குலோசிஸ் வியாதியோட பாதிக்கப்படுற குடும்பங்கள்.
மூணாவது வந்து ஊனமுற்றையாக இருக்கிற குடும்பமே ஆகட்டும், குழந்தைவே ஆகட்டும். நாலாவது வந்து சைல்ட் லேபர். இந்த 4 கேட்டகரிஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் யாருக்கானாலும் உதவி தேவைன்னப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டாக்டரே ஆகட்டும், ஒரு கவுன்சிலரே ஆகட்டும், ஒரு சோஷியல் ஒர்க்கரே ஆகட்டும், அவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. திருப்பியும் அதே மாதிரி எங்கள் சோஷியல் ஒர்க்கர் திருப்பி அவங்க வீட்டாண்ட போய் உண்மையே இவங்களுக்கு தேவையா இல்லையா, தேவை இருக்கானப்போ இவங்க உடனே அவங்களுக்கு ரிக்ரூட் பண்ணுவாங்க. ரிக்ரூட் பண்ணதுக்கப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற பொருளோட கூப்பான் 500 ரூபாய் மளிகை சாமான் கூப்பான் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ ஃபேமிலி வந்து ஒரே ஒரு நாள் எங்கிட்ட வருவாங்க. வந்த அன்றைக்கி அவங்க 500 ரூபாய் பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உதவி வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வந்து 3 வருஷம் நாங்கள் செய்வோம். 3 வருஷம் செஞ்சதுக்கப்புறம் கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்து நாங்கள் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் HIV இருக்கேன்னு சொல்லி ரிக்ரூட் பண்ணியிருக்கோம். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும், சரிங்களா? ஆனால் இந்த 3 வருஷத்தில் இருக்கிற தாயோட உடம்பு இன்னும் மோசமாகவே ஆகிருக்க தவிர அது நயமாக ஆகலை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், சரி இன்னொரு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட நோக்கம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்களோட பாசத்தோடு அவங்க வளரணும். அவங்களால அந்த அளவுக்கு சமுதாயத்தில் இருக்க முடியலன்னப்போ தான் நாங்கள் அது முதல்ல சொன்ன ப்ராஜெக்ட் சில்ட்ரன்ஸ் ஹோம் கொண்டு வந்து பாசத்தோடு பார்க்குறதுக்காக நாங்கள் பார்த்துக்குவோம். தவிர முதல்ல அவங்க ஊர்லே, அவங்க சமுதாயத்திலே, அவங்க வீட்டிலே, அவங்க கூட இருக்கிறவங்க கூட வளரணும் அனி நாங்கள் எதிர்பார்க்குறது. அதுக்காக தான் அவங்களுக்கு உதவி தேவையா, சரி உதவி கொடுத்துடலாம், அவங்க சமுதாயத்தில் இருக்கட்டும்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சமுதாயத்தில் வச்சு படிக்க வைக்கிறது. கண்டிப்பாக சரி. நிறைய பேர் வந்து இந்த உதவிகள் கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அந்த ஹவுஸ்கே கூட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம வச்சு பார்த்துக்க முடியாது. அதனால் நீங்கள் வெளியிலையும் வச்சு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் எங்களால் உதவி செய்ய முடியாது. அதுக்காக நாங்கள் ஒரு கேட்டகரிஸ் வச்சுருக்கிறோம். இப்போ HIV மூலமாகவோ, டியூபர்குலோசிஸ் மூலமாகவோ, ஊனமுற்றையாக இருக்கிறவங்களோ, சைல்ட் லேபராக இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நாங்கள் சில கேட்டகரிஸ்க்கு மட்டுமே நாங்கள் உதவி செய்ய முடியும். ஸோ இப்போ சில பேர் வந்து எனக்கு புருஷன் வந்து ஒட்டி போயிட்டாங்க, எனக்கு அது இது. ஆனால் இந்த 4 கேட்டகரிஸில் வரப்போகிறது இல்லை, அவங்களுக்கு வந்து நாங்கள் செய்ய முடியாது. ஸோ என்னென்னா எங்களோட ஹெல்ப் கூட லிமிட்டட் தான். இப்போ அதாவது கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரித்து வச்சிருக்கிறீங்க. அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹோப் ஹவுஸ் மூலமா உதவிகள் கண்டிப்பாக போகும். இப்போ நாங்கள் வந்து தோராயமாக ஒரு 50 ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் உதவி செய்கிறோம். மந்த்லி அவங்க 50 ஃபேமிலிஸ் வருவாங்க. அவங்க இந்த உதவி வாங்கி போயிடுவாங்க. ஏன் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவான்னு, அவங்க வேலைக்கு போகணும் அன்னதான் எங்களோட ஆசை. என்னென்னா அவங்க வேலைக்கு போனால், அந்த பெற்றோர்கள் வேலைக்கு போனால் தான் அவங்க கையில் காசு இருக்கும், அப்போ தான் அவங்க பசங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு நாள் வந்து இது பொருள் வாங்கிட்டு போனாவே போதும். என்னென்னா அந்த ஒரு நாள் வேலை போகிறதே எங்களுக்கு பிடிக்கல. ஸோ என்னென்னா அவங்க வேலைக்கு போகலன்னா அந்த நாளோட சம்பளம் வராமல் போயிடலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லி, சில பேர் வந்து 4 நாளுக்காக தான் வருவாங்க. சில பேர் வந்து கிட்ட இருக்கிறவங்க ஒரே 1 மணி நேரம் அவங்க லீவ் எடுத்துக்குவாங்க, வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி. இப்போது ப்ராஜெக்ட் யுவா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், இந்த ப்ராஜெக்ட் யுவானா என்ன சார்? அதுக்கு யுவாவுக்கு ஒரு விரிவாக்கம் சொன்னீங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், சொல்லுங்கள் சார். இட் இஸ் யுவானது வந்து YUVA ப்ராஜெக்ட் for youngsters to understand and verbalize adolescence. ஸோ இப்போ நான் போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் அந்த 10 பேரே போய் ஒருத்தர் 10 பேருக்கு சொன்னாங்கன்னா அது 100 பேருக்கு சேரிச்சு. நான் போய் 100 பேர்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்காக நாங்கள் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற வாலிபர் பசங்க என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ என்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்குனீங்க, என்கிட்டருந்து நீங்கள் என்ன கற்றுக்குனீங்களோ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அதுதான் யங்ஸ்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் மற்றவங்க கிட்ட பேசுகிறது வந்து வேர்பலைசிங். அது எது பற்றி பேசணும், எது பற்றி வேர்பலைஸ் பண்ணணும்னா அடாலசன்ஸ்னால் அந்த 12 வயசுலேருந்து 19 வயசு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள், அது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸ் பேசுகிறோம். நம்ம செக்ஷுவல் அப்யூஸ் என்ன, எனக்கு பிடிக்காது மற்றவங்க செய்கிறது எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடக்கூடாத இடத்துல தொடறாங்க, தட் இஸ் absolutely unacceptable. So we teach the children there are 4 areas in our body that no one should touch you. யாரானாலும் ஆகட்டும். So if somebody touches you, what should you do? So that child can go and இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? நான் எங்கே சொல்கிறேன், நீ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு. So that is how we want to spread the word. So this I will just take a few seconds to explain how this program started. இந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லி கூட சொல்கிறேன் நான். எங்கள் இல்லத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக ஹராஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கிராமத்தோட பசங்க. எப்படின்னா எங்கள் ஹாஸ்டல் வேன் ஸ்கூலுக்கு போகும்போது வண்டியில் வருது,
ஸ்கூலுக்கு பொண்ணுங்க கூட தகவல் அனுப்புறது, ரோட்டில் எல்லாம் பேர் எழுதுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்களும் பொண்ணு வந்து எங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னப்போ நாங்களும் என்ன பண்ணுறோம், நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நம்ம மற்றவங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டாம், ஒரு நிதானமாக இருக்கலாம்னு சொன்ன நோக்கத்தோடு நாங்கள் விட்டுருமா, பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த பசங்க என்ன நினச்சாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க போல இருக்க, அதுக்காக நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பொண்ணால் தாங்க முடியல. அப்போ நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அந்த பசங்களை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு என்கிட்ட, அங்கிள் நான் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இல்லத்தில் இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ எங்கள் கிளாஸில் வந்து நிறைய பசங்க வந்து கிராமத்துலேருந்து சைக்கிள்ஸில் வருவாங்க, நடந்து வருவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அங்கிள்னு கேட்டாச்சு என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, நீ போய் விசாரித்து நீ பாரு என்ன நீ கண்டுபிடிக்கிறான்னு சொன்னப்போ அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்கே அப்செட் ஆகி போச்சு. என்ன சொல்லிச்சேன்னா, வளர்ந்த பொண்ணுங்கள் ஸ்கூலுக்கு அண்டர் கார்மெண்ட்ஸ் இல்லாமல் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை. அது மட்டுமே இல்லை, ஒரு பொண்ணு சொல்லிச்சா, உங்கள் பின்னாடி 3 பசங்க தான் வந்து கேலி பண்ணியிருக்காங்க, என் பின்னாடி டெய்லி 13 பசங்க வராங்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் ஸ்கூல் நிற்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, நான் இப்போ அம்மா அப்பா கிட்ட சொல்லலைன்னா இவங்க கூட நான் கேலி பண்ணே இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போது இந்த பொண்ணே தானாகவே அப்போ சொன்ன, அங்கிள் நான் இது நீங்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ நான் இந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அப்போ நீ பண்ணுன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே கற்றுக்கிறதுக்கப்புறம் அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்டே போய் நவம்பர் 14, 2014 போய் அவங்க ஹெட் மாஸ்டர் அனுமதியோட அவங்க ஸ்கூலில் இருக்கிற 400 பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போது அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு. அப்போ மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கு, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஏதோ பெரிய எர்த் ஷேட்டரிங் மேட்டர் கிடையாது இல்லைங்களா. எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூலில் சொல்கிறது கிடையாது, அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, வேறு யாருமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அப்போ யார் சொல்லுவாங்க உங்களுக்கு? ஸோ எங்களுக்கு அது எப்படி புரிஞ்சிச்சுன்னா, மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கேன், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லு, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லனப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கம்ப்யூட்டரு, அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் அது எல்லாமே தூக்கின்னு போய் மற்றவங்க கிட்டலாம் உட்காந்து பேசுவான். அப்போ நான் அப்போதுக்குள்ளே ஒரு 10-12 ஸ்கூல்ஸில் சொல்லியிருப்பான். நான் கேட்டேன், நீ இத்தனை ஸ்கூல்ஸில் நீ சொல்லியிருக்கிறியாம்மா, என்ன நீ கற்றுக்கின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே நான் போன ஸ்கூல்ஸில் 2 விதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லேடி டீச்சர் இருக்கட்டும் கூடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு விதமான ஸ்கூல்ஸில் எப்படின்னா யாருமே இருக்கிறது இல்லை, பெரியவங்க, நாங்கள் பசங்கள் மட்டுமே இருப்போம். இந்த பொண்ணு அப்போ 11வது படிக்குது. அப்போது அந்த பொண்ணு சொன்னது நான் கவனித்தது என்னென்னா, அந்த டீச்சர் இருக்கிற கிளாஸில் பசங்க யாருமே வாய் திறக்கிறது இல்லை. ஆனால் டீச்சர் இல்லாத கிளாஸில் நான் பேசும்போது நாங்கள் எல்லாம் பயங்கரமாக சிரிப்போம், நாங்கள் எல்லாம் பாய்ஸ்க்கெல்லாம் கர்ஸ் பண்ணுவோம், ஏன்னா அவன் இப்படி பண்ணா, இவன் எப்படி பண்ணா, இவன் அப்படி கேலி பண்ணான்னு சொல்லி சிரிப்போம், இல்லைல்லாமோ பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இந்த பசங்க எல்லாம் இப்படி பேசும்போது நிறைய கற்றுக்குறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அன்னு சொன்னப்போ எனக்கு ஒன்று தோண்டிச்சு, என்னென்னா அப்படின்னா இந்த மாதிரி பசங்க ஒரு ஸ்கூலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைடாக பண்ணுறோம். இது என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெல்லூர் ஒரு ஸ்கூலுக்காக போய் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரோட அனுமதியோட, இப்போது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் சோஷியல் ஒர்க்கர் லேடி சோஷியல் ஒர்க்கர் போவாங்க, பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்து மேல் சோஷியல் ஒர்க்கர் போவாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது உடம்புல அன்னது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், கேர்ள்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரிண்டட் மெட்டீரியல் கொடுப்போம். பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களால் வாயாடு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் நீங்கள் பேசாமல் இந்த பிரிண்டட் மெட்டீரியலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க போய் அவங்க சமுதாயத்தில் போய் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். குழந்தைகள் வந்து நிறைய பேர் இது சொல்லித்தரத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த விஷயத்த நீங்கள் உங்களுடைய இந்த ஹோப் ஹவுஸ் மூலயமா கொண்டு போயிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பள்ளியிலேயே கூட அந்த அறிவியல் பூர்வமான அந்த பாலியல் கல்வி வந்தால் கூட டீச்சர்ஸே கூட சொல்லித்தரத்துக்கு தயங்குறாங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, தள்ளி போட்டுடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த காலகட்டத்தில் வயதுக்கேற்ற பாலியல் கல்வி தேவை அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக சார். தொடுதல் உணர்வு, அந்த தொடுதல் உணர்வு யார் தொடுறாங்க, எதுக்கு தொடுறாங்கன்றது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தெரியணும். அந்த ஒரு எஜுகேஷன் கண்டிப்பாக, செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா
சமூக வலைதளங்கள், அதுக்கப்புறம் இதன் மூலமாக கூட நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்ல முறையில். If you really look at the numbers in our country of sexual abuse, it's just astonishing number of children are being subjected to sexual crimes. So unless and until our children are educated about how to protect themselves from being abused, this is not going to go away. So if our parents are not going to be interested, if our teachers are not interested, if children are not aware to talk about it, then how are they going to learn? This crime is going to be perpetrated day in, day out, however the kind of laws that you may pass. This has to start from within. This has to start with me. Only then the change will begin. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது இந்த செக்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கூட வந்து சொன்னீங்க. ஃப்ளைட் ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு நேம்ஸ்லாம் நாங்கள் கேட்டது கிடையாது. இந்த ஃப்ளைட் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். என்னது வந்து அகெயின் இட் இஸ் an acronym, financial literacy and life skills among youth through training and empowerment. வாலிபர் பசங்களுக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பற்றி சொல்லிக் கொடுக்கணும், லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும், எப்படியான ஒரு ட்ரைனிங் அண்ட் எம்பவர்மெண்ட் செஞ்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது ஸோ அது எப்படி பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலி ஹவு இட் ஆல்சோ ஸ்டார்டட் இஸ் எங்கள் ஹோமில், எங்கள் சில்ட்ரன்ஸ் ஹோமில் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னா, இப்போ பெற்றோர்கள் இருக்கிற பசங்க ஏன் இந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கு எங்கள் ட்ரஸ்டீஸ்க்கு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நிர்வாகமே அவங்கக்கிட்ட எந்த காசு வாங்க வேண்டாம், ஆனால் அவங்க பசங்க பேரில் அவங்க பேங்க்கில் போட சொல்லலாம் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் பெற்றோர்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வரோம், அது இதுன்னு ரொம்ப இது பண்ணப்போ நானே ஒரு நாள் சொன்னேன், நாங்கள் கேட்குறது வந்து உங்கள் குழந்தைங்க பேரில் பேங்க்கில் வந்து 50 ரூபா போட சொல்கிறோம் மாதத்துக்கு, அதையும் கஷ்டமாக உங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்போ பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அந்த 50 ரூபா செலவு பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க அன்னு சொல்லும்போது அவங்க எப்படின்னா ரொம்ப ரிலக்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியான நான் போடுறேன் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த பாஸ்புக்கு அவங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் மாதமாக, நீங்கள் கொடுத்த காசு நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்லி மாதமாக காட்டுவோம். ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, என்னப்பா இவ்வளோ காசு வந்திருக்கு நம்ம பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் அண்ணா என்ன தெரியல, அவங்களுக்கு சேவிங்ஸ் அண்ணா என்ன அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் சார் இப்போ என் பொண்ணுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கணும், நான் இப்படி காசு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குதானப்போ நான் அதிகமாகவே போட்டிருக்கணும்னப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு தெரியாமல் இவங்க சண்டை போட்டிருக்காங்க. முதல்ல என்ன நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம புரிய வைக்கலையா, அவங்க புரிஞ்சிக்கலையா ஆனால் நாங்கள் விசாரிக்கும் போது தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க்கில் இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி நம்ம காசு சேவ் பண்ணிக்கலான்னு கான்செப்டே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இந்த வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமனாமத்தூரில், நம்ம ஜவாதி ஹில்ஸில் ஜமனாமத்தூரில் ஒரு ட்ரைபல் ஹேம்லெட்டில் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பசங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேங்க்கில் ஆனாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் ஆனாலும் சரி, 5 இயர்ஸ்க்காக ரெக்கரண்ட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும். மாதமாக நீங்கள் அதில் 200 ரூபாய் போடணும். ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் வருவோம் அந்த சமுதாயத்துக்கு வந்து, நாங்கள் முதல்ல அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த நாள் வரோம்னு சொன்னப்போ நீங்கள் அந்த பாஸ்புக்கோடு வரணும், அந்த டெபாசிட் பண்ணியிருக்கிற அந்த சலானோட வரணும். வந்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து 2 hours ஆஃப் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் நடத்துருவோம். அந்த எண்ட் ஆஃப் 2 hours அந்த அவங்க போட்ட 200 ரூபாய்க்கு நாங்கள் 100 ரூபாய் நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, அவங்க 200 ரூபாய் போட்டாலும் ஆக்சுவலி அவங்க போட்டது வந்து 100 ரூபாய் தான். நாங்களும் ஒரு 100 ரூபா தந்துடுறீங்க. அந்த மாதிரி 60 மாதங்கள் நாங்கள் செய்வோம். So at the end of 60 months, they would have invested about 12,000 rupees. அது அவங்களோட காசு. அது இன்ட்ரெஸ்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆகலாம். ஸோ நாங்கள் எப்படி ஆரம்பிப்போம்னா, 7th படிக்கிற பசங்க கூட நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அது முடிகிறதுக்குள்ளே அவங்க +2 முடிச்சிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த +2 முடித்த உடனே இந்த காசு எல்லாம் நீங்கள் மேல் படிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இதில் இருக்கிற பியூட்டி என்னென்னா, ஒரு மாதமாக நாங்கள் உங்களுக்கு பார்க்குறோம். 60 மாதங்களாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாதம் நாங்கள் 2 மணி நேரம் அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ 60 into 2, 120 hours of life skill program development we do.
ஸோ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மாரல் சயின்சஸ். ஸோ சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியானா நம்ம தெருவில் வந்து குப்பை கொட்டக்கூடாது, நம்ம டாய்லெட்டிங் வந்து வெளியே போகக்கூடாது, ஏன் என்ன ஆகுது அண்ட் சொல்லி அவங்களுக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மாரல் சயின்சஸ் சொல்லி கொடுக்குறோம். ஒரு மாதமும் ஒரு டாபிக் பற்றி நாங்கள் எடுப்போம். அந்த டாபிக் பற்றி நாங்கள் சில வீடியோஸ் காட்டுவோம், ஸ்கிட்ஸ் பண்ண வைப்போம், ரோல் ப்ளே பண்ண வைப்போம், என்னென்னமோ பண்ணுவாங்க அவங்க. அடுத்த மாதம் வேறு டாபிக் பற்றி பேசுவோம். செகண்ட் இயருக்கு போன உடனே குழந்தைங்களோட உரிமைகள் பற்றி, ஸோ உனக்கு இந்த மாதிரி உரிமைகள் இருக்கு, யாரு கூட உனக்கு ஸ்கூல்லே ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் சமுதாயத்தில் யாரு கூட உனக்கு அவமானப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, உனக்கு உயிரோடு இருக்கிறது வந்து உன்னோட உரிமை, உயிரோடு இருக்கணும்னு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உன் சமுதாயத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், இந்த மாதிரி உரிமைகள் இருக்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேர்ட் இயருக்கு போகிறதுக்குள்ளே ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் பேங்க் என்ன, பேங்க்கில் நம்ம காசு கடன் வாங்குறதுன்னா என்ன, கடன் வாங்கினப்போ வட்டி கட்டுறது என்ன, ஸ்டாக் மார்க்கெட் என்ன, பாண்ட் மார்க்கெட் என்ன, இது எல்லாமே இன்சூரன்ஸ் என்ன, இது எல்லாமே நாங்கள் தேர்ட் இயரில் சொல்லிக் கொடுப்போம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இயரில் கெரியர் கவுன்சிலிங் என்னது இப்படி என்னென்னா நிறைய வாட்டி நீங்கள் குழந்தைங்களுக்கு கேட்கும்போது என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும், லாயர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த காலத்துல எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு ஏசி மெக்கானிக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க, படிப்பு வந்து ஒரு 6 மாதம் தான். நானே எங்கள் வீட்டில் வர ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. 6 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்கிறவன் ஒரு மாதத்துக்கு ஒரு 1 lakh rupees ஏர்ன் பண்ணுறான். அது வந்து எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர் சம்பளத்துக்கான கூட அதிகமாக இருக்காது. ஸோ எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த யூத்துக்கு சின்ன சின்ன கோர்சஸ், நீ உண்மையாக டாக்டர் ஆகணும்னு அளவுக்கு உனக்கிட்ட ஞானம் இருக்க அறிவு இருக்கானப்போ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் படிங்க. நாங்கள் படிக்கக்கூடாதான் நான் சொல்லலை. நிறைய பசங்களுக்கு வந்து இப்போது அந்த அளவுக்கு படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாது, நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்போ ஏசி மெக்கானிக் ஆகட்டும், 2 வீலர் மெக்கானிக் ஆகட்டும், செல்ஃபோன் மெக்கானிக் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் ஆகட்டும், டிவி மெக்கானிக், என்னென்னமோ இருக்கே. இப்போது அந்த எந்தெந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஃபோன்ஸ். அதில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 மில்லியன் பீப்புள் கேரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எதாவது ஆயிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். நம்ம திருப்பி ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாது. ஸோ பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேரிங் பற்றி கற்றுக்கோங்க. எந்த சின்ன படிப்பு படித்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு படித்து உண்மையே நான் ஒரு ஏமாத்தாமே நியாயமாக நான் சம்பாதிக்கிறது டெஃபினட்டாக சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இப்போது வசதிங்க இருக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு காட்பாடி, ஜோலார்பேட், அரக்கோணம் 3 ஸ்டேஷனில் சேர்த்து 30 குழந்தைங்களை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறோம். மொத்த நாடுலேருந்தே வராங்க பசங்க. எங்களுக்கு வந்து ஒரு பையன் காஷ்மீர்லேருந்து வந்திருந்தா, விசாகப்பட்டினம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், எங்கெங்கோ வராங்க பசங்க, கேரளாலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க. எதுக்காக வராங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டில் சாப்பாடு இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, அப்பா வந்து குடிக்காரான், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ எங்ககிட்ட ஸ்டாஃப் வந்து 24/7 காட்பாடி ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஏதான ஒரு ட்ரெயின் வந்துச்சுனாவே அவங்க மொத்த ஸ்டேஷனில் பார்த்துனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தனியப்பட்ட ஒரு குழந்தை, பயத்தோடு இருக்கிற ஒரு குழந்தை, அழுதுனே இருக்கிற ஒரு குழந்தை பார்த்த உடனே போய் பார்த்து என்னப்பா ஆயிடுச்சு என்ன அதுன்னு சொல்லி கேட்டு அவன் உண்மையே வீட்டு விட்டு ஓடி வந்துட்டான்னப்போ அவனுக்கு நாங்கள் கொண்டு வந்து அங்கே ஸ்டேஷன்லே எதான செய்ய வேண்டியதாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப பசியோடு இருக்குன்னு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் பின்னாடியே எங்களது ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அவனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒப்படைப்போம். நம்ம மாவட்டத்தில் 3 NGOs ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ஒர்க். அந்த 3 NGOஸில் ஹோப் ஹவுஸ் ஒன்று. தி ஹோப் ஹவுஸ் மூலமாக எங்களுக்கு வந்து யாருக்காவது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு ஒரு உதவிகள் தேவைப்படலாம். அவங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், எங்கே வந்து அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்களுடைய இடம் நீங்கள் ஆஃபீஸ் கேட்டிங்கன்னா கரிகிரி ஆஸ்பத்திரி, மெயின் ஆஸ்பத்திரி பின்னாடி. இப்போது நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது பிரம்மபுரம் தாண்டினதுக்கப்புறம் சேவூர் வரும். சேவூரில் நம்ம லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா மெயின் ஆஸ்பத்திரி போகும், அதுக்கு பின்னாடி இருக்குது. எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். www.indiahopehouse.org www.indiahopehouse.org. என்னோட நம்பர், இப்போ எங்களோட நிறுவனத்தோட லேண்ட்லைன் நம்பர் வந்து 0416-227-4450 227-4450. இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தி ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோம் டைரக்டர்
திரு ரூபினாக்கா மற்றும் சைல்டு லைன் டீம் ஹெட் சி சுரேஷ் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடையறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்ல. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்ல, நிறைவு கொள்வது இல்ல. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும்.
பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. தமிழ் சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VAT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம். பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம். அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம். அரசியல்களை செய்யலாம். அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? வறியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்குமே என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்துக் கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும். அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கை என்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தனித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே
வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கையை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது, 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. எந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட பேசுறோம். அந்த மருத்துவர் கூறும் விதிமுறைகள், அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தங்களுடைய கேள்விகளை, அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது டாக்டர் சுபப்பிரியா. அவங்க கூட தான் நீங்கள் பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம், நான் டாக்டர் சுபப்பிரியா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டயபெட்டாலஜிஸ்ட் இன் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஓகே மேம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சர்க்கரை நோய்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு இதை பற்றிய அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னா என்னங்கிறது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும். அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த டயபெட்டிஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பீப்புள் வில் பி கம்மிங் அரவுண்ட் வித் ஃபியூ கம்ப்ளைண்ட்ஸ் லைக் லாஸ் ஆஃப் வெயிட், அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸோடு வந்துட்டுருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. பட் along with the treatment we have to give the awareness to them. So we got a particular like diabetic educators அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதை வச்சு தான் we are going to go back. சரி மேம், இப்போ எனக்கு இப்போ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை எப்படி நார்மலான பர்சன் எப்படி கண்டறியுது? எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பீப்புள் யூஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அந்த வேலை செய்கிறோங்கிறது இதுவே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் த யங் ஜெனரேஷன்ஸ், த லீஸ்ட் வென் ஐ saw லாஸ்ட் வீக் வாஸ் 12 years. சரிங்களா? ஸோ அந்த 12 years ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா due to the heredity also. One cause is due to heredity also. அதுவும் சொல்லலாம். பட் அதர் திங் இஸ் லைக் மெயின் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு சைனா, இந்தியா இஸ் டு பிகம் இன் 2025 இந்தியா இஸ் கோயிங் டு பி தி வேர்ல்ட் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ WHO, World Health Organization, is always giving us a red mark. So we have to be very conscious in that, and more than doctors we need the diabetic educators, and even the public awareness should be created for the people.
நீங்கள் சொல்லும்போது வந்து சர்க்கரை நோய் வந்து நம்ம சீனாவை விட ஃபர்ஸ்ட் வர போகிறது கண்டிப்பா. அது வந்து நம்மளுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால வந்து ஆபத்துகள் தான் அதிகம். ஆமா. சரி, சர்க்கரை நோய் சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வர்றது இந்த உணவு பழக்க வழக்கங்கள். கண்டிப்பா. உணவு முறைகள் வந்து எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து, அதாவது சர்க்கரை நோய் பின்பும் முன்பும், அதாவது வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க மேம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேர் வந்து அப்செட் ஆயிடுறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து சர்க்கரை நோய் என்னங்கிறது வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வந்து ஒரு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, பார்க்குறாங்க, ஒரு நார்மல் ஆனதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஓகே நார்மல் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தே ஷுட் கன்சல்ட் தேர் டாக்டர் அண்ட் தே ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தேர் பாடி. எதனால வந்தது சர்க்கரை நோய் அவங்களுக்கு? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த வகையான ஒரு சர்க்கரை நோய் அவங்களுக்கு, ஸோ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், ஸோ அந்த ஒரு கேட்டகரி எல்லாம் எடுத்துட்டு தே ஹாவ் டு டிசைட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வி கேன் கோ ஃபார் சில டயபெட்டிஸ் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, சரிங்களா? ஸோ உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். ஸோ வந்து உடற்பயிற்சிங்கிறதுக்காக பெரிய எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ண சொல்லலை. 24 மணி நேரத்தில் உங்களுக்காக ஜஸ்ட் 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணால் போதும். அதுவும் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும். அதாவது வந்து உங்களுடைய நடை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 30 நிமிஷத்தில் வந்து 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் யூ ஹாவ் டு கவர். அந்த மாதிரி ஒரு வேகம் இருந்தால் தான் யூ கேன் பேர்ன் யோர் கலோரிஸ். ஸோ அதுதான் உண்மையான உடற்பயிற்சி. அதை விட்டுட்டு நான் எப்போதுமே ஓபியில் பார்க்குறப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானும் நடக்கிறேன் மேடம், 2 கிலோமீட்டர் நடக்கிறேன், 3 கிலோமீட்டர் நடக்கிறேன், ஆனால் என்னுடைய வெயிட் கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நட கிடையாது. எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி அவங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு பேசிட்டு நடக்கிறது ஒரு நடையே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக்கிங். அதாவது இன் 30 மினிட்ஸ் யூ ஹாவ் டு கவர் மினிமம் 5 கிலோமீட்டர்ஸ் ஸோ தட் யூ கேன் பேர்ன் யோர் கலோரிஸ். அதுதான் நடைங்கிறது. இதை தவிர ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸ்ல எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதை விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விம்மிங், ஏரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங், இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கூட ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சியில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் மன தளர்ச்சி இருக்கும். ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சுகர் வந்துடுச்சு, லைஃப் லாங் நம்ம மெடிசன் சாப்பிடணும், அதுலேயே வந்து சில பேர் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மன தளர்ச்சி இருக்கக்கூடாது எப்போதுமே. ஸோ யூ ஷுட் பி வெரி ஃப்ரீ. நம்ம வந்து 4 பேத்துக்கு சொல்லணும். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல வந்து வில் பி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அது வந்து சர்க்கரை நோய் பற்றி அதனுடைய விழிப்புணர்வு பற்றி கொடுக்குறப்ப வந்து ஈவன் வில் பி ஃபீலிங் வெரி ஃப்ரீ. அண்ட் நம்மளுக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மன தளர்ச்சியிலேருந்து விடப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகா பண்ணணும். டெய்லி வந்து யோகா பண்ணலாம். இன்னொன்று வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் நீங்கள். ஸோ தியானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யோகா அதே மாதிரி யோகாவும் வந்து பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த மன தளர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் நடக்கிறத விட காலை வேலையில் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது ஓகே மேம், நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறைகள், எந்த மாதிரியான ஃபுட்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ரைஸை கம்மி பண்ணுமா, இல்லை வந்து சுகர் சொன்னோன்னே எல்லாம் வந்து சுகரை மட்டும் கம்மி பண்ணிடுவாங்க. வேற எந்த உணவுகள்லாம் வந்து சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்குது அதெல்லாம் கம்மி பண்ணால் வந்து சர்க்கரை நோய்க்கு கண்டிப்பாக. இப்போ ஓபியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் காலையில் 2 இட்லி தான் சாப்பிட்டேன், நான் சர்க்கரை போட்டு டீயே குடிக்கிறது கிடையாது, ஆனால் எனக்கு எப்படி இவ்வளோ சர்க்கரை வந்தது, ஏன் இவ்வளோ சுகர் இருக்குது? ஸோ இந்த மாதிரி வரிஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றதுனால இல்லை சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சுகர் இன்க்ரீஸ் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம கணையத்தில் சுரக்கிற அந்த இன்சுலின், ஸோ நம்ம அந்த கணையத்தில் சுரக்கிற இன்சுலினும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் லெவல், ஸோ இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் இன் அ ஈக்குவல்.
ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரைக்கும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் த இன்சுலின் லெவல் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட், அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்கிறப்பையோ இல்லை இந்த குளுக்கோஸ் லெவல் 2 பேரும் வந்து ஒரு எதிரி எனிமி வில்லன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறது வரும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து உணவு கட்டுப்பாடு மிக 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 சக்கரை நோயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவசியம். வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து 3ஆவதாக வர்றது வந்து டயட். ஸோ இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது பூமிக்கு அடியில் வர்ற எந்த விதமான கிழங்கு வகைகள் தவிர்க்கணும். அதாவது இன்னொன்று வந்து நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் வந்து ஜாஸ்தி சேர்த்திக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த உணவு பரிமாற்றங்கள் அதாவது வந்து சாதாரண சிம்பிள் சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்த்தரணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அந்த கொழுப்புச்சத்து குறைந்த நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், குறிப்பாக வந்து கீரைகள், இதெல்லாம் வந்து ஸோ இந்த கிரீன்ஸ் கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து இந்த காய்கறி கீரைகள் குறிப்பாக வந்து சர்க்கரை குறியீட்டு திறன், அதாவது வந்து இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது குறைவாக உள்ள கோதுமை, ராகி, திணை, கம்பு, குதிரைவாழை போன்ற தானிய வகைகள் செய்யப்பட்ட திடமான நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம். அடுத்தது வந்து கேள்வி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா, எவ்வளோ சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாமா, மட்டன் சாப்பிட்லாமா, இல்லை ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் திருப்பி ஓபியில் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து நிறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சியில தான் வந்து நிறைய கொழுப்பு வகைகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தோல் உரித்த கோழி, அதாவது வந்து ஸ்கின்லெஸ், அந்த ஸ்கின் எடுத்துட்டு வந்து அந்த சிக்கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி மீன்கள் இருக்கும். ஸோ அந்த பொடி மீன்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து 3 வேளையில் மார்னிங், காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, டின்னர், இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து நம்மளுடைய, அதுவும் மெயினாக குறிப்பிட்டு இந்த சவுத் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வேளை சாப்பிட்றத வந்து பிரிச்சுட்டு அதை வந்து 4 இல்லை இன்னும் மேலே போனால் 5 டைம்ஸ் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நீங்கள் அதையே வந்து பிரித்து எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து நிறைய அந்த உணவு மாற்றங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்டையும் போக மாட்டீங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர்றது வந்து அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெடிசனையும் நீங்கள் வந்து தவிர்த்தரலாம். சரி டாக்டர், இப்போ வந்து பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் வந்து ஒரு பரம்பரை வியாதியாக வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோ, இல்லை எங்கள் அம்மாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ வந்து சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பரம்பரை வியாதி தான். அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இது வந்து ஹெரிடிட்டரியாக இது வந்து வந்துடுது, சரிங்களா. நாட் ஒன்லி திஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ் ரிலேட்டட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கன்ஜெனைட்டல் வெரைட்டி ஆல்சோ. இப்போ ஒருவேளை இந்த ஜெனரேஷன் நம்ம அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி கூட இருந்திருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கூட வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து உடனே வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எப்போ வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சடன் தேர் வில் பி ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ், யூரின் ஜாஸ்தியாக போனாலோ இல்லை தண்ணி தாகம் ஜாஸ்தியாக இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி சொல்கிறோம். மேம், இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக நான் ஃபிட்டாக இருக்கேன். பட் எனக்கு சுகர் வரக்கூடாது, மற்றவங்கள பார்த்து வந்து நம்மளுக்கு சுகர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா ஃப்யூச்சரில் வந்து சர்க்கரை நோயை தவிர்க்க முடியும். ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸாக இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ சர்க்கரை நோயை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் இண்டிகேஷன், லைக் வந்து ஒன்றா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ், அதாவது ஹெரிடிட்டியாக வர்றதுல இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு காஷன், அது ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடை, உடல் பருமனம்னு சொல்கிறது அந்த ஒபிசிட்டி, ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ், இந்த மாதிரி இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டெய்லி யூ ஜஸ்ட் கோ ஃபார் 30 minutes வாக், தட் இஸ் இனஃப்.
அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவு வகைகளை வந்து தவிர்த்துருங்க. நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் ஜாஸ்தி சேர்த்திக்கலாம். மேம் இப்போ வந்து சின்ன பசங்களுக்கே வந்து சுகர் வருது, அதாவது குழந்தைகளுக்கு கூட வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான ரீசன்ஸ் இருக்கு, நிறைய பேர் குழந்தைங்களும் இருக்காங்க. பிறந்த குழந்தைங்களுக்கே சர்க்கரை நோய் வந்திருக்கிறது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ரீசனுக்காக வருது, அதை தவிர்க்க முடியுமா? அதாவது அதுக்கு ஏதாவது அவேர்னஸ் இருக்கா? இல்லை, அதுக்கு அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலது வந்து நாங்கள் வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதாவது கரு உண்டாகிற அந்த அதுலேயே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய் வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஆன்டினேட்டல் செக்கப் வர்றப்ப யூஸ்வலாக 24th இருந்து 28th வீக், அதாவது 5வது மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சர்க்கரை டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சர்க்கரை டெஸ்ட் பண்ணுறப்ப எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணணும். இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னா தாயும் குழந்தையும் சேஃபாக இருக்கணும், நல்ல டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நாங்கள் பார்க்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கரை வந்துடுச்சு, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தாய்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பி எம்என்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்என்டி அது கொடுப்போம். அடுத்தது வந்து அதில் ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அந்த சுகர் லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ சுகர் லெவல்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் லெவல் பார்ப்போம். ஸோ அந்த ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஷுட் பி லெஸ் தென் 95. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 180 150 இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 155 இருக்கணும். ஸோ இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நாங்க அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பியில பார்ப்போம். இதே அளவு வந்து 200 தாண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் போட்டுட்டு, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்க கரு அந்த குழந்தை வந்து வளர வளர வந்து குழந்தையுடைய சைஸ் வந்து பெருசாயிடும். ஸோ அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டெலிவரிஸ்ல. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக they'll be regularly having the insulin therapy and they'll be having the regular follow up. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து ரெகுலர் ஃபாலோ அப் விசிட்ஸ் வருவாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க. அந்த ஒபிசிட்டின்றது ஒரு ப்ராப்ளம் வந்து மேஜரான ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து சுகருக்கும் ரிலேட்டட், அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகிறப்பே வந்து பேஷண்ட்கோட ஹைட் வெயிட் பார்ப்போம். ஸோ வில் பி கால்குலேட்டிங் த BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ அது பார்க்குறப்ப வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு ஆணுக்கு வந்து அதாவது 40 inches மேலே இருந்தாலோ அளவு, அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பேஷண்ட்க்கு வந்து 35 inches மேலே இருந்தாலும் வில் டேக் தட் அப்டாமினல் ஒபிசிட்டி ஒரு ஹை ரிஸ்க்காக எடுத்துட்டு வில் பி கிவிங் தட் ஃபர்தர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் த பர்டிகுலர் பேஷண்ட். இப்போ நம்ம ஒபிசிட்டி பற்றி பேசணும். இப்போ நிறையா குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. இதனால வந்து நீரிழிவு வருவதற்கான காரணங்கள் இருக்காம? இல்லை, ஊட்டச்சத்துன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே கோயிங் ஃபார் ஜங்க் ஃப்ரூட்ஸ். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவியில் வர விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிப்ஸ் எண்ணெயில் பொரிச்சது நிறையா சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரை ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த சிக்கன் பக்கோடாஸ் இந்த மாதிரி ட்ரை ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்தாலே வந்து அந்த நீரிழிவு நோயை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்த முடியும். மெயின் ஒபிசிட்டியை வந்து இதில் கட்டுப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் ஒபிசிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணினாலே ஸோ இட் ஹேஸ் டு பி ஸ்டார்ட் இந்த பேசிக் ஸ்கூலில் ஆரம்பிக்கணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் கொடுக்க தான் யூ கேன் பி கோயிங் ஃபார் த ஃபியூச்சர். இப்போ ஒருத்தவருக்கு வந்து நீரிழிவு நோயினால அவதிப்படுறாரு. ஸோ அதனால அது ரிலேட்டடான டிசீசஸ் வேற என்ன? நம்மளுக்கு இப்போ சுகர் வந்துச்சு, ஓகே இதை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சுகர் போடும். பட் அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் என்ன? வேற ஏதாவது நோய் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு வந்துட்டால சர்க்கரைன்ட்டு இன்னும் சிலது இருக்குது. சர்க்கரை ஆகட்டும், இல்லை பிளட் ப்ரெஷர் பிபி ஆகட்டும், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஆகட்டும், இன்னும் சில வியாதிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சளி ஜுரம் மாதிரி 1 நாள் 2 நாளில் வர வியாதி. 2 நாள் மாத்திரை போடலாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுடலாம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டில் தி எண்ட் லைஃப் லாங் யூ ஹாவ் டு பி ஆன் மெடிசன்ஸ். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விசிட் வருவாங்க, செகண்ட் விசிட் வருவாங்க,
த சுகர்ஸ் வில் பி இன் வெரி குட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு சுகர் ஃபேக்டரியோட வருவாங்க. அவ்வளோ ஒரு சுகர்ஸ் வித் ஆல்வேஸ் தில் பி கம்மிங் அலாங் வித் காம்ப்ளிகேஷன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நகம் வெட்டுறதுலையோ ஒரு சின்ன செருப்பு போடுறதுல அந்த நியூ செப்பல்ஸ் வாங்குறதுல ஒரு சின்ன கடை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் லாஸ்ட் தே லிம்ஸ். ஸோ இதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு கோ ஃபார் அ ரெகுலர் செக்அப். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்து ஒரு உறுப்போட விடுற வியாதி கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை பாதிக்கும். அதே மெயினாக இருதயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிட்டு உடம்புல வந்து சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆயிட்டு நரம்பு தளர்ச்சி வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அதனுடைய வலி தெரியாது. சரிங்களா? ஸோ அது வந்து அந்த வலி வந்து ஒன்றா கேஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு அது நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல கூட வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனிவேர் எனி டைம் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் ஆகட்டும், கண்ணு, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே வந்து சர்க்கரை நோயால் வர்றதுக்கான இதுன்ட்டு இல்லை, இன்னும் நிறைய தோல் சம்பந்தப்பட்டது அண்ட் மெயின் வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை பெண்களுக்கு வந்து இன்னும் நிறைய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து சர்க்கரையுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ வந்து நார்மலாக வந்து இன்சுலின் லெவல் கம்மியானதான் இந்த சுகர் ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ இது மெடிசன் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நார்மலாக வந்து அதாவது ஒரு நேச்சுரல் வழி மூலயமா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இன்க்ரீஸ் பண்ணலாமா கேட்குறீங்க? ஓகே ஃபைன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து it depends on the individual தான் எதுவுமே. ஓகேங்களா? ஸோ we should give them a very good awareness. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கரை எதனால வந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். அடுத்தது வந்து நம்ம உடம்புல வந்து அந்த இன்சுலின் அளவு கம்மியானதுனால தான் வந்து சர்க்கரை நம்மளுக்கு வந்திருக்கணும்னு தெரியுது. ஸோ எப்படி வந்து அடுத்தது வந்து இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி நம்ம நார்மல் லெவலுக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ ஒன்ஸ் இன்சுலின் இஸ் கம்மிங் பேக் டு யூ வில் பி ஃப்ரீ அவுட் ஆஃப் த டிசீஸ். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் பெருசாக கிடையாது. த ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் எக்ஸசைஸ். நல்ல ஒரு வாக்கிங் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து ஓல்டேஜில் இல்லை ஒபிசிட்டியில் ரொம்ப ஒபிசிட்டியில் இந்த மாதிரி வர்றப்ப தான் யூ வில் பி கோயிங் ஃபார் ஆர்டிஃபிஷியல். அதாவது வந்து நம்ம வெளியே வந்து இன்சுலினா உடம்புல செலுத்திட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அது 2 தான் நம்மளுக்கு மெயினாக சொல்கிறது. இப்போ வந்து இன்சுலின் எடுத்துக்கிறது வந்து அவங்களா வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு டவுட்ஸ் இருக்கும், எப்போ எடுத்துக்கலாம், மார்னிங் எடுத்துக்கலாமா இல்லை நைட் எடுத்துக்கலாமா இல்லை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாமா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஆமாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிபிசி சொல்லுவாங்க, அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதுதான் வந்து ஏசின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், பிசி. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க மெயினாக பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரைட் நாளைக்கு டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு அந்த திங்கிங் வர்றப்ப ஒரு 3 days வந்து நல்ல ஒரு டயட் கண்ட்ரோலில் வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏசிபிசி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி பக்கா, நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அதே இது ஆனால் நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிறது கிடையாது. நாங்கள் மெயினாக எடுத்துக்கிறது வந்து HbA1cன்னு சொல்லுவோம். அதாவது வந்து கிளைகோசிட்டட் ஹீமோக்ளோபின் லெவல். அது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் 3 months அந்த 90 days சுகர் லெவல் கொடுக்கும். அதாவது அந்த HbA1cங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் இஸ் அப் டு 4 to 6%. பட் ஏசிபிசி வில் பி நார்மல். அந்த HbA1cன்னு சொல்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 16, 17, 18 வரைக்கும் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 9, 10 அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்சுலின் அவசியம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம் பாருங்கள், இருதய வியாதி, கிட்னி, கண்ணு சம்மந்தப்பட்ட ஃப்யூச்சரில் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நாங்கள் இன்சுலின் சொல்கிறோம். பட் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இன்சுலின் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து அது ஒரு கொலை கொட்டுற மாதிரி நினச்சிப்பாங்க. ஐயோ இன்சுலினா, ஐயோ டாக்டர் இன்சுலின் வேணாம், இவங்க ஏற்ற வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இன்சுலின் போட்டால் எங்களுக்கு வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் இன்சுலின் போடணும், அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த டாக்டர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்களும் அதே இன்சுலின் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த இன்சுலின் சொல்றப்ப மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட வராங்க. இன்சுலின் போடுறது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்சுலின் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத விட இன்சுலின் தான் வந்து தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். லைஃப் லாங் நீங்கள் இன்சுலின் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த HbA1c லெவலை நீங்கள் நார்மலாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சொல்கிறப்போ வந்து இன்சுலினில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ இன்னும் நியூ ட்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் அந்த மாதிரி இன்சுலின் கூட வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 3 வேளை போடுறதும் இருக்குது, 2 வேளை போடுறதும் இருக்குது. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேசல் இன்சுலின் கூட ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 24 hours இன்சுலின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 24 மணி நேரத்துக்கு போடுற இன்சுலின் வந்து ஹஸ் கம் அவுட் வெரி வெல். நல்ல நிறைய நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அந்த மாதிரி நிறைய இன்சுலின் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறது மக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் போடுறதுனால எந்த விதமான ஆபத்து கிடையாது. ஸோ இன்சுலின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்ததா இப்போ வந்து நீரிழிவு நோயில் எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் நியூ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ நிறையா முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது எனி சேஞ்சஸ் மேம்? கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் திங் வந்து நீரிழிவு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வி ஆர் மெயின்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த டயபெட்டிக் எஜுகேஷன். அந்த அவேர்னஸ் வர்ற ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டேயும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப நியர்லி வி ஸ்பெண்ட் 45 to 1 hour. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து அந்த நோய் எப்படி வருது, எதற்காக வருது, பின்னாடி அதனுடைய காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணினாதான் there will be a fruitful. ஆனால் அது வந்து நாங்கள் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னே இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து புதுசாக வந்துட்டே இருக்கு. எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்ரீ நாராயண ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மேம் இங்கே? கண்டிப்பாக இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நாராயணி ஹாஸ்பிட்டல்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து we are giving குட் எஜுகேஷன் நல்லா கொடுக்குறோம். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டர் கிட்ட இருந்துட்டு we are giving an awareness program to the patient. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தவிர்க்கணும், என்ன ஏது ஒரு டயட் கவுன்சிலிங், உணவு பழக்க வகைகள் சொல்கிறோம். அதே மாதிரி டயபெட்டிக் எஜுகேட்டர் வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன செய்யணும், அதே மாதிரி இன்சுலின் எப்படி எடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு எல்லாமே கொடுத்து தான் அனுப்புகிறோம். இப்போ வந்து சுகர் வந்த உடனே அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இன்சுலின் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து அதனுடைய செக்கப் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற விஷயத்த வந்து அவங்க கவனிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு கிட்னி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட இசிஜியில் லெவலை செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி அது எப்படி மேம் பண்ணணும்? இயர்லி ஒன்ஸ் பண்ணுமா இல்லை வந்து 3 months ஒன்ஸ்? அந்த டியூரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த சுகர் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபிசி பார்ப்போம். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். மெயினாக என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், HbA1c அதாவது 3 மாதத்துடைய சர்க்கரை அளவுகள் சொல்கிறோம். இன்னொன்று வந்து கிட்னி லெவல், சீரம் கிரியேட்டினின் பார்ப்போம். இன்னொன்று லிப்பிட்ஸ் பார்ப்போம், லைபிட் ப்ரொஃபைல் சொல்கிறது. 5 வகையான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது. அதாவது அந்த 5 இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட கொழுப்புதும் இருக்குது, நல்ல கொழுப்புதும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்க்கணும். அடுத்தது வந்து யூரின் மைக்ரோ ஆல்புமின் சொல்கிற யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்று ECG கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது வந்து கண் சம்பந்தப்பட்ட ஃபண்டஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நல்லா ஒரு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வச்சிருக்க, அந்த நல்ல ஒரு கிளைசமிக் ஸ்டேட்டஸில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணினா போதும். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க எப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, இல்லை அவங்களுடைய சுகர்ஸ் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 500 600 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து HbA1c வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ HbA1c வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும், அந்த விழிப்புணர்வு அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அதாவது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் த HbA1c இஸ் அரௌண்ட் 6-7 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் இட்ஸ் ஓகே. பட் இஃப் இட் இஸ் மோர் தென் 10 அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 ஹாஃப் இயர்லியாக பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணினா போதும்.
மேம் இப்போ கரண்ட் ரிசர்ச், அதாவது இந்த விட்டமின் டி ரிலேட்டட் டயபெட்டிக்ஸ், அது ரிலேட்டட். ஆமாம், வைட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து நம்ம வந்து வெளியே வந்து அந்த சன் எக்ஸ்போஸ்டரே கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரீசன். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் எக்ஸ்போஸ்டர் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதுதான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் தான். அதை தவிர இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற தோல் வகைகள் சம்மந்தப்பட்டது, இல்லை போன் டிஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் வந்து பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அதாவது சர்க்கரை நோய் பற்றிய பல விழிப்புணர்வு விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது சில விஷயத்த ஃபாலோ பண்ணுறது தான். அதனால் பின்விளைவுகள் என்ன, பல விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் என் கூட பங்கேற்றதற்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக நான் இந்த இதில் சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் ஸ்ரீ சக்தி அம்மா டு கிவிங் மீ திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸை பற்றி சொல்கிறதுக்காக வந்து ஒரு சந்தர்ப்பம் விஐடி சார்பாகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ பேஷண்ட் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, த ஒன்லி திங் இஸ் நடை நோய்க்கு விடை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நோயிலிருந்து விடை பெற முடியும். அதுதான். தேங்க்யூ. நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் சுபப்பிரியா கூட தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். करवट बदल के दिखाए अधूरी राह पे सवार है, डूबी कश्ती उठाए दफन तेरा खुमार है। तेज है ये हवाएं, ना कोई साथ यहाँ रे, तेरी वजह से जो पल गवाए उनका हिसाब लिखा कहाँ रे। अब साथ ही है सदा रे, जज्बात अब है कपारे, अपना कोई मुझे पुकारे। aşkı seviyorum ama अब हद से ज्यादा सहारे सहारे सहारे।
circuit house. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know. He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav
had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Natraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Natraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The 3 boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely
and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that
pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the Tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். கொள்முதல் செய்யும் போது மதிப்பு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விவசாய நிலங்கள் ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. விவசாயம் இதுக்கு பக்கமா நினைச்சிட்டு இருப்போம். ரொம்ப லாஸ்ட் கஷ்டப்பட்டு போயிட்டு நம்ம ஒரு ஆள் போயிட்டு பண்ணணும்னா நம்மளுக்கு எல்லாரும் மூலமே வந்து சரி எல்லாரும் ஒத்துமா செஞ்சு ஒரு பண்ணணும் செய்யணும். இப்போ நம்ம ஒருத்தராக போயிட்டு இது பண்ணாது கவர்மெண்ட் ஒரு ஆள் மூலமாக போயிட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்னும் உற்பத்தி பண்ணது கொண்டு போகணும். ஊக்குவிப்பு வந்து நமக்கு என்ன ஊக்குவிப்படம் இதை தவிர்த்து அதாவது அழுத்தம் பிரச்சனை தவிர்த்து நீர் பிரச்சனை மற்றமையான பிரச்சனைகள் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லை. அந்த தண்ணி பிரச்சனை வரும்போது ஏதோ கொஞ்சம் அந்த பழசு ரோடுகள் அந்த மாதிரி அந்த காலத்துக்கான மழை பிரச்சனை நிறைய மழை பெய்யல பேருந்துலாம் வந்து இருக்குது. அதனால வந்து ஆளுங்களும் பற்றாக்குறை இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வந்து அதனால அந்த 3 நாள் பார்த்ததுனால சிம்பிளான பயிர் வைக்கிறதுனால கொஞ்சம் கடமான விளைச்சல் வரணும்னு சொல்லிட்டு பயிர் வைக்கிறதுனால அந்த ஆள் இருப்பாங்க பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான பயிர்கள் அவங்க ஓரத்தில் போட்டோம்னா புளிஞ்சு சோளம் நெல் விவசாயம் வந்து முன்னெச்சரிக்கையோட விவசாயம் பண்றோம். இது இந்த ஒன்று யோசிப்போம். விவசாயம் வந்து முன்னெச்சரிக்கையோட விவசாயம் பண்ணாங்க. அதுக்கான செலவுகள் ஏதாவது இல்லாத பொருட்களை ஒரு நேரத்தில் நல்லா எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரத்தில் நல்லா விவசாயம் பண்ண முடியும். இப்போ வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து விவசாயமே அவர்களுக்கு ஒரு விவசாயம் விட்டு போச்சு. எல்லாமே சும்மா தீவிர அரிசி கிடைக்குது, 3 நாள் எல்லாமே அந்த போய் கஷ்டப்படுறது சோம்பேறித்தனமான ஒரு இது உருவாக்கி செய்யாது. உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு இது இன்னைக்கு மக்களுக்கு இப்போ இருக்கு. கண்டிப்பாக தேசத்தில் கேட்கும்போது நம்ம காலகட்டம் நீங்கள் சொல்லுங்க உற்பத்தி பண்ணுற விவசாயம் அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட முடிய வேலைக்கு தான் நாளைக்கு இருக்கிறவங்க போயிட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுற விவசாயம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படின்றத நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அதை சார்ந்த விவசாயங்கள் மேற்படி நடக்காதான் சமுதாயமும் அடுத்த தலைமுறையும் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன். நம்ம அன்னைக்கு வந்து நான் கூடு கல்யாணம் சார்ந்தது நம்மளோட அதுக்குன்னு வீட்டில் அப்பா அம்மா கூடு அது இந்த மாதிரி சாப்பிட்டு இல்லை 2 கல்யாணம் கூட சாப்பிடுறாங்க. இப்போ வந்து சோறு சாப்பாடு வந்ததுனால
ருசிக்காக சாப்பிட்றோம்ன்றது வந்து டேஸ்ட்டுக்காக இல்லை. அதனால பல விஷயங்கள் அனுபவிச்சு வந்து நமக்கு என்ன அவங்களுடைய ஃபுட்டு வந்து இருக்கு சாப்பிட முடியல மனுஷனால. எதிர்கால சந்ததிகள் வந்து கண்டிப்பாக இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறினா மட்டுமே இதை வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றது விஐடி பண்பலை 90.8 விவசாயிகளை கேட்டுக்கணும். நம்ம நன்றிகளை நம்மளுக்கு தகவலை தெரிவிச்சு சில விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் விவசாயிகள் நிறைய படிப்புகள் படிக்கிறதால மேல்நாடுகளை பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று மறுபடியும் விற்கிறவங்க விவசாயத்தில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை செய்யணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறதால விருப்பம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த மாதிரி பேசியிருக்காங்க. நம்மளுடைய பரவாயில்ல பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய சார்ந்த ஒரு பேசுகிறேன். வணக்கம், விஐடி சமுதாய ஆதரவுகளுக்கு சென்று பேசுகிறேன். உணவு சார்ந்த குறிப்பாக மரபு சார்ந்த உணவு முறைகளை மீட்டெடுக்கிற சில வந்து நம்மளுடைய இடங்களுக்கு செலுத்திருக்கோம். இந்த தமிழில் அமைப்பு மூலமாக தமிழர் மரபின் மூலமாக நம்முடைய மரபு தொழில்நுட்பங்கள் ஆய்வு மீட்டெடுப்பு பாதுகாப்பு ஆவணப்படுத்துவதற்கு அடிப்படையில் நம்முடைய மரபு போல மறுக்கடிக்கப்பட்ட நம்முடைய பெரியவர்களுடைய குறிப்பாக உணவு சார்ந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து அதை இப்போ இருக்கிற விவசாயம் வந்தவங்களுக்கும் அடுத்த தலைவர்களுக்கும் புது முறைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக மீட்டெடுப்பு அப்படிங்கிற இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அத்தியாவசிய தேவையான உணவு உடல் இருப்பிடம்னு சொல்ல வந்தாலும் உணவு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் சொல்லக்கூடியதாக இருக்கு. அந்த அளவுக்கு உணவை பேஸ் பண்ணி தான் நம்ம அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து உணவை சாப்பிடுவோம் இல்லை ஸ்லோ பாய்சன் சாப்பிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேர் இருக்கு. அதை பற்றி இதை சந்தேகமே வேண்டாம். நம்ம பேசுகிற நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உணவுங்கிற பேரில் அன்றாட நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து மாற்றம் எடுத்து போகல அழகு செய்த முடிவுகள் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஆய்வுகள் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் செஞ்சுட்டு குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக சமுதாயத்தில் நம்மளுடைய தலைமுறைகள் உணவுகள் சாப்பிட்டு கணக்கை உருவாக்கி ஐந்து டெஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா பயிரிடப்பட்ட நிறைவேற்றப்பட்ட உணவு உற்பத்தி பண்ணப்படுகிற நம்முடைய மரபு உணவு முறைகள். அதில் குறிப்பாக வந்து இந்த விதைகளை வந்து சொல்லும்போது நம்முடைய விதைகள் நம்ம பகுதி சார்ந்த விதைகள் உங்களுடைய விதை சார்ந்த பகுதி பகுதிகளும் அதுக்கான கடை சார்ந்த பகுதிகளுக்கு இருக்கு. அந்த பகுதியில் உற்பத்தி செஞ்சு அந்த பகுதியில் நம்ம விவசாயம் இயற்கைக்கு நெருக்கமான உணவு முறைகளை பயன்படுத்தும்போது நமக்கு மிக மிக பாதுகாப்பாக அமைகிறது. அதே வந்து நமக்கு அடிப்படையான நம்முடைய உணவு பாதுகாப்புக்கான முக்கிய அவசியம். விவசாயம் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில குறிப்பாக விவசாயமே வந்து அழிஞ்சிட்டு தான் சொல்லணும். செயற்கை சார்ந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, இயற்கை சார்ந்த அறுவடை விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க, சில பேர் என்ன சொல்லணும். இது ஒவ்வொரு நாளும் விவசாய நிலங்கள் வந்து அழைக்கப்பட்டு வருது இல்லையா? அதை பற்றி நீங்க அது மீட்டெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான செயல்முறைகள் நம்ம செய்யணும். இப்போ நம்ம தலைப்படுங்க கண்டிப்பாக நம்ம உணவு ஆரோக்கியத்தை தாண்டி எதுவும் முக்கியமான ஒரு விதமாக நம்ம நினைக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன முடியும் சொல்லலாம். நம்ம குழந்தைக்கு நம்ம கையால் வந்து விசத்தை கொடுக்க போகிறோமா, உணவு கொடுக்க போகிறோமா, எல்லா பேரும் பழத்தை கொடுக்க போகிறோமா, அதனால இந்த குழந்தைகளுக்கு அந்த தலைமுறைக்கு என்ன கொடுக்கப்போது நம்மளோட முடிவு செய்யும். நம்ம குழந்தைகளை நம்ம அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பாகவும் நல்லபடியாகவும் நம்ம அனுசரிப்படி வாங்க வைக்கணும் அப்படின்னா நல்ல உணவு கொடுத்து வந்து குழந்தை நல்ல உணவுன்னு சொல்லும்போது இயற்கை உணவுகளை உற்பத்தி செஞ்ச உணவு முறைகளை கொடுக்கணும். நம்மளுடைய அத்தியாவசிய கடமையும் பொறுப்பாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது விவசாயிகள் செஞ்சுட்டு வந்து அப்படின்னா அந்த பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொருடைய தனிநபருடைய சமுதாயத்தினுடைய கடமையாக இருக்கு. முதல்ல வந்து வீட்டுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இதை மீட்டெடுக்கிறது வீட்டுக்கு விவசாயம் வந்து நம்ம தத்தெடுக்கணும். எல்லா வேலைகளாக இயற்கை வகை விவசாயம் செய்யப்படுகிற உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம குடும்பத்தோட பாதிக்கப்படுது. குறைந்தபட்சம் சுய ஆக்கப்பட்டவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுல கட்டாயம் சொல்ல நம்ம இருக்கும். உங்களுடைய விவசாய முறைகளை பற்றி நீங்கள் எப்படி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்ம கலைத்துறையில் வந்து ஒரு 14 ஆண்டுகள் வேலை நடக்குதுன்னு சொல்லும்போது அந்த உணவுக்கு வந்து ஆரோக்கியத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியன்ற பொருட்கள் அதாவது மற்ற பொருட்கள் கணக்காக உற்பத்தி செய்த உணவுப் பொருட்கள் நம்ம வந்து இந்த சாதாரண விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பயன்படுத்தாமல் செஞ்சுட்டு வந்து வாங்கலாம். அதோட கணக்கோட கொண்டு வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது வந்து இங்கே நம்ம எல்லா இடமும் இருந்து எனக்கு வந்து ஏதோ தேவை அந்த போடுற தேவை வந்து கலந்துடும். அதனால ஒரு தேவையான பிரச்சனைகளும் வந்து கலந்துக்கிட்டு வந்து நான் திரும்பவும் திருப்பி மனுக்கு செலுத்தி நடக்கிறது வந்து இந்த வீரோ மாவட்டத்தில் உணவு கிராமத்தில் வந்ததால இயற்கை விவசாயம் இருந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் வச்சு ஒரு தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்கேன். அதோட என் நண்பர்கள் சார்ந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு கஷ்டம் 20 மேற்பட்ட நபர்கள் வந்து வெற்றிகரமாக விவசாயம் பண்ணுறதுக்காக அனைத்து உதவிகளை வாய்தாரமாக கொடுத்துருக்கோம். இப்போ இருக்க நண்பர்கள் விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான உணவு உற்பத்தி எப்படி செய்யறதுக்கு விவசாயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டுரை போல சேர்ந்து கொண்டு போயிருக்கு. கண்டிப்பாக அந்த கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு விவசாயத்தை பற்றி
விவசாயத்தின் மீது இருந்த ஈடுபாட்டின் காரணமாக மறுபடியும் நம்முடைய சொந்த திருநாட்டில் வந்து சொந்த மண்ணில் அதுவும் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்தோடு செயல்படுறாங்க சொல்லணும். மிக்க நன்றி செந்தில் சார், உங்களுடைய சேவை நம்ம நாட்டிற்கு தேவை அப்படின்னு சொல்லணும். மிக்க நன்றி சார். அடுத்த உணவாக போது எங்களுடைய பணிகளை வந்து குறைந்தபட்சம் கண்டிப்பா செந்தில் சார் சொன்ன மாதிரி அவருடைய விருப்பங்களுக்கு நீங்கள் ஒரு நேரம் இடம் வாங்கி இயற்கை விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பண்பலை சொல்லலாம் கேட்டுக்கோங்க. நாங்களே இந்த 10 மணிக்கு சில விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் தான் நம்ம கேட்டுக்கிட்டு விவசாயிகள் விவசாயம் சார்ந்த பள்ளி அதனுடைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிற நம்ம பேசிட்டு இருக்கோம். என்று நம்ம கூட ஒரு பசுடைய பயணத்தை அப்படின்னு சொன்னாங்க. உள்ள பலவகைகள் எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் கொண்டு சொன்னாங்க பற்றி அவங்ககிட்ட நான் பேசியிருக்கிறேன். அதை பண்ணலாம் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சம்பாக உங்களை கருத்து நிகழ்ச்சிகளாக இருக்கும். விவசாயம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசுலையும் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து விவசாயங்கள் வந்து முக்கியத்துவம் என்னன்னு உணவளிக்கிறதுனால விவசாய பண்றதுனால சொல்லுவாங்க. மற்றபடி தமிழகத்திலோ இல்லை அதிகாரியாகவும் இல்லை அந்த உணவு கொடுக்குறதுனால விவசாயம் அதனால அந்த விவசாயியை பார்த்தோம்னா மதிப்பு கொடுத்து பேசுறதுக்கு மதிப்பு அடைக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு சங்கடம். விவசாயிகளே மதிப்பு அடைய முடியாது. அதனால இந்த விவசாயம் வந்து நல்ல விவசாயமாக இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முதியோர்கள் செய்த விவசாயமாக இருக்கணும். இயற்கை வழி விவசாயமாக இருக்கணும். அந்த இயற்கை வழி விவசாயம் இருந்தால் சார் நெஞ்சில்லாத உணவு உங்களை மாதிரி வாழப்படுவதற்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரும் உடல் வலிமையின் மீது மக்களுக்கு சொல்லாட்டத்துக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விவசாயத்தில் வந்து ஆசை அதிகமானதுனால ஆசை என்று நிகழ்வு இருக்கு. ஆனால் வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் பேராசையை நம்ம விவசாயிகளுக்கு மத்தியில் வந்து கொண்டிருக்காங்க. ஆசைகளுடைய பேராசை அந்த பேராசையினால இன்னைக்கு வெளிநாட்டினுடைய உப்புகளை இருந்த தாய் மண்ணுக்கு இட்டதனால தாய் மண் மகளானது அதனாலும் உணவு வந்து உற்பத்தியில அதிகமான சத்து இல்லாத உணவு ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு என்னென்ன பதில் அப்படின்னு சொல்லணும். முன்னோர்கள் சென்ற விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விவசாயம், அந்த சத்துள்ள ஒரு விவசாயம் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி இந்த காலத்துல வந்து நம்ம கொண்டு வரதுக்கு முடியும்? அதனால வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப சுலபமான சமாச்சாரம். விவசாயிகளுடைய பேராசையை அகற்றி சந்தைக்கு போகாத விவசாயம் வீட்டோடு இருந்தாங்கன்னாக்கா விவசாயம் படிக்கலாம், இயற்கை விவசாயம் படிக்கலாம். ஆனால் சந்தைக்கு போகிறதுனால்தான் குழந்தை உடைக்கு வாங்கி அதை வந்து அதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கொண்டு பண்ணி நமக்கு அதிக விலை கொடுத்துருவோம். ஏன் இது வந்து கவர்ச்சியாக சாப்பிடணும்னு என்ன பண்ணுறது? நாய்க்குட்டின்னு சொல்றாங்க இல்லையா? இயற்கை சாப்பிடக்கூடிய விவசாயிகள் அதுக்கு நமக்கு இயற்கை வேணும்னாக்கா இதை நம்ம கந்திர மீனமாகவும் குட்டை மீனமாகவும் ஏழு மீன் இருக்கும். அதை சொல்லி இயற்கையாக மீன் சாப்பிடுறது. ஆனால் இன்னைக்கு தான் நமக்கு செயற்கையாக ஒரு குட்டை இருக்கு. அதில் என்னென்ன போடுறாங்க? தேவையில்லாத சமாச்சாரங்களாக போட்டாங்க. அந்த மீனுக்கு என்ன உணவு போடுறாங்க? நமக்கு கோழி வந்து போடுறாங்க இல்லையா? அந்த கோழி வந்து விளையுது. நம்ம பணத்தில் வளர்கிற கோழிகளுடைய திறமைன்னா கோழி பணம் வச்சுருக்கு அந்த காலத்தில் போடக்கூடிய திறமை. இன்னைக்கு மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து மீன் வளர்க்குறோம்னாக்கா அந்த கோழி சாப்பிட்றதுக்கு நாங்கள் மீன் வளர்க்குறோம். ஏன்னா 4 வயசு 25 வயசுல முக்கிய அந்த மாநில வாழ்க்கை சாப்பிடணும். 4 நாள் அவங்களோட கோழியை எதிர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. அந்த 40 கோழி பேராசையாக வளர்ந்தவங்களுக்கு தலைக்கு பழக்கமாக இல்லை தவிர பல நிறைய இருக்கா அது சக்தி இருந்தாலும் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தது கிடையாது. எப்படி பார்த்தது கிடையாது? என்ன பண்ணி பார்க்க முடியும்? உங்களுக்கா சரி அந்த கையோட இருக்குது. ஆனால் அந்த கோழியுடைய சின்ன ஓடத்துக்கு பாருங்க ஓடலாம் இங்கிலீஷ் ஆனால் என்னுடைய கோழி சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா அத்தனை ஓடி போய் கொடுக்கணும். அது எங்கெல்லாம் ஓடும் எங்கெல்லாம் எங்கெல்லாம் பழக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அதுக்கு பழக்கக்கூடிய சக்தியும் ஓடக்கூடிய சக்தியும் இறைவன் இயற்கையாக கொடுத்ததுனால இயற்கையான உணவு உணவுனால அதுக்கு அந்த திறமை அப்படிப்பட்ட தரமான சக்தி உள்ள எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நீ சாப்பிடலாக்கா உனக்கு சக்தி இருக்கும். அதாவது செயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோம் இல்லையா? அதில் நிறைய இயற்கை விவசாயத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க? இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு அரசாங்கம் இயற்கை வழி வேளாண் விஞ்ஞானி அவர்கள் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு பட்டம் பதிவுகள் பெற்று அரசு துறையில் படிப்பு தெரிவித்து நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டு உப்புகளை கொண்டு வந்து விட்டு அந்த உப்புனால் உடையக்கூடிய தானியங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் உத்தரவிட்டதுனால அந்த
விவசாய பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். வந்து இந்த மாதிரி என்னுடைய முதலாளியாக விளைவித்த இயற்கை வழி விவசாயத்தில் செயற்கை உரங்கள் எல்லாம் செயற்கை உப்புகள் இல்லை, உரம் கிடையாது, செயற்கை உப்புகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் இடக்கூடாது, மண்ணை வந்து தயாராக மதிக்கணும், அவங்க மண்ணை காப்பாற்றுறது அந்த வேலை நம்மளுடைய இல்லாமல் அவருக்கு நாங்கள் சுற்றிலும் நேற்று அந்தனம் அவருக்கு முன்னிலை ஏற்படுது. அவருக்கு இருக்கிற விஜயம் நாங்கள் கற்றுக்கிறது. மக்களிடத்தில் கிராமங்களும் விவசாயிகளை அழகு உங்களுடைய விவசாயம் மார்க்கெட்டில் வைக்கிற வழியை விட அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி பயிர் செய்யறாங்க. இன்னைக்கு செயற்கை உரங்களை உப்புகளை விட்டு நீங்கள் பயிர் செய்யணும், பூச்சிக்கொடிகளை விட்டு பயிர் செய்யணும். இது வந்து 10,000 ரூபாய் இது கிடையாது. ஆனால் 25 வருஷப்பட்ட 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க இல்லையா? 25 மூட்டையில் கிடைக்கக்கூடிய அரிசியுடைய உற்பத்தி நாட்டில் இருக்கணும். ஆனால் 25 ரூபாய் 1,200 ரூபாய் விட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் 25 ரூபாய் நெல்லை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. கோடை வந்து தோல்வோடு போட்டு வரணும். அதனால் நம்ம விவசாயம் நான் சொல்ற மாதிரி அந்த 75 ரூபாய் மூட்டைகள் இயற்கையாக பயிர் செய்யணும். 5,000 ரூபாய்க்கு நான் மூட்டை எடுத்துக்கணும். ஏன் 40 மூட்டைகள் இல்லை, நீ வெளியே வச்சு 40,000 விற்காமல் என்னுடைய விவசாயத்தில் வந்து 20 மூட்டையை விளைச்சாலும் அந்த 40 மூட்டை நெல் 20 மூட்டையை அவங்க கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த வைக்கோல் சாப்பிட்றாங்க, கால்நடைகள் விவசாயங்கள் அந்த சுத்தமான என்னுடைய இயற்கை விவசாயத்தை தயாராக மந்திரம் அடிக்காட்டில் நடுவு மாற்றம் முடியும். இந்த வளர்ச்சியை வெளிநாட்டு உற்பத்தி கொண்டு வந்து இங்கே போகிறாங்க. அப்படி இது வந்து முழுக்கமாக மக்களுக்கு செய்முறை பயிற்சியாக நான் கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே போட்டு பாதுகாக்கப்படக்கூடியதுதான். ஏன்னா இயற்கை வேளாண் என்றால் நம்மாழ்வார் அவர்களுடைய சிசியர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் மகிழ்ச்சிக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி தான் அவங்க எப்போ சொல்றோம். அதே மாதிரி இளைஞர் தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு பள்ளியில் வந்து கல்விக்கு ஆலோசனை கேட்கிறாங்க. உங்களை மாதிரி அந்த விவசாய கல்லூரியில் படித்த மாணவர்கள் வருஷத்துக்கு ஒரு மாணவர்கள் பயிற்சி எடுத்து போறாங்க. பிஎஸ்சி அக்ரி 4,000 முடிச்சுட்டு அவங்க கிராமங்களில் வந்து படித்த படிப்புகளையும் உங்களுடைய அனுபவ சார்ந்த அந்த விவசாயிகளை அணுகி அவங்ககிட்ட கண்டுக்குமாறு ஏற்படுத்துகிறாங்க. அந்த விவசாயிகளை நான் சில பணிகளை எடுத்து போயிட்டு நாங்களே அவங்க செயல்பாடு விளக்குகளை கொடுத்து அவங்ககிட்டயே நான் வேலை வாங்கி இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் சமைக்கப்பட்டு ஒட்டை விளக்கு முறையில் பட்டாங்குளத்தில் இருக்கிற பண்ணைகளுக்கு சரி, அயல்பாட்டு விவசாய போக்குவரத்து பண்ணைகளுக்கு சரி, வெள்ளமுறை மண்டலத்தில் அவருடைய பண்ணையிலே நாட்டு நட்டு இருக்கிறோம். அதற்காக செய்யக்கூடிய நண்பர்களையும் ஊக்குவிக்கிறதுக்கு ஒருங்கிணைத்து செயல்பட்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கை வழி வேளாண்மை உங்களுடைய இளைஞர்கிட்ட போய் செயல்படுறதுக்காக நமக்கு இளைஞர்களாக பார்த்து நாங்கள் உங்களை கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் விவசாயத்துக்கு இளைஞர்கள் இந்த நாட்டையாக காப்பாற்றணும், இந்த நாட்டுக்கு உணவை கொடுக்கணும், அதுவும் நல்ல உணவாக கொடுக்கணும், திறமான உணவாக கொடுக்கணும், சத்துள்ள உணவாக கொடுக்கணுன்றதுக்காக தான் வழியை தரப்போம். சத்து உணவை கொடுக்கணும்னா தாழ்ந்து மதிக்கக்கூடிய இந்த மண்ணை சுத்த அழைக்கணும்னா அந்த தாய் நமக்கு சத்துள்ள உணவாக கொடுத்துட்டு போவாங்க. இளைஞர்கள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இயற்கை சார்ந்த விவசாயம் செய்வதன் மூலமா நோய் நொடியற்ற உணவுகளை நம்ம உண்ண முடியும். நம்முடைய சந்ததிகள் நம்முடைய சமூகம் எல்லாமே சிறப்பாக வாழ முடியும் அப்படின்றத நம்ம இளைஞர்களாக ஏற்றுக்கொள்ளதான் நான் வேண்டும். நன்றி ஐயா. நன்றி. இளைஞர்களாகிய நீங்கள் கையை கழுத்துல கட்டினா போவார். இந்த கையை வந்து இருக்கிற சூடாக்கிட்டு சோதனை எழுதி கால வைக்காதான் சோதனை கால வைக்க முடியுன்ற கூறி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு நன்றி. விவசாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம விவசாயிகளுக்கு கேட்டோம். அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க அப்படின்றத விட அவங்களுடைய குமரன்களை சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லணும். ஏன்னா விவசாயத்துல ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம மார்க்கெட்ல வந்து வாழப்பட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம வந்து காலையில தூங்கி செய்ததுல இருந்து இரவு மறுபடியும் பிறப்பிக்கு போற வரைக்கும் எல்லா உணவு சார்ந்த விஷயங்களும் நம்ம வந்து நேரடியாக கணக்கு போறோம். நம்மளுக்கு பைசா இருக்கும் அப்படின்றதுனால வாங்கி சாப்பிடுவோம். ஆனா அது வந்து கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை விவசாயிகளுக்கு கேட்ட பிறகுதான் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு விவசாயம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டிதான் நமக்கு உணவுப் பொருட்கள் வந்து சேருது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக மனசுக்கு நிறைவேறதாக இருக்கும். அதனால உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. உணவுப் பொருட்களை மிச்சப்படுத்துங்க. விவசாயத்தை போட்டி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஐடி பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விஐடி சமுதாய வானொலி 90.8 சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் கோவிந்தராஜ். விஐடி பல்கலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழை
மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து பாடலை பாடுபவர்கள் ஜெயஸ்ரீ, லதா. பன்னினை இயற்கை வைத்த பண்பனே போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனே போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியா இந்தியா என்ற பாடலை பாட வருபவர்கள் மகாலட்சுமி, ரசிகா, நவீன், சந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, இவை முதல் குமரி வரை நமது இந்தியா, 28 மாநிலங்கள் கொண்ட இந்தியா, இயற்கை வளம் நிறைந்திருக்கும் நமது இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, தென்னகத்தில் சிறந்தது தமிழ் மாநிலம், வாழ்வுகளும் வள்ளுவனை தந்த மாநிலம், 32 மாவட்டங்கள் கொண்ட மாநிலம், முக்கடலும் ஒன்று சேரும் ஒரே மாநிலம், முக்கடலும் ஒன்று சேரும் ஒரே மாநிலம். இந்தியா இந்தியா நமது இந்தியா, 29 மாநிலங்கள் கொண்ட இந்தியா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை வழங்கி இருக்கிறார்கள் பூஜா, ஜோதிபிரியா, இந்துமதி, சரண்யா. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம், உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நவீன திருவிளையாடல் நாடகம் வழங்க இருக்கிறார்கள் அஜய், சரவணன், லலித், ஷாலினி, வெங்கடேஷ். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நம் மாமன்னருக்கு ஒரு பெருத்த சந்தேகம். நம் நாட்டு மக்கள் கல்வி நல்ல முன்னேற்றம் பெற்றதற்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கும் நம் மன்னரின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு 1000 பொன் பரிசளிக்கப்படும். பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொன். 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. 1 2 அந்த பரிசு தொகையை எவனுக்கும் கிடைக்காம எனக்கே கிடைக்கிற மாரி அருள் புரிவாயா? சொக்கா சொக்கா. புலவரே, யார் நீ? அழைத்தது நான் தான். என்ன எதுக்கு அழைச்சிங்க? யாரு காலிங்க? மன்னரின் சந்தேகத்தை தீர்க்கும் விடை உனக்கு கிடைத்து விட்டால். ஐயோ 1000 பொண்ணாச்சு. ஆமா, யார் நீ? முக்கிய வார்த்தை, கடின வார்த்தை, புதிய வார்த்தை, அடிக்கோடிட்டு மைன்மாக்காகவும் தொகுத்தலாகவும் படைக்கும் படைப்பாளினா. வந்துட்டாயா? வந்துட்டான். போட்டினா போதுங்க, வரிஞ்சு கட்டின்னு வந்துடுங்களே. ஒத்தனையும் போய் கிடையாதுங்க. நம்ம ராசியால் தான். என்னிடம் சந்தேகம் தீர்க்கும் மயங்காட்டும் என்னிடம் உள்ளது. வேண்டுமானால் அதை கொடுத்து விட்டு பரிசு தொகையை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன மைன்மாப்பு தெரியுது? மைன்மாப்பத்து எனக்கு தெரியும். புலவரே, என்னை பற்றி எது வேண்டுமானால் கூறுங்கள். ஆனால் என் மைன்மாப்பை பற்றி ஏதாவது கூறினால். ஓ, அவ்வளோ பெரிய தில்லங்கடேன்னு. வேண்டுமானால் என்னை சோதித்து பாருங்கள். என்ன ஏங்கிச்சேவா? நான் பார்க்க உள்ளே இருப்பேன். நான் களத்துல இருந்தேன், பட்டியை கலக்கணும். அப்படியானால் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நான் தான் கேட்பேன். எனக்கு உருப்படியா தெரிஞ்சது அது ஒண்ணுதான். சரி, கேளுங்கள். செய்யக்கூடாதது என்னவோ? அடிக்கோடிடாமல் படம் வரையும். தெரிஞ்சே செய்வது. அடிக்கோடிட்டு படைப்பு வரையும். பார்க்க கூடாதது என்னவோ? தொகுத்தது. சேரக்கூடாதது என்னவோ? ஏபிஎல்லும் சேர்ந்தே இருப்பது. மைன்காட்டும் தொகுத்தலும். ஈஸியான அழகிற்கு தானே கற்றல். மைசிந்து மகைக்கு நிலையாக கற்றல். கடினமான அழகிற்கு SQ4R. தமிழுக்கு மெத்தடே இல்லை. மேக்ஸுக்கு டைகர் மெத்தட். மேப்புக்கு நீ. தொகுத்தலுக்கு நான். ஐயா, நீங்க தானே ஐயா படைப்பாளி. அப்ப நீ? நான் ஒன்றும் இல்லை. உங்க படைப்பை தாங்க அதை அரண்மனையில் கொடுத்துட்டு அவங்க என்ன தராங்களோ அதை அப்படியே நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு ஒரு 5 10 போட்டு. எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளோத்தையுமா? ஆமாம், நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. அது சரி, பரிசு கிடைச்சா நான் வாங்கிக்கொள்கிறேன். வேற ஏதாவது கிடைச்சா அதையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு எங்க அந்த வீங்கி இருக்குதுண்ணா. என்ன நக்கலான சிரிப்பியா? அதற்கும் சிரிப்பா? என் சந்தேகத்தை தீர்க்க வந்த தர்மையே வருக வருக. மன்னர் மன்னா, அந்த 1000 பரிசு தொகையை யாரும் வாங்கவில்லை. அது அப்படியாக உள்ளது. முதலில் உங்கள் படப்பை தாருங்கள். இந்த மன்னா. அருமை அருமை, அருமையான மகிமை, அற்புதமான தொகுத்தல். யாரங்கே? என் சந்தேகத்தை தீர்க்க வந்த அந்த தர்மைக்கு பரிசு தொகை எடுத்து வாருங்கள். அப்பாடா, இன்னையோட தீர்ந்தது என் கஷ்டம். முதல்ல அந்த பால்காரன் பாக்கி. தர்மையை பரிசு தொகை வாங்கிக்கொள். ஆகட்டும் மன்னா. மன்னா சற்று பொருங்கள். தர்மியை இங்கே வாருங்கள். நான் வரமாட்டேன். பரிசு தொகை நான் வாங்கிட்டு வரும். அதுக்குள்ளே உங்க அவசரம். இது உங்களோட படைப்பு தானே? ஆமா, என்னோட படைப்பு தான். யாரெல்லாம் மண்டபத்தில் குத்தி எழுதி வேண்டியதுனா? அப்படியானால் உமது படைப்பிற்கு முதலில் விளக்கம் குறிப்பிட்டு பின்பு பரிசு தொகை பெறலாமே. அட போயா, மன்னரே சீந்தது கஷ்ட சொல்ல நடுவில் நீ அறியா? சரியான படைப்பிற்கு மன்னர் பரிசு தருகிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுவதும் நான் தான். அதே வேளையில் தவறான படைப்பிற்கு மன்னர் பரிசு தருகிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுவதும் நான் தான். ஓ, இங்க எல்லாமே நீங்க தானா? தர்மியே, உமது படைப்பில் பிழை உள்ளது. எவ்வளவு பேர் கேச்சிட்டு மீதி தங்க தாடிக்காரர். அதற்கெல்லாம் அவசியமே இல்லை. சென்று வாருங்கள். மித்திரனே, இங்கு என்ன நடக்கிறது? மன்னரே, இது தர்மியோட படைப்பு இல்லை. அப்படியானால் இவன் ஏவல்காரன் ஏவி விட்டவன் எங்கோ இருக்கிறான். போச்சே ஊர்ல இருந்த கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதை எல்லாம் போச்சே. இனி ஒருத்தர் என்ன மதிக்க மாட்டான். ஆசையெல்லாம் தோசையா போச்சு. நம்ப வச்சு கை தச்சுடா. புலவா, எங்கடா இருக்கிற? அவனை எது கூப்பிடுற? அவன் வரமாட்டான். இல்லை, அவனை நம்பாத. ஃப்ராடு. புலவரே, வாயா வா. இப்போ சந்தோஷமா? பரிசு கிடைத்ததா? அதெல்லாம் கட்சிது உதமதான் பாக்கி. புலவரே, என்ன ஆயிடுச்சு? இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேசும்போது நல்லா வக்கனையா பேச, ஆனால் ஏதும் போது பாட்டு வச்சு.
தருமையே, சபையில் நடந்ததை கூறு. அங்க உன் படிப்புல கூற்று எழுதணும். எவன் அவன் சொன்னது? உங்க பாட்டன். அங்க ஒருத்தர் வெள்ளத்தடியார், அவன் தான் சொன்னான். எங்கே என்னுடன் வா, போய் கேட்கலாம். ஐயோ, என்னுடைய இங்கே இந்த தர்மி கொண்டு வந்த படைப்பின் மீது குற்றம் சாட்டியவன் எவன்? அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம். மரியாதையுடன் பேசினால் தக்க பதிலளிப்பேன். ஓ, நக்கீரனரா, என்ன குற்றம் கண்டீர்? முதலில் இதை படைத்தது யாம் தான் படைத்தோம், யாமே படைத்தோம். புலவர் பெரும் மக்களுக்கு புரிதல் தேவையில்லை. இது தாங்கள் அறிந்ததா? தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, பார்த்தது பார்க்காதது அனைத்தும் அறிவோம் நாம். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுத்து படைப்பிலே குற்றம் இருக்கக்கூடாதா? அதைத்தான் நான் கூறக்கூடாதா? கூறும் கூறும், கூறி பாரும். என்ன, நான் கூறக்கூடாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? என்ன குற்றம் கண்டீர்? மைண்ட் மேப்பிலா, தொகுத்தலிலா? மைண்ட் மேப்பில் ஒன்றும் குற்றம் இல்லை, இருந்தாலும் மன்னிக்கப்படும். தொகுத்தலில் தான் குற்றம் உள்ளது. என்ன குற்றம்? முதலில் தாங்கள் எழுதிய முறையை கூறுங்கள். ஏதோ ஒன்று, அதற்கு என்ன இப்போது? படைப்பாற்றல் கற்றல் முறையில் தொகுத்தலில் 7 முறைகள் உள்ளன. அதையெல்லாம் விட்டுவிட்டு தாங்களே ஒரு முறையில் எழுதினால அதைத்தான் குற்றம் என்று கூறினேன். உண்மையாக? உண்மையாக. சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயமாக. நான் தினமும் வணங்குவேன் ஈசன், அவனுக்கு பக்கத்தில் உள்ள உமையமேல் ஆணையாக சொல்கிறேன். நக்கீரனார், என்னை நன்றாக உற்றுப்பார். என் படைப்பில் குற்றமா? ஆண்டவா, நீயே முக்கன் முதற்கண் கடவுளாக எதுவாயினும் உன் படைப்பை குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே குற்றமே. நக்கீரா, எரிந்து சாம்பலா போ. ஆண்டவா, பரம்பொருளே, சர்வேசா, இறைவா, செண்பக பாண்டியனே, இறைவா, தமிழ் புலவர் நக்கீரனுக்கு உயிர் பிச்சை தாருங்கள். நக்கீரரே, உன் திறமையோடு விளையாடவே யாம் இங்கு வந்தோம். வந்தது யார் என்று தெரிந்தும் நீ வாதிட்டது கண்டு பெருமைப்படுகிறேன். நீ வாழ்க, நீ தமிழ் வாழ்க. பரம்பொருளே, என்னை ஆசீர்வதிங்கள். மன்னா மன்னா, அந்த பரிசு தொகையை தர்மிக்க வழங்குங்கள். அப்படியாகட்டும் தமிழ் புலவரே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நகைச்சுவை துணுக்குகளை வழங்குபவர்கள் நவீன், மகாலட்சுமி, சந்தியா. என்ன பிரச்சனை? 5 ரூபாய் கொடுத்து 2 ரூபாய் பயணம். ஒன்னிங்களுக்கு முன்னாடி எங்க கேட்டா அதான் இது சரி பேசிட்டு இந்திரா. 5 ரூபாய் கொடுத்தாங்களா, அதுல ஒண்ணு இங்க இருக்கான், அப்ப இன்னொன்னு எங்க? அதானே இது. இந்திரா, முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க? 5 ரூபாய். 5 ரூபாயில முன்னாடி கடைக்காரன் எத்தனை பணம் கொடுத்தான்? 2. 2ல ஒண்ணு இங்க இருக்கு, அப்ப இன்னொன்னு எங்க? அதானே இது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாடலை பாட வருபவர்கள் அக்ஷயா, ரஷ்மிதா, லாவண்யா. பாரத நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அமுதாக நிறைந்த காணத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாஸ்திரம் கண்டு சாரத்திலே மிகு சாஸ்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள்
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிந்தனை வழங்க இருக்கிறார் ஜெயஸ்ரீ. இன்றைய சிந்தனைகள் பிறர் நமக்கு செய்த உதவை மறத்தல் கூடாது. நல்ல ஒழுக்கம் பல நன்மைகளை தர வல்லது. பயனுடைய சொற்களை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. முயற்சி செல்வத்தை போக்கும், பாராமல் கெட்டது பயிர். பணம் உண்மையான செல்வம் இல்லை, ஒழுக்கம் உயிரை விட சிறப்பானது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழன் என்ற இனமுன்று என்ற பாடலை பாட வருபவர்கள் சந்தியா, நவீன், மகாலட்சுமி, ரசிகா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஷைலஜா. புதிய ஆத்திச்சூடி. அச்சம் தவிர, உன்னிடம் உள்ள பயத்தை நீக்குதல் வேண்டும். ஆண்மை தவறில் வீரத்தை கைவிடக் கூடாது. இளைத்தல் இகழ்ச்சி, மனம் தளர்ச்சி அடைதல் தாழ்வை தரும். ஈகை திறன் இல்லாதவருக்கு கொடுப்பதே உயர்ந்த குணமாகும். உடலினை உறுதி செய், உடலை வலிமையாக்குதல் வேண்டும். ஊன் மிக விரும்பு, உணவை மிகவும் விருப்பத்துடன் உண்ணல் வேண்டும். எண்ணுவதே உயர்வு, உயர்வை தருகின்ற எண்ணங்களையே நினைத்தல் வேண்டும். ஏற்போல் நட, ஆண் சிங்கத்தை போல நிமிர்ந்து நடத்தல் வேண்டும். ஐம்பொறி ஆட்சிக்கோள். மை, வாய், கண், காது, மூக்கு ஆகிய 5 பொறிகளையும் கட்டுப்படுத்துதல் வேண்டும். ஒற்றுமை வலிமையாம், ஒற்றுமையாக வாழ்வதே வலிமையை உண்டாக்கும். ஓய்தல் ஒழி, அசோம்பலை நீக்குதல் வேண்டும். ஔடதம் குறை, மருந்து உண்பதனை குறைத்து கொள்ளுதல் வேண்டும். இதை எழுதியவர் மகாகவி சி. சுப்பிரமணிய பாரதியார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உட்காரு நண்பா என்ற பாடலை பாட வருபவர்கள் லதா, ஜெயஸ்ரீ. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரலை சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்கு ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்தது உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணை தானா உன் தேசம், உன் தெருவொன்றாயா உன் உலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தடை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமியின் பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். விஐடி வானொலி உங்களின் செய்திகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே.
இது காற்றினாலே பொங்கும் பாட்டினாலே நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மந்த்ராஸ் ஃபார் பெட்டர் லைஃப் என்ற ஆங்கில உரையை வழங்க இருக்கிறார் ஜெயஸ்ரீ. Mantras for better life. Speak softly, spend intelligently, sleep sufficiently, think positively, work patiently, dress smartly, save regularly. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் ரசிகா ஸ்ரீ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கோள் லாவறிவார் நற்றார்த்துளார் எனின் மலர் மிசையினால் மானடி சேராது நிலை மிசை நீடி வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லை நடி சேர்ந்திருக்கும் யாண்டு விடுமை இதர் பசும்பின் துளிவீரில் அல்லால் மற்றாங்கே பசும்பின் தலை காண்பது அரிது நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு வருவிறங்கு வைகளும் ஓம்புவான் பருவந்து பாழ்படுதல் இன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று இடும்பை தரும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சமே தன்னை சுடும் வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதொன்று தீமை இல்லாத சொல் ஈன்ற பொழுதின் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அன்பிற்கும் உண்டு மடைக்கும் தாய் ஆர்வலும் உட்கண்ணீர் பூசல் தரும் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் பருவந்து பாழ்படுதல் என்று மொப்பக்கொழையும் அணைச்ச மலரும் முகந்தெறிந்து நோக்கக்கொழையும் விருந்து இணைத்தானும் நல்ல கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அறிவில்லார் அறிகுடியார் ஆவது அக்தரி கல்லாதவர் கற்க கசுதட கற்பவை கற்க பின் நிற்க அதற்கு தக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை நிகழ்த்த இருப்பவர் லதா. Hello friends, you read me for gaining information. I brief you with current news. Every day you see me hanging on the street shops. They read me with a cup of coffee. Not a day passes for them without glancing me. I carry sports news and classified ads, employment news, election news, and general news, entertainment page. Who am I? Yes, you are right. I am the newspaper. Not I am going to tell you about my history. I am made out of paper. It was the Chinese who invented the paper some 200 years ago from the bark of a tree called papyrus. I am also made from wood, pulp or waste wood. I was smart and crisp and smelled fresh. The news reporters bought in a lot of articles and hot news. My great name was big bold letters. I bring people news of the world. We tell the people what is happening, not only in our country India, but also in other parts of the world. I am monsoon arranged. A monsoon came and bundled us. At the railway station we were thrown into the hands of a young man. He then took me in his hands and started walking and shouting at the top of voice, "Paper, paper, goodbye." நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருபவர்கள் ஜானுஸ்ரீ, சுகாசினி, ஜோஷ்னா, சங்கமித்ரா. Twinkle, little star, how I wonder what
நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை வழங்குபவர் கே. சந்தியா. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார் ஆவார். சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டிற்கு அளித்த தவப்புதல் தான் வ.உ. சிதம்பரம். இவர் கிபி 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். சட்டம் பயின்ற இவர் இந்தியர்களுக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை உருவாக்கினார். காலியோ லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கினார். ஆங்கில அரசு கொடுத்த பல எண்ணங்களுக்கு இடையே இந்த கப்பல் போக்குவரத்தை இந்தியர்களுக்காக இயங்கினார். இதனால் அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுவார். அவர் நெல்லையில் ஆங்கில அரசை எதிர்த்து எழுச்சுரை ஆற்றுதல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கல்வடைத்தார், செக்கிழுத்தார். பின்னர் கிபி 1912 விடுதலை செய்யப்பட்டார். அவர் கிபி 1936ஆம் ஆண்டு நவம்பர் 18 இயற்கை எழுதினார். சுதந்திர போராட்ட வரலாற்றில் வ.உ. சிதம்பரம் நீங்க இடம் பெற்றார். தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தில்லையாடி என்ற கிராமத்தில் வள்ளியம்மை பிறந்தார். தென்னாப்பிரிக்கா குடியேறினார். தென்னாப்பிரிக்கா வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் கிறிஸ்துவ முறைப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும். தென்னாப்பிரிக்க அரசின் அறிவிப்பை எதிர்த்து தில்லையாடி வள்ளியம்மை காந்தியடிகள் மற்றும் கஸ்தூரிபாய் அம்மையுடன் இணைந்து போராடினார். இதற்காக இவர் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார். சிறையில் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக இளம் வயதிலேயே இயற்கை எழுதினார். இவர் இந்திய தேசிய கொடியை உருவாக்குவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க வருகிறார்கள் மோகனப்பிரியா, சங்கீதா. தந்தைக்கு முன்னே தரணியில் நிற்பார் யார்? பிள்ளையார். அடிக்காமலே பிள்ளை அலறி துடிக்குது, அது என்ன? சங்கு. அண்ணன் நடை நடந்தாலும் அதிலும் தலைப்பகுதி, அவன் யார்? யானை. அடித்தால் அழுவான், பிடித்தால் சிரிப்பான், அது என்ன? தேங்காய். அந்தி வரும் நேரம், அவள் வரும் நேரம், யார் அவள்? நிலா. அவள் பாடகி, ஆனால் அவள் பெண்ணல்ல, குயில். அளவலோ 600 அத்தனையும் ஒரே அளவு, அது என்ன? தேன்கூடு. அள்ள முடியாது, கிள்ள முடியாது, காற்று. அம்மா கொடுத்த தட்டியில் நீர் ஒட்டவில்லை, அது என்ன? தாமரை இலை. அச்சு இல்லாத சக்கரம், அழகு காட்டும் சக்கரம், அது என்ன? வளையல். அடிமலர்ந்த நுனிமலர்ந்த பூ, வாழைப்பூ. ஆந்தரத்தில் தொங்குவது செம்பு தண்ணீரும், இளநீர். அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது, வானம் விண்மீன். அரிசி பணத்துக்கு ஒரு படி ஆக்கி தின்ன ஆளில்லை, உப்பு. அடே புடை என் பால் வீட்டை விட்டு போக மாட்டான், நாக்கு. அடித்தால் விலகாது, அணைத்தால் நிற்காது, தண்ணீர். அவனை தொடுவான், ஆபத்தை அணைப்பான், அது என்ன? மின்சாரம். அவன் கைக்கு சட்டையை திருப்பி போட முடியாது, அவன் யார்? பாம்பு. ஆகாயத்தில் பறக்கும், அக்கம் பக்கம் போகாது, அது என்ன? கொடி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரை வழங்குபவர் கீர்த்திகா. இருந்தபோது நமக்கு எந்த உரிமையும் இல்லாது இருந்தது. நம் நாடு கொடியாற்று ரங்கனை அடைந்தது. கணக்கற்ற தலைவர்கள் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடினர். காந்தியடிகள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, கொடிக்காத்த குமரன், பாலு கங்காதர திலகர், வ.உ. சிதம்பரம், ராஜாஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் தங்களின் இன்னுயிரை நாட்டுக்கு விடுதலை பெற்ற தந்தனர். அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. அந்த விடுதலை நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறோம். வந்தே மதுரம், வந்தே மதுரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பாட வருபவர்கள் அனீஷ், மோகனப்பிரியா. நமது நாடு கற்று தருவது எங்கள் நாடு, ஏற்றம் தரும் கல்வி கற்று தருவது எங்கள் நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு,
வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு. தமிழகத்தில் நடனமாகும் பரதநாட்டியம், கேரளத்தில் நடனமாகும் கதகளியாம், அழகான குச்சிப்புடி ஆந்திராவின் நடனமா, இவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரிய நடனமா. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு. இசைகள் பல, நடனம் பல நிறைந்த எங்கள் நாடு. கங்கை கரை ஓரத்திலே கோதுமை விளையும் நாடு, காவிரி கரை ஓரத்திலே நெல் விளையும் நாடு. உணவு உடை பழக்க வழக்க வேறுபட்ட நாடு, உணவு உடை பழக்க வழக்க வேறுபட்ட நாடு. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட எங்கள் நாடு, வெற்றிக்கு மேல் வெற்றிகளை காணும் எங்கள் நாடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மழைநீர் சேகரிப்பு பற்றி விளக்க இருக்கிறார் சோனியா. மழைநீர் சேகரிப்பு நீரின்றி அமையாத உலகு என்றார் வள்ளுவர். நீர் இல்லாமல் உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. ஆனால் அம்முலகின் நீர்வளத்தில் 3% மட்டும்தான் நன்னீராகும். மழைநீர் சேகரிப்பு என்பது மழைநீரை திரட்டி ஒருங்கே குவித்து சேமித்து வைப்பது ஆகும். மழைநீரை சேகரித்து பொதுமக்களின் குடிநீர் தேவைகளுக்கு, கால்நடைகளின் குடிநீர் தேவைக்கு முக்கியமான ஆதாரமாக பயன்படுத்தலாம். மழைநீர் ஒன்றை எளிதில் கிடைக்கக்கூடிய சிக்கனமான நீர் ஆதாரமாகும். இத்திட்டம் உள்ளூரில் கிடைக்கும் மலிவான மூலப்பொருட்களை கொண்டு எளிதாக கட்டமைக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடியது. ஆனால் பெருநகரங்களில் வீடுகள், கட்டடங்கள் அருகருகே கட்டப்படுவதாலும், திறந்த வெளிகளில் சிமெண்ட் தளங்கள் அமைந்தும் தார் சாலைகள் அமைந்தும் மூடிவிடுவதால் இங்கு பெய்யும் மழையில் 5% கூட நிலத்தில் ஊற்றப்படுவது இல்லை. எனவே நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. எனவே நாம் தமிழ்நாடு அரசு மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைக்க உத்தரவிட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடகம் வழங்குபவர்கள் லதா, ஜெயஸ்ரீ. விவேகானந்தர் அமெரிக்கா புறப்படுவதற்கு முன் தன் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவியான ராதா தேவியிடம் ஆசி பெற விரும்பினார். அன்னையே, நான் அமெரிக்கா செல்ல தங்களின் அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்கவே வந்துள்ளேன். மகனே, நீ அமெரிக்கா சென்று என்ன செய்ய போகிறாய்? நான் தர்மத்தின் செய்தியை அந்த நாட்டில் பரப்ப போகிறேன். மகனே, காய்கறிஞருக்கு அந்த கத்தியை எடுத்து கொடு. இந்தாருங்கள் அம்மையே. என் ஆசிகள் உனக்கு உண்டு மகனே. அன்னையே, நான் கத்தியை கொடுத்ததற்கும் அதன் பின் தாங்கள் ஆசி வழங்கியதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? ஆமாம், நீ கத்தியை எப்படி எந்த முறையில் எடுத்து கொடுக்கிறாய் என்று பார்த்தேன். கத்தியை என்னிடம் கொடுக்கும்போது கூர்மையான பகுதியை உன்னிடம் வைத்துக்கொண்டு அதன் பிடியை என்னிடம் கொடுத்தாய். ஒருவேளை கத்தி குத்த நேர்ந்தால் அது கொடுப்பவரைத்தான் குத்தும், வாங்குபவரை அல்ல. இதுதான் அகிம்சை. தான் வேதனைப்பட்டாலும் படுத்தவர் நன்றாக இருக்க வேண்டும். இதுதான் தர்மம். எனவே நீ சரியாகத்தான் எடுத்து கொடுத்தாய். தர்மத்தின் செய்தியை அமெரிக்காவில் சொல்ல நீதான் சரியானவர். நன்றி தாயே, எனக்கு விடை கொடுங்கள். சென்று வெற்றியோடு திரும்பி வா மகனே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தகவல் துளிகள் தருபவர் வெங்கடேசன். தகவல் துளிகள். As teachers can run faster than horse, no two tigers ever have the same stripes. Elephants can smell water up to 3 miles away. 250 million bacteria are present in 1 gram of garden soil. Ants do not sleep. Octopus have 3 hearts. Snails can sleep for 3 years without eating. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மருத்துவ குறிப்பு வழங்குபவர்கள் ஜெயஸ்ரீ, சோனியா. என்ன சார், பசிக்கவே மாட்டேங்குது? ஏன்பா? என்னன்னு தெரியல, அஜீரமாக இருக்குமோ? அப்படியா? அப்போ மாமிஸ் வைத்தியம் பார்க்கலாமா? வாங்க. துளசி, ஓமம், இஞ்சி 3ஐயும் கொதிக்க வைத்து குடிக்கவும், அல்லது சீரகம் கொதிக்க வைத்து வெல்லம் போட்டு குடிக்கவும். அட, நல்லா இருக்கே. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம்.
வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed.
Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say," but her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर, हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं, और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं, और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया, तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या?
क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले खत्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोईया खाना बनाने गया, उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने जबरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल, तो कड़क उसकी वो कितना ज्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपने लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे? अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर, आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों, ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले
कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी, उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो, और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि वन लार्ज टास्क इनटू स्मॉल टास्क, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है, तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य, तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें तो हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ वीआईटी गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए वीआईटी Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjoy on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and their dilemmas. So let's have a view. What do you think, Prakar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjoy, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights, just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us in every basic way, in every detail, minute aspect. We have to analyze as we go on throughout this particular show. We'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the women, that to provide with their choices. Everything about that wasn't right. And I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right and they are not considered equal in a basic middle class family and the lower background.
A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education. So to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class and even middle class families. So how do you would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshya, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So as in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought
inside the human brain that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby. He is being like discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boy's toys and the girl is given with girl's toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable enough, the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is like 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in like before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about like a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught like she has to protect her men, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made like strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't like prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go on forward in life. What I meant with this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman for the sole fact man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example Lakshay, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshay. I think that from when you're kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but yeah, you were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect that considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong.
Lakshya, what It's would you say? not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, being spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it. The people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there's a person who's very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things. Might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about, because these things, if he sees his daughter or say even
his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, it's our, like, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was a time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some like initiative that should be taken to like enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing, that okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male dominated society. Okay, yes, at this particular point of time I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. So general population, as it is, you said, is the one who controls these everyone and the general thinking of a particular country. And but if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change slowly and steadily that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be like directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen, we all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by
scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out. So how do we bring change there? That is not morality. Not going out, staying in, that is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses. After 7, after 8, it's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality on some different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically
choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talk about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, full knowledge about our rights and ideas. So this is Digjay Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show విజయబాట. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన. ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్ కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది.
శంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన శంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్ళు. శంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ, సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979 షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో
నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ, యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి. అవును, కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత
ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాలా? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों और कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा न जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का ये कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विदु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों 2 बहनें। 2 बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन 2 बहनों को ऐसे 2 राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने 2 रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है, और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत
की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे कल। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. Corona
புதிதாய் நாம் இந்த விதி செய்வோம், பிறர் நலனை நாம் எண்ணி பார்ப்போம், மாஸ்க் போடலைனா குரல் கொடுப்போம், கொரோனாவை தடுத்திடுவோம், மாஸ்க் போடலைனா குரல் கொடுப்போம், கொரோனாவை தடுத்திடுவோம். This song is presented by Spark X Music Band. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, this is Silver Lining Show and I'm your host Venkatesh from VIT Community Radio 90.8. Many of you around may think knowledge is not required. Achieving something does not exactly require knowledge, but only the skill to talk
and make people happy. But friends, that is wrong, because knowledge and action which you do are interdependent. The knowledge and action has something to do with each other. There is no gap between knowledge and action, because the actions you do show how knowledgeable you are. Have you ever wondered why a lot of times you just can't seem to make progress in life despite the fact that you know so much about what it takes to succeed? There just seems to be a gap between what you know and what you actually do, the actions which you perform. I call this the gap between knowledge and action in you. That is the little of this message, the gap between knowledge and action. Over the years, I have gotten many inquiries that motivation for dreamers from people who feel frustrated and unable to progress in life is difficult. Quite a few indicated that they have read a lot of different personal development and motivational materials over the years and acquired a wealth of knowledge in this way, but that has come of no use. But for some reason, they just couldn't get past reading or listening to such materials to actually living the life they desired, because that is something addictive. Listening to many motivational speeches always helps, but that doesn't take you through. Often, this was accompanied by a sense of frustration and the feeling that perhaps such thing just doesn't work, or at least not for them. That is usually how we get to feel when there is a gap between our knowledge and our actions. That is when you know what to do and how to do, but you just can't get to actually doing it. My friend has attended or listened to many seminars over the years. In many cases, they told were great seminars giving really useful information, but he noticed that in all likelihood, most people attending the seminar would put the seminar materials on their shelves, not practice them afterwards, and pretty much not act on the information, even though at the time they received it, they were very enthusiastic and excited about it. Let us read it. Come on, let us start it tomorrow. Let us do it. That was the attitude they had. But then they didn't. They just put them on the shelves and now they are done and dusted. But sometimes, as the days go by, the routines of daily life get in their way and the initial zeal just dies out. It was a coaching session that he came to realize what exactly the gap was. He found that the missing ingredient was firstly clarity, or rather I should say it is a lack of clarity that keeps us stuck in certain patterns. By lack of clarity I mean three very basic things: your fears, fearless, powerless, lack of focus. Firstly, fears. Do not have any fear. Be clear on what you have to do. Listening to seminars or something else doesn't make you fearless. That only makes you feel a bit enthusiastic for a particular time. That doesn't make you powerful. So feeling powerless is a waste of your time. Always feel powerful. Always have the same enthusiasm in you as you have started the work you have done. And do not ever lack focus. Focus is the most important thing. Lack of focus is what many people face. That is what happens to many people when they actually start doing something which has to take them to their goal. And then there are your fears. By far, the biggest obstacle to taking action is your fears. These may be fears that you are aware of, but quite often it is fears that make you not even consciously aware of. For example, like many people, you might like to start a business and have a lot of business ideas in this regard, but maybe you find yourself unable to take the next step. This is due to the fear inside you, not because of the other person. Something holds you back. Until you recognize and deal with that issue, you may find yourself stuck where you are. I know of a person that had such problems. She had gone into business several times and nothing seemed to have worked. During one coaching session, she discovered what was holding her back. You see, this lady's parents were not very good to her. They weren't very helpful when she was very young. After that, she lived with her mother, who was a little helpful but was not very wealthy. Her father did not encourage her. He was wealthy, he had expensive gifts and generally provided her with materials. Well, through coaching, she discovered that she was actually sabotaging her chances of success, because to her, being wealthy meant being like someone like Bill Gates.
She always felt being wealthy was everything one wanted. She felt that by being wealthy, she would be betraying her mother, who was not wealthy. So, although outwardly and logically she was in business to make money, inwardly she was afraid to make money because she felt it would make her like a person whom she did not want to become, and in this case, her father. So, this fear was in herself, this fear which was unnecessarily stuck in her mind. It is important to be clear on what your fears are. They are by far the biggest obstacle that you have to deal with in order to move ahead and succeed. The example I have given also illustrates that knowing the origins of our fear is very important in dealing with them. In the other case, the fear was becoming like her father, who she didn't like, whom she hated a lot because he was very arrogant because of his money. You may know what your fears are, but may not be clear on the reason you feel that way. The answer usually lies in the origin of fear. Coaching and counseling can help you dig deeper and deeper and understand yourself better with respect to your fears. Next thing is feeling powerless. The second obstacle you need to face is powerlessness. Powerlessness occurs when you are living in a state of low power. In this state, you will find that you generally feel less energetic, blame yourself or maybe others, or judgmental of self and others, at the same time even angry. The best way I would describe this state is the feeling of having a weight on your shoulder, or feeling heaviness in your chest or heart, particularly when you think about your future and your plans. It can be such a drag, and every step can take so much effort. Part of the answer to dropping this weight lies in learning to let go of the negative things in your life. Forget about the things which are dragging you. Once you do this, you are able to move ahead. When you are in a state of higher power, you let go of blame, judgment, anger, negativity, and intimidation. You drop that weight from your shoulders or lose those bands that are constricting your mind and heart. Then, this is the point where you begin to feel refreshed and light. You begin to be flying. This becomes easier to move ahead without the clutter of negativity. In a state of higher power, wisdom and intuition are more accessible to you. The process of letting go of such judgment, blame and negativity need not be a lengthy or difficult one. It just needs to be focused and deliberate. Again, coaching can be very useful in this area. There are even some self-coaches tools such as the brain walk that can help you in this regard. Use the brain walk once a day for 5 to 10 minutes. For example, you can energize yourself and get yourself in a state of higher power. Another thing that can help you to get to a state of higher power is your spirituality. We often neglect prayer and regarding God's word, but they are the easiest and cheapest means of getting rid of negativity, blame and judgment of self and others. Meditate on God's word and pray earnestly. It is not that you are a Hindu, Muslim or a Christian, but it is you who imagines a single soul and prays to him to free yourself from all this negativity, the tension, the fear and the intimidation you have. Just pray to a single soul that makes you feel very light, takes the burden off your shoulders. This makes you very happy and also positive minded. The Bible says, the effectual fervent prayer of a righteous man availeth much. It will avail you the power you need and give you the courage to move forward without fear and heaviness. And also, do not lack focus. Once you have recognized and let go of your fears and are in a state of higher power, you need to add focus in order to move from knowledgeable to action is the most important step you need to take. By focus, I mean your vision in life. That vision you set up in your life. That vision you want to succeed, you want to achieve in your life. What is it that you want to do in your life? This is the question you have to ask yourself. Part of the reason that knowledge you have is not being put to use may be there is nothing for you to focus. Maybe there is nothing pulling you in a certain direction. So today, if I tell you about investing in real estate, you will be really excited about it.
and tomorrow if I tell you about multi-level marketing, you will also be excited the next day, that day too. The result is that you be pulled in many directions and end up remaining stationary despite your unfocused efforts. So always focus. Do not lack this focus. Keep your aim in mind and do not waver. Acting consistently and towards the right purpose is important. Work out your vision. Work out your purpose. Be clear on what you want in life. Once you do it, it becomes easy to say no to things that will not add value to you. It becomes easier to say no to distractions because you are already focused and you know where you want to go. Even if there is a very big multinational company that comes to you and says, come, this will be of a big use to you. But you know that that is not your cup of tea. You have something else as your vision. And you know that even though it is much greater than what you want to do, you are focused on your vision. You have something to do. You have something to achieve and succeed. So you do not take that offer and always be free from distractions. You focus on what you want to do. This is one very big quality you need to develop as a person who is filled with full of focus. It becomes easier to say no to distractions and you will then know what knowledge you need to acquire. Concentrate in order to reach your destination you have set for yourself. There are 3 ingredients in good life: learning, earning and yearning. Learning is very important because that is the first step of your actions. Your actions are dependent on what you know, on your knowledge, on your brain power. And then comes earning. Because of this knowledge you earn. It is not because of someone else that you start earning. Because of you, your knowledge, your learning that you earn. Courage is also a special kind of knowledge. Always be positive, be courageous and be ready to face any challenges. Do not let go the knowledge in you. The knowledge of how to fear what ought to be feared and how not to fear what ought not to be feared. Know what is to be done. Know what is threatening you. Know what should be done. Know what should not be done. Always be full of courage. Do not let any fear cover your mind. Plant some bad weeds and thorns in your brain. Always look at the future you want to. Be courageous. Courage is a special kind of knowledge. Those who cannot change their minds cannot change anything. So first, be positive, be focused in your mind. Do not change whatever you think of. Do not attempt something you cannot, because you know what your focus is. Do not start something which you find difficult to. Formal education will make you a living. Self-education will make you a fortune. So even if there is something wrong in what you try to do, even then doing what you want to do. Educate yourself from the mistakes. Do not get afraid. Courage. Courage is something important. Learn from your mistakes. Self-education. Self-education is a term I want to plant in your mind. Self-education will definitely make you a fortune. Learning is the beginning of wealth. Learning is the beginning of health. Learning is the beginning of spirituality. Searching and learning is where the miracle process all begins. The great breakthrough in your life comes when you realize that you can learn anything you need to learn to accomplish any goal that you have set for yourself. This means there are no limits on what you can be, have been, or you can do. I am enough to an artist to draw freely upon my imagination. Imagination is more important than knowledge. Knowledge is limited, imagination encircles the world. This was said by the great Albert Einstein. He imagined things. He was focused. Imagination. Imagination is what he had in his life. Using that imagination and his learning power, his knowledge, he went forward. This made him gain a lot of knowledge. This made him put up a lot of effort. The highest form of ignorance to reject something you know nothing about. As I have been repeatedly saying, do not lack focus. Do not be deviated. Do not do something you do not know about. This makes you only afraid. This plants the fear of courage in your mind. Every mind was made for growth, for knowledge, and its nature is sinned against when it is doomed to ignorance.
So do not be ignorant. Know what you want to. Know what you can do. You can swim all day in the sea of knowledge and still come out completely dry. Most people do. Most people come out with knowledge at the end of the day. You learn something or the other from what you did on that particular day. Knowledge is the power and enthusiasm pulls the switch. Not to know is bad, but not to wish is even more worse. So, wish for something, imagine something, and that makes you a person who is very knowledgeable. The old believe everything, the middle age suspect everything, the younger know everything. So, you are the person who suspect or at least know everything. You know what to do. You know everything. This is what you need to have in mind to proceed further and further. Where is life we have lost in living? Where is the wisdom we have lost in knowledge? Where is the knowledge we have lost in information? So firstly, to have good knowledge, take information. Take information from all the sources you know. Information is most important. As I said, your actions are dependable on your knowledge, and your knowledge is dependent on information. Take information from any source you get, from a person who is positive minded, negative minded, a person who is knowledgeable, a person who doesn't know anything, or anyone surrounding you. Take in everything. Be an open mind. Be an open book ready to be written on. Be someone who takes in every little piece of information. Be a person who always thrives for information. This information you gain makes you a knowledgeable person, and in turn makes your actions good. Zeal without knowledge is fire without light. So always have the zeal in you. Always have the zeal to do something great. Always be filled with the positive intent that you can achieve what you want to do. Zeal without knowledge is nothing. So zeal is most important. Knowledge is important. The essence of knowledge is having to apply it, not having to confess your ignorance. Today, knowledge has power. It controls access to opportunity and advancement. God grant that not only the love of liberty, but a thorough knowledge of the rights of many may pervade all the nations of the earth, so that a philosopher may set his foot anywhere on its surface and say, "This is my country." Throughout the developed world, we see have moved from manpower to mind power. We have moved from the use of physical muscle to use of mental muscle. This mental muscle should be developed properly. This should be properly planted in your mind. The mental muscle must be developed. Exercise your brain to obtain knowledge. Take in knowledge and act good. Act wisely, act positively. Knowledge is of two kinds. We know a subject ourselves, or we know where we can find information about. So, finding a subject ourselves, we can do something ourselves. We know where something can be found. We know how to do a particular work, but then we lack to go to that place and do something. This is because of the laziness. Knowledge cannot be acquired if you are lazy. If you are lazy, that is the end of your actions. That is the end of your dream and zeal to work. So always go, move your step, take your step forward, and then act positively. We know where information can be found. So go through all the places. Do not leave any stone unturned. Go to all the places and then take the information you can find. Take the information from people even unexpected. The most unexpected people are the people who give you the most information. The hunger and thirst for knowledge, the keen delight in the chase, the good-humored willingness to admit that the scent was false, the eager desire to get on with the work, the cheerful resolution to go back and begin again, the broad good sense, the unaffected modesty, the imperturbable temper, the gratitude for any little help that was given, all these will remain in memory, though he cannot paint them for others. So your memory is most important. Keep everything in your mind. Never let anything flush out. Nourish the mind like you would to your body. The mind cannot survive on junk food. Always give your mind positive knowledge. Do not creep it out
with something negative. Do not put anything negative in your mind. Always nourish your mind like you do your body. It is nothing for one to know something unless anyone knows you know it. To know that we know what we know and that we do not know what we do not know. That is true knowledge. We should know what we know and know what we do not. Accept it. Accept the truth of what you know and do not. This helps you increase the knowledge. That is true knowledge. Accept what you have. The trouble with the world is not that people know too little, but that they know so many things that ain't so. Many are myth. We live on an island surrounded by a sea of ignorance. As our island of knowledge grows, so does the shore of our ignorance. I realized that far beyond the possibilities of bodily thought, there were in myself forces, powers, and knowledge far transcending all the body can ever perceive or imagine in its loftiest heights. Everything you need for your better future and success has already been written. And guess what? It's all available. All you have to do is to go to the library. But guess what? Only 3% of the people have a library card in the United States of America. Wow, they must be expensive. No, they are free, probably in every neighborhood. But there are only 3% statistically who actually go to the library for their quest for knowledge. This must be done in every country. People must go to the library. People must have the quest for knowledge. People must go, and friends, go to the library. Take every little information you can. Even reading a newspaper from the library is important. That makes you a more knowledgeable person, at least by 1% a day. Man's flight through life is sustained by the power of his knowledge. Not to know is bad. Not to wish is worse. So, wish to know something. Always be a person who wishes to know what is happening in the future. What happens with you. You cannot outdistance that which is running after you, but not what is running inside you. Let it flow. Let your thoughts flow. Let your knowledge be known to the world. How do you know so much about everything? Was asked a very wise and intelligent man, and the answer was, by never being afraid or ashamed, ask questions as to anything of which I was ignorant, said John Abbott. He was a very famous novelist, and he asked every person what he did not know, including a spelling or the meaning of a word. Ask anything without being shy. Ask everything that you can gain knowledge of. The perseverance of the means of knowledge among the lowest ranks is of most importance to the publication all the property of all the rich men in the country. It isn't what you know that counts. It is what you think in time. Always be on time. Think on time. Think quickly. Act quick. Act positively. It isn't what you know that counts. I am what I am, and I need to be something else. This should be in your mind. This is what drives you forward. I need to be better. This quest for knowledge is important. If you want to be somebody really special, be yourself. Insecurity exists in the absence of knowledge. Knowledge became power only when you put it into use. That action should be done. Knowledge is also boundless, but the capacity of one man is limited. Obviously, we are all limited with our capacities, but use our capacity to 100%. Do not leave any stone unturned. Knowledge is not what you can remember, but what you cannot forget. That which is planted in your mind, deep-rooted. Learning is the rowing upstream. Advance or lose all. That's all. Learn something new. Try something different. Convince yourself that you have no limits at all. Men have a tendency to believe what they least understand. Once you've accumulated sufficient knowledge to get by, you're too old to remember it. This shouldn't happen. Teachers open the door, but you must enter by yourself. The more you know, the less you need to show. Do not try to overdo. Do not try to overshow. Let your knowledge and action be interdependent, and your action show your knowledge. The real key to health and happiness and success is self-knowledge.
there has been an alarming increase in the number of things you know nothing about. We are drowning in information and starved for knowledge. This starvation for knowledge makes you more and more hungry and makes you get more knowledge day by day. Whoever acquires knowledge but does not practice it is like one who plows the field but does not sow it. So let your roots go deep and have a ripe. The great gift of human imagination is that there are no limits or ending. If happiness is the absence of fever, then I will never know happiness. For I am pressed by a fever for knowledge, experience, and creation. All men by nature desire to know. Resolve to be thyself, and know that he who finds himself loses his misery. The conqueror and king in each of us, knower of truth, let that knower awaken in us and drive the horses of the mind, emotions, and physical body on the pathway which the king has chosen. Scientific apparatus offers a window to knowledge, but they grow more elaborate. Scientists spend more time washing the windows. The more they think, the less they do. Do your actions quickly. Know what to do. Know what knowledge you need to implement at that particular time. Know what you have to do. Do not beat around the bush, or do not do something that isn't required. Do only what is required at that particular instant. To wisdom belongs the intellectual apprehension of things eternal. To knowledge, the rational apprehension of things temporal. A woman, especially if she have the misfortune of knowing anything, should conceal it as well as she can. For knowledge too is itself powerful. Knowing, knowledge, and human power are synonymous, since the ignorance of cause frustrates the effect. Knowledge is rich storehouse for the glory of the Creator and the relief of man's estate. I would like to conclude by saying this famous quote: "The image of men, wits, and knowledge remain in books. They generate till and cast their seeds in the minds of others, provoking and causing infinite actions and opinions in succeeding ages." So, always sow the seeds of knowledge deep inside your brain. Know what you want to do. Do what you know. Make your knowledge do your action, and always be prosperous and wealthy. This is Silver Lining Show, and I am your host Venkatesh, signing off from VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய். அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை
நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்க மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time. Still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம். வீட்டிலே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு 1 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்டை வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மெய்டு, 1 கப் மில்க் மெய்டு கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மெய்டு நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி
நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டு எல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்காச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்காச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம் மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண, முன்னாள் நைட் பண்ணி வச்சிட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ஓகேம்மா, எனிவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. நான் ஹோம் மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. Girl, you're gorgeous in your ways, intelligence and beauty coupled. Rugged are your pathways, still loving and caring you are. Lady, long is your road ahead. Attitude of yours is the power within you. Daunting is the world you live in, still you should never ever give up. Female, the perfect partner of a male. Enduring is your nature. Mom, a role gifted to you by God. Always a person to cherish. Lowly looked upon many a time. Still encouraging you are. Woman, seek wisdom in all your ways. Optimistic you need to be because magnificently created you are. Anxious is life many a time, still noiselessly nice and noble you are. Daughter, Dad is mindful of you, darling. Always I long for you. Unconditionally I love you. Graciously come back to me. How happy life is with you. Treasure you are to me, dear. Exhausted you may feel at heart, still rekindle your love for me. Dad, happy Women's Day. Mask போடலைனா
Hey guys, you are listening to VIT Community Radio 90.8. The show you are tuning into right now is Second Look. I'm your host Mohit with your co-hosts Vibisha and Hemant. Hey Hemant and Mohit, what will you both do when you guys are feeling low? Me? It's obviously movies, and more movies. I'm more addicted to reading books right now. You know what I'll do? I'll either hawk food, biryani especially, or shop. Yes, you heard it right. I'll shop. Well, it brings happiness to every gloomy face. Do you agree with me? I concur with your choice. No. So, why are we waiting for? Now, we are going to talk about one such movie where the protagonist shops and ends up in trouble. Well, the world can't always be painted in pink, right? You can't have it all, at least not these days. With the economy in turmoil and no immediate relief in sight, the question for audiences becomes, do I want escapist entertainment that won't remind me of my problems, or do I want characters I can identify with who share my woes? Confessions of a Shopaholic manages to appeal to both groups by twisting the Cinderella story of a woman who wants the glass slipper more than the Prince Charming. Confessions of a Shopaholic, a romantic comedy film based on the series of novels by Sophie Kinsella, was directed by P.J. Hogan. The film stars Isla Fisher as a shopaholic journalist and Hugh Dancy as a boss. I find Isla Fisher really cute. And I say, back to business, please. The movie opens with young Rebecca looking at beautiful shoes and talking about how there are two kinds of prizes. Real prizes, which buy wonderful things, and a mother's prizes, which buy things that last forever. We see her receiving a sturdy pair of plain brown shoes and looking enviously at the other girls. We see her looking at older girls trying on dresses and jewelry and not even needing money for these perfect things as they swipe credit cards. She wanted one of those too. Now, the adult Rebecca is walking down the street saying, little did she dream she would one day have 12 credit cards. I mean, all of us just go awe, literally awe, when we see a nice store full of clothes and accessories. We just will not know what to pick. Everything in there will seem nice, as if it was tailored just for us. It sure is a visual treat, but pinches our pockets too. Ouch, that hurts. I'll tell you how the famous shopaholic Rebecca Bloomwood feels when she sees a store. You know that thing when you see someone cute and he smiles and your heart kind of goes like warm butter sliding down a hot toast. Well, that's what it's like when I see a store. Only it's better. I've been a long time fan of the Sophie Kinsella shopaholic books, which feature the lovable but compulsive Becky Bloomwood. So I wasn't sure what to expect out of the movie version. Now, let us see how Rebecca was in the movie. Rebecca Bloomwood is a lovely red-headed young woman who loves to shop. I'm not talking about the reasonable kind of love where she goes monthly or even weekly to see what's new at her local boutique. I'm talking about an addiction as powerful as any drug out there. When she walks past a store, the mannequins talk to her and convince her that only this particular item has the power to make her feel better, more attractive, more alive. She shops using 12 credit cards, including her gold card, which is encased in a block of ice in the freezer in case of emergencies. The tone of the film is like comic, so it's not a tragic type of addiction, but we understand that Becky has a problem and needs some serious help. Rebecca Bex Bloomwood is a writer for a gardening magazine with a closet full of clothes and accessories, in addition to a lot of debt. She doesn't know the exact sum, but she gets concerned when she receives a bill for $900. At first, she believes her credit card was stolen, but that's just not the case. The debt is all hers, and among other things, it comes with a persistent collection agent, Derek Smith. Heading off to an interview at Elite magazine run by Elite Nailer, Beck spies the perfect green scarf. Even the mannequin is telling her that it will still hurt who she is. She tries to buy it, spreading the price over cash and multiple cards, but with one card being declined, she is still short of $20.
She rushes to a hot dog vendor, going to the front of the line for an emergency, begging the vendor to give her cash back on a check, even offering to buy all his hot dogs, claiming she needs the scarf for a sick aunt. The man in the front of the line gives her $20 to get her out of the way so he can get his dog, telling her that there's a difference between cost and worth. Now, wearing the pretty green scarf, Bex heads into Alet's office, but the receptionist tells her that Alicia Billington has filled the job internally. For Becky, this would be equivalent to an alcoholic working in a brewery. This job gets filled before she can arrive, but a sister magazine from the same magazine group, Successful Saving, is hiring. The man at the front desk assures her that the magazine group is a family, and once you're in, you're in. The only problem is that the magazine that ends up hiring Becky is a financial advice magazine. Not exactly the type that suits Becky's lifestyle or assets. Complimenting the staff, he tells her that a consumer finance magazine from the same parent company is also hiring, and getting her foot in the door there will help her get the other job. You know what our favorite protagonists do? Bex hurries over to this parent company. Bex hurries over to that office and meets the interviewer, Luke Brandon, the man in line from the hot dog stand. The interview does not go well, and things get worse as she returns to her job and finds that the magazine is closing. Can you believe it? And everyone has received termination notices. Bex goes to her roommate, Suze, who tears up a rent check, but it does not resolve the debt problem. With the help of a bottle of tequila, they go through the bills, Suze adding up figures and finding that the news is horrible. However, they get the brilliant idea to write up a sample article for Alet and send it in. At the same time, Bex drafts a mean note to Luke. Right, girls do that. Guess what? A call from Luke the next day leads her to realize that she puts the letters in the wrong envelopes. He likes her idea of using shoes as a metaphor for investing, but before taking that job, she makes a desperate rush to intercept the insulting letter on its way to Alet. By hiding in a coat rack, stretching, and ending up flat on her back in front of Alicia, she does manage somehow. Meanwhile, Suze also gets Bex to go to a support group for shopaholics, but all Bex does is send most of the members into a relapse as she describes her love for shopping. Suze also makes Bex watch a video about shopping addiction and tries to get her to declutter. But Bex just hides everything in the closet, which later explodes onto and buries Suze. We just cannot help it, can we? And that's one of my favorite scenes. Bex gets off to a rocky start at the magazine, especially since her credit card is declined. As she tries to buy a finance book, Luke takes her to a company meeting and makes her question the presenter about their bonuses. Seeing as the company posted a loss, he asks her to go home and send him a new outline for the article. But a sample sale distracts her. One quote that she buys gives her the answer though, as she sees that it's mostly acrylic and not cashmere, and she writes about changes in credit card terms. Her new column, The Girl in Green Scarf, is well received. Although the head of advertising is nervous, Bex wins over the company head, bankers, and even friends from Nokia, as she manages to avoid getting caught in her constant lie that she is fluent in Finnish. At a Miami conference, she does well, but is still being harassed by the bill collection agent Smith, who she has told Luke is an ex-boyfriend who's stalking her. Still in Miami, she and Luke share a shopping trip and dance. He reveals that his mother is a wealthy socialite, but he wants to make it on his own. They bond, but she finds out that he's having a dinner with Alicia, upsetting her. She also finds out that Alicia will be Luke's date for an upcoming ball. Suze convinces Bex not to buy a new dress, but to use something she already has for the ball. But the evening turns out to be jinxed. Bec's jacket unravels, beads come off, and trip an elderly woman, and her dress is similar enough to that
warned by the waitresses that she had handed a plate of sending fish onto many of the dinners. Luke smooths things over and the night takes a turn for the better as he joins her out on the balcony and kisses her. Then Bex goes to her parents to ask for help. But it turns out that they have put all of their savings into an RV. They do mention her column and how much they love it. But she does not reveal that she is the author. Her work is being so well received that Bex is given a television spot with Luke and Alec takes her shopping. While Bex is trying on clothes, Alicia holds a purse and takes a call from Smith, thus finding out Bex's debt issues. Bex buys the outfit, though it costs a month's pay. Then she heads over to her bridesmaid dress fitting as Suze is getting married. Upset to see the Barney shopping bag, Sue sends Bex back to the support group. How mean. Bex meets a new woman going into the support group and asks her to stash her purchases in her trunk. The woman agrees, but turns out to be the new group leader, Miss Koch, who marches the group to the thrift shop and makes Bex turn over the purchases. Bex goes to buy them back after, but only has enough cash for one. So chooses a Barney's dress for the television appearance. The show is going well, but once things are turned over to the audience for questions, Smith stands up and exposes her debt issues, as well as the lie of him being an ex-boyfriend, which Suze, her fiancé Tak, and Beck's parents all see. Oh my god, that is sick. Bex goes back to the apartment to find Suze. While they are talking, a homeless woman goes by wearing Bex's bridesmaid dress. Suze is furious and moves out. Beck's parents drive up and offer to sell the RV, but she won't let them. Alec stops by and makes an offer to Bex to work at a let. But since it would involve writing about affordable fashion that is not really affordable and encouraging more credit card use, Bex turns her down. Before this happens, Alicia complains to Luke about being stuck with Bex. Bex returns to her support group asking for help and sets up a sample sale and auction of her entire wardrobe. Can you imagine how awesome that'll look? She sends a notice to the original receptionist at Alec, who forwards it to all assistants, including Luke's assistant Haley. He says that she will need to make room for all the free samples from Alec. Everything sells, with the last item on the block being the original green scarf. Two women have a small bidding war, but eventually Bex releases it to the winner, telling her not to wear it with yellow and that will bring her love. In the audience, Haley has ended up sitting next to Beck's mother, who reveals that Bex turned down the Alec offer. Having defended Bex, Luke's job is in danger. But the owner surprises him by offering to start a new magazine. As they talk, Luke realizes he wants to strike out on his own. Now people, let's go on a break. With you. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Everybody, we are back again with a bang. This is VIT Community Radio 90.8 and you're listening to Second Look with Mohit, Vibisha and Hemant. As they talk, Luke realizes he wants to strike out on his own, possibly inspired by Bex, earlier telling him that she could see him running his own business. The grand total from the auction is over $16,000, allowing Bex to pay off her debt. She takes $9,000 to Smith's office in pennies, giving him what he deserves in the most annoying and inconvenient fashion as he did to her. Guess what? Bex shows up at Sue's wedding wearing the bridesmaid dress which she has traded back from the homeless women for other clothes. They reconcile and Suze and Tak are married finally. As the newlyweds drive off, Bex wanders down the street. The mannequins beckon to her again, but as she resists, they start applauding her. Exhilarated by her growth, she finds Luke in front of her. He presents her with the green scarf, having sent both of the bidders. They kiss on the street, and she talks about how giving up shopping has allowed her time for other things, including a relationship with Luke. You know what my favorite quote from the movie is? A man will never love you or treat you as well as a store. If a man doesn't fit, you can't exchange him 7 days later for a gorgeous Kashmiri sweater. And a store always smells good. A store can awaken a lust for things you never even know you needed. And when your fingers first grasp those shiny new bags, that feeling is inexplainable. I enjoyed this movie. It was fun and sincere. We like Becky because she's flawed. She doesn't have it all together, but her style and spirit charm everyone around her. Sure, she's addicted to shopping, but we don't despise her for it. Instead, we relate because that woman hasn't given it into the siren of a signature scarf now and again. Confessions of a Shopaholic is a delightful surprise that feels timely without being depressing and features a performance from Isla Fisher that presents her as one of the funniest actors working today. Confessions of a Shopaholic allows audiences to vicariously experience the guilty thrill of indiscriminate spending, though they then get smacked with the timely but hypocritical message about the necessity of living with your means. And if there's one thing Bruckheimer stands for, it's thriftness and financial self-discipline. So, shop safe and be happy, people. And don't forget to watch this movie. You're surely gonna love it. Until then, bye from Hemant, Vibisha and Mohit. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.
நம்மலாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்ளோ பெண்கள் வேலை பாக்குறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்ளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்ளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956 மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்ப சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாவ்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பாப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சு பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்க. இவங்க 1977 முதல்ல SBI-ல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்ப அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006 லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்தில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010 நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD and CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013 ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO and MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமை செயலாளரா SBI-ல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBI-ல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பாக்குற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில
பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேர்வை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோ, கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோ, பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோ, அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோ, காலம் போட்ட கோணம் அழிஞ்சு ரசமாறினோ. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோ, மண்குதிரை மேல நின்று சதிராடினோ, அந்த நாலு நெஞ்சுக்குள்ளே அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே, பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ, செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ, அந்த நாடு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாடு நீயும் வருவ விட தேடுதே, ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினமாடுதே, கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன், மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும், கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா, அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது, ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது, இத்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது, இத்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது, ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது, ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது, ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா, அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படுனே கருதருக்க, ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, நம்ம ஊரு சனா எல்லாம் பாரு போகுது, அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம், பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம், நிரந்தரமா உழைக்கலேன்னா நம்ம பாடு அந்தரம், நிரந்தரமா உழைக்கலேன்னா நம்ம பாடு அந்தரம், ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா, நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா, அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா, நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா. பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை, வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல்
தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, your host Monica presenting you the show Travel Bonanza. You're listening to VIT Community Radio 90.8. Are you ready for today's episode with new place to explore? How often do we see Mumbaikas and Delhiites fight over petty issues? It's too many times to even count. These fights are not just limited to IPL teams, weather or fashion quotient. These fights have laid a strong foundation for the existing argument, which one is the best Indian city. On one hand, there is Delhi, the capital of India. On the other hand, there is Mumbai, the business capital of India. The argument is never ending and futile to some extent. But there is one city that has always strived to be among the top, and it somehow sidelined in the above mentioned argument is Bangalore. While Mumbai and Delhi have always maintained their respective statuses, Bangalore has flourished and achieved new heights. As friends, in today's episode, we are going to travel around fun, young Bangalore. There are lots and lots of things exist to be loved with Bangalore, and first of all, stating the obvious weather. The first thing that comes to the mind when any Bangalorean thinks about the city is its conducive climate. The moderate temperature and the luscious and vast greenery make anyone to love this place. You don't need to sweat a river or freeze to death in the city. The reason for the city having such an extraordinary climate is its elevation.
At the altitude of 3000 feet, that is 914.4 meters above the sea level, Bangalore is situated even above Dehradun, having 630 meters. The weather in the city almost all along the year is bright and sunny in the day, pleasant with light showers of rain in the evenings, and a hill station climate in the nights. Nobody ever felt the need of air condition in their home till date. When the rest of the country is trying to figure out ways to escape from the brutal heat, Bangaloreans are busy enjoying a walk in the drizzle and the cool weather in the night. And yes, it is same throughout the year. Jealous enough? Then of course, the utopian climate of the city makes it one of the best cities to live in. And that's all about the weather. Located on the Deccan Plateau is the city of Bangalore, the capital of Indian state of Karnataka. It is the third largest city and fifth largest metropolitan in India. When we come to the population of Bangalore, it is well spread between various communities, with Kannadigas taking the largest chunk of 42%. The rest are 20% Tamilians, 13% Telugites, 10% Keralites, 8% European origin, and 7% from other parts of India. This makes the city truly cosmopolitan. Cosmopolitan crowd which makes the city cooler than the weather. With many reputed colleges and universities, all big and famous IT companies, and a diaspora of students from all over the country and the world, Bangalore has the best crowd in India. Apart from IT, Bangalore is also the fashion capital of East. It has many fashion companies as Paris, if not more, with 212 software companies, 21 engineering colleges, among which is the Bangalore University that has whopping 57 engineering colleges affiliated to it, and the largest number of software professionals in the world. You can see why the city is called the Silicon Valley of India. Along with these highlights, Bangalore has many tourist attractions starting from Kengal Hanumantiya built within a Sauda to Tipu Palace, Lal Bagh, Kaban Park, and so on. 40% of the Bangalore's landscape is gardens, parks, and 50% lakes, ponds. Still now, it is greener than any other city of India. You will find trees on both sides of the road almost everywhere, which makes Bangalore pleasant to walk on road. And I am sure places like Indranagar, Richmond Circle, and MG Road will make your day. At the heart of the city is Lal Bagh, which covers an area of 240 acres. Apart from more than 1,000 species of flora and fauna, Lal Bagh is home to the Lal Bagh Rock, one of the oldest rock formations on Earth, dating back to 3,000 million years. If we are talking about the garden city, then it is impossible to skip the huge lung spaces like Kaban Park, spread across 100 acres of area with various species of plants and trees. Bangalore, as an 8-tier city, is developing as the most important commercial hubs in the country. So the city demands well-connected transport facility. Being the fourth busiest airports in India, Bangalore International Airport has multiple access facilities to travel to the city center. You can get private car rentals or hire cabs. You can also avail the bus services by the Bangalore Metropolitan Transport Corporation, that is BMTC, and travel to your desired destination in the city. Local transport in Bangalore is very easy and well organized. BMTC, which is the city's public bus service, the network is very strong and scattered throughout the city. BMTC runs more than 3,000 buses on major routes on all days. The government also expanded the metro rail service by connecting it to major areas in Bangalore. NH4, NH7, and NH48 are the major national highways connecting Bangalore to some of the India's major cities. While BMTC takes care of the bus services within the city, the Karnataka State Road Transport Corporation, that is KSRTC, takes care of the buses both inside and outside the city. When we come to the Volvo buses have nowadays become the most preferred mode of transport for public, as they are comfortable to travel and having network in all major routes across the city. Apart from this, taxis and auto rickshaws are also available. Next, when we come to the railway facilities, railway routes are well connected to almost all major cities of India from Bangalore, both by meter gauge and broad gauge rail services. The three main stations in Bangalore city are Majestic, and the next second one is Bangalore Cantonment, that is 8 km to Majestic, and Yeshwantpur, that is 10 km away from Majestic. Bangalore Majestic is well connected to all major cities in India, though journey to northern states are little time consuming.
And that's all about the transportation in Bangalore. And when we move on to the culture, Bangalore is a southern city of India. Its culture is a mix of several Indian cultures. Indians from various parts of country have settled in this metropolitan city. They have carried their best part of their culture to Bangalore. Apart from other cultures of India contributing to the Bangalore culture, the city has a culture of its own. It has a mix of urban and rural forms of lifestyle. Most of the traditional Kannadigas prefer to live as per their tradition and culture. They have their strong influence in their lifestyle. On the other hand, you will also find a more urbanized style of living. Most of the people of urban Bangalore are working professionals and enjoy the nightlife of the city. Despite being a modern city, Bangalore has not lost touch with its traditions. This is reflected in the various fairs and festivals that are celebrated in the city. Many of these are religious in nature. They owe their origin to the scriptures and mythological stories. The city comprises of a multicultural population. It habits people of all religions. The main religious groups living in the city include Hindus, Muslims, Christians, Sikhs, Jains. The most famous festival in Bangalore is Dasara. It falls in the month of October to November and marks the victory of good over the evil. The day culminates a 9-day fasting period of Navaratri in Hindu culture. The other festivals and fairs such as Mahashivaratri, Diwali, Karaga festival, Kadaleke Parisha, also known as Peanut Festival, Ugadi, Pongal, Travel and Tourism Fair, Groundnut Fair and so on. With so much and many more, Bangalore culture is uniquely attractive. If you are visiting these excellent events, you are sure to notice and love to be a part of this diverse culture of Bangalore. The another important specification about Bangalore is that it has an active night culture and has over 800 clubs and bars. With a variety of sport bars, beer pubs, breweries, cafes, the city is nowadays referred as a pub capital of India. The most striking thing that welcomes a visitor to Bangalore is the graffiti-filled walls across the city. The beautiful wall paintings showcase the rich heritage of the city, and it is really my favorite. How many of you knew that the oldest temple of Bangalore is located right in the center of the city? Chokkanatha Swami Temple at Domblur is considered to be the oldest temple in Bangalore. In addition to this, there is Tipu Sultan's Summer Palace, the old fort at Devanahalli, a couple of prehistoric sites at Chikkajala, Hejala and Savanadurga, the Bangalore Palace and so on. Every 2 years, Bangaloreans are treated to a visual spectacle as a host of combat and civilian aircrafts from around the world showcase their prowess in the skies, held at the Yelahanka Air Force Base. So don't miss that in the upcoming year. And next, the taste of food in Bangalore. And how do I miss that? Food is the most important part of every cosmopolitan city that most of the people look for. And I believe in this popular phrase, when you're in Rome, do as Romans do. I always try to grasp the local taste so that I can know more about it. That's what I did when I came to Bangalore for the first time. I straight away went to the MTR and Vidyarthi Bhavan to get the local essence of the food. It was out of the world and I want even you to enjoy the same. Just take a walk during the night through the streets of the Bangalore, and pleasant aroma of the food that is prepared is no less tasty than the local and international cuisines at 5-star restaurants. The shops here do not have good seating arrangements, agreed, but eating here in the crescent moonlight with a cool breeze for company is an experience like no other. Street foods are the best thing in Bangalore that you cannot resist. For the sandwich lovers, you need to go to the Jayanagar. Even though they serve sandwiches in different varieties, it's the chocolate sandwich that has put this place on the map for sandwich lovers. Aside from the taste element, the reasonable price also adds to the endearment factor. Another place that you can depend on for South Indian fare, whether it be the crispy vadas or the rice idlis or kesari bath, never fear the word disappointment while you're here. And the place is Brahmin's Coffee Bar in Baswannagudi. Another place with different varieties of vada pav. Does that excite you? Yes, of course. Then the food in Indranagar saves you the best spectrum of the snack on offer includes Szechuan, paneer, aloo and more. Even though the names gives you the idea of vada pav alone, the burgers and french fries they serve are pretty good as well.
The next shop some of the best pani puris in Bangalore. And in a city where there are more than enough options for the famous street food, that's no simple feat to pull off. The other snacks you can enjoy here include aloo chaat, dahi puri and papadi chaat. Even this shop is located in Jayanagar. Dosa lovers swear by the name of Central Tiffin Room in Malleshwaram, with varieties of mouth-watering dosas and also idli, vada and puri that makes South India enduring to many, and this is one place where your sense of taste has nowhere to go. To savor some delectable street food without burning a hole in your pocket, you can't go wrong with Vivipuram Food Street. Rolls are quaint objects in Yeshwantpur. They come rolled up and make your taste buds feel stretched out in a mat that is laden with all the taste it can take. Online food orders and home deliveries are also as much feasible as opting for street food in Bangalore. And I promise these items will leave you an everlasting memory in your mind, making you to remember Bangalore forever. When we go deep into the routine lifestyle of Bangalore, first thing anybody would agree is the Bangalore traffic. But Bangalore is one of the least polluter cities in India. In 1906, Bangalore became one of the first cities in India to have electricity from hydropower, powered by the hydroelectric plant situated at Shivanasamudra. Thus, Bangaloreans experience least electricity cut-offs among all the major cities, giving them the true feeling of living in a metropolitan city. Bangalore is in the center of South India. From here, there are hell of options for weekend getaway. Trekking, mountaineering, hill stations, jungles, beaches, everything is within 500 kilometers and easily accessible. All the best concerts in India takes place here. This is the perfect place for music lovers. And people here are hardcore music fans. The rock culture being amazing in the city, and they are really rocking. And other sites like Banargata National Park, Nrityagram Dance Village, Rangashankara, which promotes theatre in all languages, Corner House, the ice cream paradise has been delighting customers since 25 years. Last but not the least, shopping paradise from Commercial Street to Phoenix City, from Forum Mall to Bridge Road. Till now, I haven't covered even 50% of the Bangalore. There are lots and lots of exciting things exist to explore in the city. I just want you to get into the roads of the city and have your day. I guess by now you are planning to start a trip to Bangalore. And that's all about today's show. Catch you up in the next episode. Till that, this is your host Monica signing off you from Travel Bonanza. And you're listening to VIT Community Radio 90.8. Thank you. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூவெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா
குடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே, முத்து முத்த அத்தமாக சிரிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா, மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா, மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும், ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதைக்க ஆரம்பிப்போம். தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது, தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம், தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும், வித முளைச்சு நாத்தாமும், நாத்து வந்தா கருது வரும், கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும், வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும், சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம், இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான், இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவற வேற்போம். பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நன்றையலும் கண்ணி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு. கும்மி கொட்டி ஆடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம், தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. In
interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on nanotechnology delivered by Professor Muthuraja, VIT University. I am Professor S. Muthuraja, School of Electronics Engineering, VIT University. Today I am going to share some of my ideas and the review of nanotechnology. Truly, revolutionary nanotechnology products, materials and applications such as nanorobotics are heirs in the future. What qualifies as nanotechnology today is basic research and development that is happening in laboratories all over the world. Nanotechnology products that are on the market today are mostly gradually improved products where some form of nanotechnology enabled material or nanotechnology process is used in the manufacturing process. In their ongoing quest to improve existing products by creating smaller components or better performance materials, all at a lower cost, the number of companies that will manufacture nanoproducts, it will grow fast and soon make up the majority of all companies across many industries. Evolutionary nanotechnology should therefore be viewed as a process that gradually will affect most companies and industries. So what exactly is nanotechnology? One of the problems facing nanotechnology is the confusion about its definition. Most definitions revolve around the study and control of phenomena and materials at the length of scale below 100 nanometers, and quite often they make a comprehensive with the human hair, which is about 80,000 nanometer wide. Some definitions include a reference to molecular systems and devices, and nanotechnology purists argue that any definition of nanotechnology needs to include a reference to functional systems. The inaugural issue of natural nanotechnology asked 13 researchers from different areas what nanotechnology means to them, and the responses from enthusiastic to skeptical reflect a variety of perspectives. It seems that a size limitation of nanotechnology to the 1 to 100 nanometers range, the area where size-dependent quantum effects come to bear, would exclude numerous materials and devices, especially in the pharmaceutical area, and some experts caution against a rigid definition based on sub-100 nanometer size. Another important criteria for the definition is the requirement that the nanostructure is man-made. Otherwise, you would have to include every naturally formed biomolecule and material particle, in effect redefining much of chemistry and molecular biology as nanotechnology. The most important requirement for the nanotechnology definition is that the nanostructure has special properties that are exclusively due to its nanoscale proportions. We found a good definition that is practical and unconstrained by any arbitrary size limitations. So what is nanostructure? A nanostructure is a structure of intermediate size between microscopic and molecular structures. Nanostructural detail is microstructure at nanoscale. In describing nanostructures, it is necessary to differentiate between the number of dimensions on the nanoscale. Nanostructure surfaces have one dimension on the nanoscale, that is only the thickness of the surface of an object is between 0.1 and 100 nanometers. Nanotubes have two-dimensional structure on the nanoscale, that is the diameter of the tube is between 0.1 and 100 nanometers. Its length could be much greater. Finally, the spherical nanoparticles have three dimensions on the nanoscale, that is the particle is between 0.1 and 100 nanometers in each spatial dimension. The terms nanoparticles and ultra-fine nanoparticles often are used synonymously, although the
ultra fine particles can reach into the micrometer range. The term nanostructure is often used when referring to magnetic technology. Nanoscale structure in biology is often called ultrastructure. Then we can look into the nanoparticle. In nanotechnology, a particle is defined as a small object that behaves as a whole unit with respect to its transport and properties. Particles are further classified according to the diameter. Coarse particles cover a range between 2500 and 10,000 nanometers. Fine particles are sized between 100 and 2500 nanometers. Ultra-fine particles or nanoparticles are between 1 and 100 nanometers in size. So in this particular range of the particle sizes we are interested on. The reason for this double name of the same object is that during 1970 and 80s, when the first thorough fundamental studies with nanoparticles were underway in the United States of America and Japan, they were called ultra-fine particles. However, during the 1990s, before the National Nanotechnology Initiative was launched in the United States of America, the new name nanoparticle had become fashionable, and then nanoparticles may or may not exhibit size-related properties that differ significantly from those observed in fine particles or bulk materials. Although the size of most molecules would fit into the above outline, individual molecules are usually not referred to as nanoparticles. Nanoclusters have at least one dimension between 1 and 10 nanometers and a narrow size distribution. Nanopowders are agglomerates of ultra-fine particles. Nanoparticles are nanoclusters. Nanometer-sized single crystal or single domain ultra-fine particles are often referred to as nanocrystals. Nanoparticle research is currently an area of intense scientific interest due to a wide variety of potential applications in biomedical industries, optical and electronic fields, even in many more areas. Although in general, nanoparticles are considered a discovery of modern science, they actually have a very long history. Nanoparticles were used by artisans as far back as the 19th century for generating a glittering effect on the surface of parts. Today, the application of nanotechnology is not restricted to a particular specific area. Nanomaterials describe in principle materials of which a single unit is sized in at least one dimension between 1 and 1000 nanometers, but is usually 1 to 100 nanometers. Nanomaterials research takes a material science-based approach to nanotechnology, leveraging advantages in materials, metrology, and synthesis which have been developed in support of microfabrication research. Materials with a structure at the nanoscale often have unique optical, electronic, or mechanical properties. The field of nanomaterial is closely organized like the traditional field of chemistry into organic or carbon-based materials and nanomaterials such as fluorescence and inorganic nanomaterial based on the other elements such as silicon. Today's manufacturing methods are very crude at the molecular level. Casting, grinding, milling, and even lithography move atoms in great, thundering statistical heads. It's like trying to make things out of LEGO blocks with the boxing gloves on your heads. Yes, you can push the LEGO blocks into great heaps and pile them up, but you can't really snap them together the way you had liked. In the future, nanotechnology, that is molecular nanotechnology, will let us take off the boxing gloves. We will be able to snap together the fundamental building blocks of nature easily, inexpensively, and in most of the ways permitted by the laws of nature. This will let us continue the revolution in computer hardware to its ultimate limits. Molecular computers made from molecular logic gates connected by molecular wires. This new pollution-free manufacturing technology will also let us inexpensively fabricate cornucopia of new products that are remarkably
light, strong, smart, and durable. Nanotechnology has become something of a buzzword and is applied to many products and technologies that are often largely unrelated to molecular nanotechnology. While these broader usages encompass many valuable evaluationary improvements of existing technology, molecular nanotechnology will open up qualitatively new and exponentially expanding opportunities on a history predominant scale. We will use the word nanotechnology to mean molecular nanotechnology soon. Nanotechnology will let us achieve the ultimate in precision almost every atom in exactly the right place. Nanotechnology will let us make complex and molecularity intricate structures as easily and inexpensively as simple materials. Nanotechnology will let us reduce the manufacturing cost to little more than the cost of the required raw materials and energy. While technologies that lack one or more of these characteristics can be quite valuable, by definition they are not molecular nanotechnology. Molecular nanotechnology will let us build new and entirely novel molecular machines like the planetary gear illustrated already in the literature survey. Molecular nanotechnology will be the physical foundation for the singularity. There are most and many more areas of the applications are included in the nanotechnology domain. The 2000s has seen the beginnings of the applications of nanotechnology in commercial products, although most applications are limited to the bulk use of passive nanomaterials. Examples include titanium dioxide and zinc oxide nanoparticles in sunscreen lotions, cosmetics, and some food products. Silver nanoparticles in food packaging systems, clothing, disinfectants, and household applications such as silver nano carbon nanotubes for stain-resistant textiles and cerium oxide as a fuel catalyst. As of March 10th of 2011, the project on emerging nanotechnologies estimated that over 1,300 manufactured identified nanotech products and publicly available, with new ones hitting the market at a pace of 3 to 4 per week. Nanotechnology is being used in developing countries to help treat disease and prevent health issues also. The umbrella term for this kind of nanotechnology is called nanomedicine. Nanotechnology has all sorts of different usages, including the purification of substances and the desalination of the water, industrial applications of nanotechnology. The applications of nanomachining are tremendously increasing in making nanowires, nanorods, few layers of graphene. Nanomedicine is a medical application of nanotechnology. Nanomedicine ranges from the medical application of nanomaterials to nanoelectronic biosensors and even possible future applications of molecular nanobiotechnology. Current problems for nanomedicine: it involves understanding the issues related to the toxicity and environmental impact of nanoscale materials. Nanobiotechnology and nanobiology are terms that refer to the intersection of nanotechnology and biology. Given that the subject is one that has only emerged very recently, bio-nanotechnology and nanobiotechnology serve as blanket terms for various related technologies. This discipline helps us to indicate the merger of biological research with various fields of nanotechnology. The concepts that are enhanced through the nanobiology include the nanodevices, nanoparticles, and nanoscale phenomena that occurs within the discipline of nanotechnology. This technical approach to biology allows the scientists to imagine and create systems that can be used for biological research. Biologically inspired nanotechnology uses the biological systems as the inspirations for technologies not yet created. However, as with nanotechnology and biotechnology, bio-nanotechnology does have many potential ethical issues associated with it. Green nanotechnology refers to the use of nanotechnology to enhance the environmental sustainability of processes producing negative externalities. It also refers to the use of products of nanotechnology to enhance sustainability.
It includes making green nano products and using nano products in support of sustainability. Green nanotechnology has been described as the development of clean technologies to minimize the potential environmental and human health risks associated with the manufacture and use of the nanotechnology products, and used to encourage the replacement of the existing products with new nano products that are more environmentally friendly throughout the life cycle. Nanotechnology is impacting the field of consumer goods, providing products with novel functions ranging from easy to clean to scratch resistant. Modern textiles are wrinkle resistant and stain repellent. In the mid-term, cloths will become smart through embedded wearable electronics. Several products that incorporate nanomaterials are already in use. Nanomaterials are in a variety of items, many of which people do not even realize contain nanoparticles. For example, car bumpers are made lighter, clothing is more stain repellent, sunscreen is more radiant, lighter weight, glass packaging for drinks leads to longer shelf life, and balls for various sports are made more durable. Such novel products have a promising potential, especially in the field of cosmetics and many more areas of multiple domains. Nanotechnology also has numerous potential applications in heavy industry. Nanotechnology is predicted to be a main driver of technology and business in this century and holds the promise of higher performance materials, intelligent systems, and new production methods with significant impact for all aspects of society. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on the effect of carbonated drinks on human health, delivered by Professor Ram Babu, VIT University. This is Professor Ram Babu from Chemical Division of SMBS, VIT University, and today I am going to talk about one of the most important topic of recent time, that is the effects of carbonated drinks on human health. Several years back, there were just a few of the carbonated drinks in the market. Today, there are a plethora of brands, each having a number of varieties of the carbonated beverages which are drunk, usually chilled. These varieties of carbonated drinks, like the sodas, energy drinks, and juices made of artificial flavors and essences, have become a grace among us, especially the youth of today. As these beverages are chilled before consumption, they no doubt give us a feeling of instant cooling, but on the other side, they are highly harmful to the body in a long-term usage. These soft drinks do not contain nutrients. Instead, they provide empty calories. Many types of the artificial colors, essences, and sugars have been added to make the soft drink more attractive and palatable. These chemical additives gives rise to numerous disorders for human health when used over a long period of time. Before knowing about the side effects of the carbonated drinks in detail, we will first understand what is a carbonated drink. A carbonated drink is a drink that bubbles and fizzes with carbon dioxide gas. The process by which the gas dissolves in the drink is known as carbonation. This process can occur naturally, as in the case of natural carbonated mineral water that absorbs carbon dioxide from the ground, or it can be a man-made process, as in the case of most of the soft drinks and soda waters. The process involves pumping carbon dioxide into the drink at a high pressure and then sealing the container at the very same pressure. The maximum amount of carbon dioxide that can be dissolved in pure water is 8 grams per liter, and the dissolving capacity of the carbon dioxide increases with the addition of flavors to the water. Hence, carbonated drinks have a solubility limit greater than 8 grams per liter due to various flavors and ingredients added to the drink.
The process of artificial carbonation was invented by Dr. Joseph Priestley in England in 1767, and the first commercialization was made by Mr. Jacob Sweeps when a carbonated beverage of mineral water was prepared in Switzerland for the first time in 1783. Since then, carbonated drinks had a rising popularity and became very familiar throughout the world around 20th century. In many soft drinks, the carbonation process is used as a super added taste to the flavor. Interestingly, the fizzy sensation of the drinks is caused by the presence of dilute carbonic acid created during the carbonation process. This acid creates a mild tingling sensation on the human tongue. The carbonated drinks are considered dangerous to humans as they cause a number of health problems in humans. Some of them are as given. Carbonated drinks are known to weaken bones due to leaching out of the calcium by the carbon dioxide gas present in the carbonated drinks. Apparently, they seem to give a relief from gas, but in reality, they cause hyperacidity. Carbonated beverages also causes belching and heartburn. These drinks contain dissolved carbon dioxide, which becomes a gas when it warms up to the body temperature in our stomach. Frequent consumption of the carbonated soft drink may cause repeated belching as our stomach stretches out due to the accumulation of carbon dioxide gas. Food and stomach acid may come up our digestive tract and reach our food pipe as we belch, causing heartburn and sore taste in our mouth. Carbonated drinks are one of the primary reasons for the increased risk of obesity in humans. Consuming sugar-sweetened carbonated drinks adds up a huge calories to our diet. Consuming sugar-sweetened carbonated drinks adds up a huge calories to our regular diet, which may increase the risk of overweight and obesity. In a health article published in 2007 by the Indian Medical Association, it has been clearly mentioned that the risk of overweight and obesity associated with the consumption of sugar-sweetened carbonated beverages is greater for women than men and also for adults compared to the children and adolescents. Overweight and obesity are significant risk factors for the development of type 2 diabetics, heart disease, and osteoarthritis. In reality, the high content of sugar in these carbonated drinks causes dehydration by removing water from the tissues. Thus, these carbonated drinks increase the thirst instead of quenching them. Consumption of these carbonated drinks can also adversely affect our overall nutrient intake. Drinking these beverages may reduce our regular consumption of proteins, starch, dietary fiber, and vitamin B2. Recent research clearly states that people who drink carbonated beverages tend to eat less and drink less fruit juices compared to those who do not drink carbonated drinks. Regular consumption of carbonated drinks can even harm our teeth. Our mouth contains a certain bacteria that feed on sugar, producing the chemicals that can break down the hard enamel of our teeth. A cavity forms when erosion of an enamel exposes the soft inner core of our teeth. When we drink sweetened carbonated soda, the regular sugar remains in our mouth, promoting the erosion process of the enamel that lead to the teeth decay. Also, the carbonic acid present in these drinks further increase the likelihood of gum loosening in our teeth, thereby weakening the teeth and ultimately leading to teeth falls. Added to these points, the craze of carbonated energy drinks is on rise. Even young children can be seen getting addicted to them. The moment one feels a bit run down or tired, these drinks immediately comes to mind. We usually find new brands of these energy drinks springing up all over regularly. Though these energy drinks claim to remove fatigue and tiredness,
and make one fit, they indeed cause increased excitability. In fact, no amount of chemical additives can make one fit from tiredness. Though these drinks do make us to be alert, refreshed, and indeed reduce sleeplessness, their usage has resulted in more harm than good. Carbonated energy drinks are usually a mix of caffeine, vitamin B complex, sugars, and some herbs like guarana, ginseng seeds, etc. The main ingredient and the one that causes the boost of energy in this carbonated energy drinks is caffeine. Though up to 200 mg of caffeine is considered as safe to be consumed daily, these drinks can contain more than this amount of caffeine in just one serving. Not only this, certain herbs like guarana and herba that are actually included in this carbonated energy drinks also contain caffeine themselves. As is known, excessive caffeine consumption can lead to sleeplessness, abnormal cardiac activities, high BP, kidney disorders, etc. Also, caffeine causes dehydration since it has a diuretic action. Carbonated energy drinks also gives us a rich supply of vitamin B complex. No doubt, vitamin B complex are good to health. However, excess of vitamin B complex intake is very much harmful to human health. Vitamin B3 and vitamin B6, if consumed in excess, can cause severe nervous symptoms, numbness, flushing of skin, inflammation of liver, vision problems, etc. Coming to the various herb ingredients of carbonated energy drinks, these herb ingredients are usually added in a powdered seed form. Guarana seed has double the amount of caffeine in comparison to a coffee bean and thus has a lot of detrimental effect due to the higher caffeine levels. Ginseng seeds seems to have very reactive detrimental effect with blood thinning drugs. Looking at the sugar levels contained in the carbonated energy drinks and the guidelines as given by the Indian Medical Association for the regular consumption of sugars, that is, for women it is 24 grams, that is close to 100 calories per day, and for men it is 36 grams, that is close to 150 calories per day. Most of the carbonated energy drinks contains about 13 to 50 grams of sugar per 100 ml. Consumption of just one can of 250 ml gives us more than the daily allowance of sugar. The excess sugar gives us an instant boost rise, but also it drops at the very same level as it shoots up, giving us again a feeling of being low down. Also, the excess sugar comes with an unwelcome weight tag, that is obesity. Now, having known all these side effects of carbonated energy drinks and also finally understanding that these carbonated drinks are bad to our health, it is time to give some serious thinking to its consumption. Looking at the alternate options, the best option seems to be the preference to traditional drinks which are quite natural. Some of them are fresh lime juice to which water is added and sweetened with natural honey. If required, ginger, black salt, mint or roasted and powdered cumin seed could be added to give a variety in taste as well as the health benefits. Mango panna is a suitable natural alternate for this softened carbonated drinks, as this mango panna is rich in protein and comes with absolutely no side effects. Buttermilk, sweet or salted lassi are also other viable alternatives. Fresh coconut water seems to be an excellent alternative in place of carbonated drinks, as this fresh coconut water is an excellent thirst quenching rehydration drink and also cools the body at a faster rate. Certain other alternatives which are not quite natural are cold tea and cold coffee. However, there is a botheration on the caffeine level which may be present with the cold tea and cold coffee, and the side effect of the caffeine level is already been outlined. Though all these options seems to be good, there is nothing to beat the good old pure water. It is thus
best to give preference to pure drinking water over everything else when it is available readily. The other option discussed here thus become secondary. Finally, I would like to conclude that people, especially the youth of today, should give a serious thought process regarding the consumption of carbonated drinks. Next time, when we want to refresh ourselves, search out for the best natural and healthy refreshing drink rather than a harmful carbonated soft drink. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி ஆடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலாம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூடி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல
பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சான் சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி பழ கல்லி நான் வந்த போற கல்லி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி பழ கல்லி நான் வந்த போற கல்லி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. Exchange of ideas. Caste system was created to bring people with the same ideology and trade together. Do you think government is making enough efforts to ensure peace in the country? I think calling something marriage like gay marriage does not make it marriage. It turns a moral wrong into civil rights. Hello guys, you are listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Here, me, Prisha, Uttara, Nicole and Raj, all of us are going to discuss about how tradition hamper progress. So coming to Raj, what do you feel, how do tradition hamper progress? Thank you, Anmol. I think tradition is a belief or behavior passed down within a group or society with symbolic meaning or specific significance with origin in the past. It is a handing down of statements, belief, legend, customs to generation. I think tradition is used to decide the correct display of an art. It is usually contrasted with the goal of modernity and should not differentiate it from the customs, laws, norms, rules and like similar concept. I don't see culture destroying our society. It's nice to cling on to something we belong from. One assumption that the motion seems to make is that a tradition hampers progress and tradition is an enemy to progress. And we don't need traditions, but I think this is completely false. Nowadays, I feel traditions play a major role in hampering progress. At the same time, there are some ways in which they help the people as well, clinging on to their beliefs. So, Uttara, what do you think? How do tradition hamper progress? I feel change is the only constant in this world, and the world is moving forward every minute, and we as humans need to adapt to survive. I feel old ideologies need to step back to pave a path for new thoughts and progress. And traditions are abundant in our country, and some of them do hamper progress. Women especially have been victims to many deep-rooted traditions. Practices like female infanticide, honor killings have affected countless women over many generations. And even fields like medicine, education and science have found traditions to be major obstacles. Only if this ends, I feel we can have development in this world. Guys, what do you think? Why do traditions need to be eradicated? Tradition can sometimes hamper progress by not allowing people to do things in new ways. Traditions are there for a reason, but people often hang on to the tradition even when the reason for it is gone and the tradition is not needed any longer. In some cases, people just get comfortable with the way things are and become afraid of change. Whereas in other cases, especially with religious traditions, people consider tradition the right way to do things and breaking from tradition is wrong or bad. Coming to Uttara and Nicole, guys, what do you think? How do the practices which are still prevalent in India affecting the country? One brutal tradition that I strongly condemn is female infanticide. That is the killing of a girl child, and this tradition is still prevalent in India. According to a UN report, India has lost 3 million precious girl children to female infanticide in 2012. This fact is shocking and sad. So these are the kind of traditions that we need to create an awareness about and eradicate for the society to progress as a whole, men and women. Abortions are not practiced in any religion because people wanted them to form a bond with the child, value the life of an unborn child. If you go to see, it's people's mindsets that have led to this and not traditions. So no religious activities agrees with the killing of a child.
If you see, it's society that we worship goddesses, female goddesses, even Jhansi Ki Rani, Jijabai, Mother Shivaji. We respect the work done by them and look up to them. Guys, I feel nowadays in the newspaper, social media, like Facebook, WhatsApp, Twitter, it is usually flooded with loads of things which include how do traditions hamper progress. So I would just ask you on general, Trisha, have you read about tradition hampering progress recently? Yes. One major incident that caught my eye recently is honor killing. Honor killing, which is typically the result of two young people marrying without the consent of their families and often across caste barriers, hence bringing dishonor to the family, is widespread in India among all ethnic groups and religions. Why is it wrong for two people of age who are in love with each other to marry and have a family? The root cause of this is the caste system, which has been a tradition for ages. Caste system has created an ugly social evil which is known as untouchability. Due to the caste stratification, the members of untouchable caste remain in the lower place of social hierarchy and are oppressed and depressed. As you said, honor killing, it is a homicide of a family member who is refusing to enter into an arranged marriage or the relationship is disapproved by the family. It is seen as a dishonor and a punishment by the family. Whereas this is a mindset of the people and it's not a form of tradition. Also, the second point you brought about caste system. Caste system was created to bring people with the same ideology and trade together. This creates like peace and harmony. Culture creates a sense of bonding and creates people and brings them in a positive manner. Many practices which are still prevalent in the country and which include honor killings, caste system and sati, which was prevalent in the past. These were one of the worst practices according to me. Now let me just give you a brief introduction on what sati exactly was and a history. So a famous woman in Hindu literature titled Sati was Savitri. When Savitri's husband Satyavan died, the Lord of Death, Yama, arrived to take his soul. Savitri begged Yama to restore Satyavan and take her life instead, which he could not do. So Savitri followed Yama a long way. In order to give Savitri a boon, Lord Yama had no choice but to restore Satyavan to life, and so Savitri gained her husband back. Before continuing further, let us take a small break. Stay tuned to us. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. Exchange of Ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of Ideas. Welcome back. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. So far, we have discussed on the topic, do traditions hamper progress? And we have discussed the topics on that were female infanticide, sati, and how do traditions need to be eradicated and how do they hamper progress? So Raj, I would like to ask you, do you think government is making enough efforts to ensure peace in the country? I think every culture creates its own tradition. It should demonstrate necessity. It gives us a sense of belonging, bring people together in a positive manner. Also, it's written that in holy books, by reading the books, it creates a peace and harmony in surrounding area and spreads a positive era. This is our Indian tradition. As you asked about the government are also giving opportunity to the girl child, which helps them to study in a city. They are giving free passes to the girl child, which helps them to come out of the village area and showcase themselves in a city. Also, many Indian political leaders represent the Indian culture by wearing the Indian traditional dress in their foreign visit. One news that's taking over the world is gay marriage, which has been recently legalized in US. Raj, what do you think? I think calling something marriage like gay marriage does not make it marriage. Marriage has its own convent between a man and a woman, which is by its nature's order. It violates nature's law. It turns a moral wrong into civil rights. You might have heard that a forefather also rejected the concept of gay marriage because they know that two men can't
continue the further generation. It always denies a child either a father or a mother. We are who we are. Sexuality is not something you choose, nor is it something that anyone should be made to feel ashamed of. Gay couples have the right to get married because they are who they are and there is nothing wrong with that at all. I firmly believe that we are all equal and that everyone should be treated the same. Gay marriage is an acknowledgement of equality. Two people should be able to formalize their relationship regardless of whether they are both men, both women, or one of each. Gay marriage should not be considered as a taboo because they actually contribute to the society. For example, most gay couples end up adopting underprivileged and orphaned children. This should be considered as a great service to the society, so instead of shunning from the institution of gay marriage, we must embrace it. In India, which is known as a land of diverse religions, diverse castes and different thinkings, I feel festivals are an integral part of all religions. What are the pros and cons according to you guys? Festivals are a major part of all religions, but they do have their demerit. Diwali, for instance, one of the most widely celebrated festivals in India, causes a lot of air pollution and fire accidents due to crackers. And people end up spending way too much on festivals these days, and they are becoming more and more commercialized every year. Festivals need to be celebrated in such a way that it does not harm our surroundings. And traditions like animal sacrifice, self-mutilation, bull taming during festivals are on full swing in most rural regions and in India. We need to come together and take initiative to ban such dangerous and brutal practices during festivals that can cause loss of life. Yes, I do agree, Uttara, that bursting of crackers causes pollution, but it is one day in the entire year that brings people together with a positive manner, share good cheer, and have a stronger bond between them. What about the machines in industries which also cause pollution and the cars on the road which result to the pollution in the environment? What about them? That is a valid point. What about good parts of traditions that have been passed on? Some good traditions are like women wear jasmine flowers on the head which gives good aroma and smell. Also earrings, bangles, and anklets on the leg are good for acupressure. Another good tradition that's been passed on is Ayurvedic medicine. Yeah, also in our Indian tradition, we used to greet each other by joining hands. There is a scientific reason behind joining palms. We join palms, it gives pressure on eyes, ear, and brain, which helps to remember the person to whom we are greeting. So now concluding, summing up to what everybody had their views on, do traditions hamper progress? Let me just give you a brief feel of what I feel about this topic. I like traditions. I like annual traditions put on by towns and communities such as festivals and parades. These type of traditions bring people together in a positive manner that can be cheered about. But on the contrary, I feel people use the excuse of tradition too often to justify doing things or not doing things based upon the way we have behaved. I don't like doing things simply for the sake of tradition. I don't like doing things just because it complies with somebody else's idea. I find it good when people find new ways to do old things. I would like to thank the entire team of IEEE PCS, IEEE Professional Communication Society, VIT Student Chapter, for coming and taking the precious time and debating on this topic of how tradition hamper progress. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. For further shows on exchange of ideas, keep listening to VIT Community Radio 90.8 FM. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொண்டு வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த் நான் வந்திருக்கேன். என்னோட வந்திருக்கிறாங்க சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ்.
இன்றைக்கி எந்த துறை சார்ந்த தகவல்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக இந்த ரொம்ப சீரியஸான தகவலாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லி கேட்டோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாலியான கண்டென்ட் எதையாவது கொண்டு வரலாம் அப்படின்னு தேடும் போது தான் எங்களுக்கு திடீர்னு டமால் டுமில்னுலாம் என்னென்னமோ உழுவுறதெல்லாம் சத்தம் கேட்டுச்சு. என்னடா உழுது அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் ஒரு சூப்பர் ஹீரோ சின்ன பையன் விளாண்டுக்கிட்டு இருந்தாப்புல. அவர் விளையாடும் போது பார்க்கும்போது அப்படியே அங்கேருந்து இங்கே தாவுறது, இங்கேருந்து அங்கே தாவுறது, தனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய போர்வை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டுலாம் இருந்தார். என்னடான்னு கேட்டால் சூப்பர் மேன் அப்படின்னாரு. சூப்பர் மேன்னா யார் அப்படின்னு கேட்டால், சூப்பர் மேன்ன்றவர் வந்து ஒரு பெரிய பெரிய பவர்லாம் இருக்கும், ஸோ அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னாரு. சூப்பர் ஹீரோனா என்ன, சூப்பர் ஹீரோ இது எங்கே உருவானுச்சு, இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் வந்து யார் உருவாக்குனா, ஸோ இந்த மாதிரி பல தகவலை நாங்கள் அப்படியே சேகரித்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, சூப்பர் ஹீரோ அப்படின்னோடனே ஒரு சின்ன ஒரு மெய்சிலிருப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நம்மளுக்கு ஏற்படுது. ஏன் அப்படின்னா, நம்மளால் முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை அவர் செய்ய போகிறாரு. ஹீரோஸ் எல்லாருமே நம்மளால் முடியாத விஷயங்களை செய்கிறவங்கள தான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பர் ஹீரோன்றவங்க ஹீரோஸாலேயே முடியாத காரியத்தை செய்கிறவங்க தான் சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சூப்பர் ஹீரோஸுன்ற கான்செப்ட் எங்கே உருவானுச்சு அப்படின்ற பல தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்குது, பேசலாம். இந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இம்மோர்டாலிட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து அசாத்தியமான பல விஷயங்களை செய்வாங்க. இதை வந்து இப்போ நம்ம சினிமாக்களில் பார்க்குறோம், அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி அனிமில் பார்த்துருப்போம், அதுக்கும் முன்னாடி காமிக் புக்ஸில் பார்த்துருப்போம். நம்ம எல்லாருமே இப்போ சினிமா பார்க்குறோம், சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் விரும்பி பார்க்குறோன்னு கூட சொல்லலாம். நமக்கு மெஜாரிட்டியாக ரொம்ப பெரிய லெவலில் தெரிஞ்ச ஒரு அனிமேஷன்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னும் போது எதை சொல்லுவீங்க? மார்வல் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மார்வல்ஸ். வேறு ஏதாச்சும்? மார்வல் ஸ்டுடியோஸ், டிசி காமிக்ஸ். ஓகே, இது ரெண்டும் சொன்னதுனால நான் ஒன்று சொல்கிறேன். டிசி காமிக்ஸோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த சிங்கம் வந்து டாம் அண்ட் ஜெரியில் வந்து வரும் இல்லைங்களா, அந்த ஒரு லோகோவில் வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, மார்வல்ஸோட பேரண்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லுங்கள் சுரேஷ் சார், நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் காமிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, காமிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலாம் வந்து இந்த டிவி சினிமா அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து கதை சொல்லிட்டு இருந்தோம். கதை சொல்கிறத விட அடுத்த ஒரு நீட்சி அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமிக்ஸ். அந்த காமிக்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கதைன்றதை தாண்டி உரையாடல் தான் இன்றைக்கி வந்து காமிக்ஸாக மாறி நிற்குது. அது சாதாரணமாக நம்ம வந்து பாட்டி சொல்கிற கதை அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிக்சர் போட்டு அந்த கேரக்டரே வந்து சொல்கிற மாதிரி உரையாடல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் கொண்டு வந்தாங்க. அதுதான் காமிக்ஸ். அப்படி அதை பண்ண குழந்தைகளுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட பேசிக்கே தான் வந்து நமக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு காமிக்ஸோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ். அவங்க வந்து வால்ட் டிஸ்னியோட ஒரு கம்பெனி தான் அது. அவங்க தான் வந்து இருக்கிற சூப்பர் ஹீரோஸை வந்து மேக்ஸிமம் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முதல் ப்ரோக்ராம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் 4. அதை வச்சு வந்து இன்றைக்கி அவங்க எடுத்த எல்லா காமிக்ஸை விட்ட எல்லா கேரக்டர்ஸையும் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து படமாக மாறி இருக்குது. சரி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காமிக்கில் வர சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன படங்கள் மூலமாக உருவான காமிக்ஸ். நான் வந்து படங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு காமிக்கை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ உருவானுச்சு அப்படின்னு கேட்டால் எப்போ உருவாயிருக்குன்னு சொல்லுவீங்க? இந்த ஆதி காலத்தில். இன்றைக்கி அந்த ஒரு கதை கிடையாது. ஏன்னா இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா 1917ஆம் ஆண்டு தான் உருவானுச்சு. ஸோ இந்த 1917ஆம் ஆண்டு எப்படி இவ்வளோ கரெக்டாக ஒரு வருஷத்தை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபின் ஹுட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராபின் ஹுட்ன்றவர் வந்து இருக்கிறவங்கள்ட்டேருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் எங்கே உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவில் ஒரு ஃபோக்லோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நாட்டுப்புற கதைகள், அதில் தான் வந்து முதல்ல இந்த கேரக்டர் உருவானுச்சு. இந்த கேரக்டர் எங்கே வந்து முதல்ல இந்த ஒரு ஐடியாவோட வெளில வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1903 சாக்லெட் பின்பல் மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்கு, அந்த காமிக்கில் தான் இது முதல்ல வருது. இது என்ன ஒரு விதத்தில் வருதுன்னா, அவர் சாதாரணமான ஒரு ஆள் ஒரு மாஸ்க் போட்டு முகத்தை மூடிட்டு அவர் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐடென்டிட்டி, ரகசியமான ஒரு உள்ளாக்க ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற ஒரு இதில் வரும்போது இவருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. 1919 இவருக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, ஜாரோ அப்படின்ட்டு.
ஜாரோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜாரோ வந்து கண்ணில் மட்டும் ஒரு சின்ன மாஸ்க் போட்டிருப்பாரு. அந்த ஒரு மாஸ்க் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு கெட்டவங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்குவார், பணக்காரங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணாங்க. இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேண்டம் அப்படின்னா 1936 வந்து ஒரு கேரக்டர் உண்டானுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட கேரக்டர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், 1929 வருஷம் ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எனக்குன்னு மட்டும் இல்லை, என்னோட வயசில் இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது. என்னோட சின்ன வயசில் என் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா சாதாரண கேரக்டர். நம்ம ஸ்கூல்லலாம் போகிறோம், யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா ஐயா என்னால் முடியாதுன்னுட்டு நாங்கள் வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு வந்துடுவோம். அவ்வளோ சாதுவானவங்க நாங்கள்லாம். நீங்கள் சின்ன வயசில் சொன்னபோது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்திமான் தான். சக்திமான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பிரபலமான ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் இந்தியா ஃபுல்லுமே. சரி சார், நான் என்னுடைய கதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல, நான் இன்னும் முடிக்கலையே. உங்களுக்கு சக்திமான் பிடிக்கும்ட்டீங்க, எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர். ஆனால் திடீர்னுட்டு அது வந்து ஒரு பெரிய சக்தியோடு வந்து கெட்டவங்களெல்லாம் சண்டை போடும். அப்படி ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட பேர் பாப்பாய். பாப்பாயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சூப்பர் ஹீரோ கேரக்டரில் என்ன அப்படி ரொம்ப முக்கியமானதுன்னா, பசங்க வந்து பொதுவாக ஏதாவது சாப்பாடு கொடுத்தோம்னா நல்ல சாப்பாடெல்லாம் உடம்புக்கு உகந்த ஒரு நல்ல சாப்பாடெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. அதே விதங்களில் இந்த கீரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் மனுஷனோட உடம்புக்கு வந்து வளர்ச்சிக்கு இது ரொம்ப தகுந்த ஒரு உணவு. ஆனால் அதை அதிகமாக யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இந்த பாப்பாயின்ற கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணிப்பட்டுச்சு அப்படின்னா, பாப்பாய் இருப்பார், அந்த பாப்பாய்க்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க ஹாலிவுட்டு. அந்த ஹீரோயினை வந்து கடத்திட்டு போகிறதுக்காகவே ஒருத்தர் வந்துட்டு இருப்பார், அவர் பேர் ப்ளூட்டோ. ஸோ இப்போ ப்ளூட்டோ வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், பெரிய உடம்போடு அப்படி வந்துட்டு நின்னார்னா பயந்துரும் அந்த மாதிரி இருப்பார்ல. ஆனால் அவர்கிட்ட எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னும் போது யார் வருவார்னா இந்த பாப்பாய் ஒல்லியாக வடன்ட்டு வந்து நிற்பார், தலையில் ஒரு தொப்பி போட்டுட்டு, பாப்பாய் த செயிலர் மேன் அப்படின்ட்டு. அந்த பாப்பாய் த செயிலர் மேன் ஏன் வந்து அப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒல்லியாக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு ஒரு சக்தி வரணும் அப்படின்னா கீரை சாப்பிட்டா சக்தி வந்துடும். ஸோ சின்ன பசங்களுக்கு கீரை சாப்பிடணுன்ற ஒரு சின்ன ஒரு உந்துதல் சக்தியை கொண்டு வந்ததே வந்து இந்த பாப்பாய் ஷோ தான். எனக்கு வந்து இந்த ஷோ பார்த்த பிறகு கீரை சாப்பிடணுன்ற எண்ணம்லாம் எனக்கு நிறையா உண்டானுச்சு. ஸோ 1929 வருஷம் தான் பாப்பாயின்ற இந்த கேரக்டர் வந்து ஒரு நாவலிஸ்ட், அவர் வந்து பிலிப் வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாவலிஸ்ட் தான் வந்து முதல்ல உருவாக்குனார். நம்ம இவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசுகிறோம், சூப்பர் ஹீரோ காமிக் பற்றிலாம் பேசுகிறோம். சூப்பர் ஹீரோஸ்லேயே ஒரு அல்டிமேட் சூப்பர் பவர் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எதை சொல்லுவீங்க? ஸ்பைடர்மேன். சூப்பர்மேன். எஸ், சூப்பர்மேன் பேர்லேயே வந்து ஒரு சூப்பர், அதான் சூப்பர்மேன் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இருக்கிறதுலே எனக்கு சூப்பர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், ஏன் சூப்பர்மேனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஏதாவது ஒரு சம்பவத்தில் அடிபட்டு இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்களுக்கு வரும். ஆனால் சூப்பர்மேன் பிறக்கும் போதே சூப்பர்மேனாக தான் பிறந்தார், அதனால எனக்கு சூப்பர்மேன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மையை பார்த்தோம்னா இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து சாதாரண இயல்பான மனுஷங்களாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தினால அவங்க வந்து சூப்பர் ஹீரோவாக மாறுவாங்க. இது ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயும் அதாவது நமக்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க் உண்டானுச்சுன்னா நம்மளும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலான்ற ஒரு உந்து சக்தியோடு தான் இது எல்லாமே உருவாக்கப்படுது அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாதாரண மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பான வாழ்க்கையில் போயிட்டுருக்கும் போது ஏதாவது பிரச்சனைகளை பார்த்து பயந்துடக்கூடாது, அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும். அப்படி எதிர்த்து போராடும் போது அவனுக்கு அபரிதமான ஒரு சக்தி வந்து உண்டாகும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த சூப்பர் ஹீரோஸ் காமிக்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து அதாவது 90களுக்கு முன்னாடி 1945 அந்த மாதிரியான விஷயங்கள் பேசணும். எனக்கு பிடிச்சது கூட சக்திமான், அதை பற்றி சொன்னேன். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கேயும் வந்து நிறையா அதாவது காமிக்ஸ் இருக்குது. ஹரிச்சந்திர கதையாக இருக்கட்டும், இல்லை அந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளாக இருக்கும். அது சூப்பர் ஹீரோஸ் கதை கிடையாது, பட் ஒரு காமிக் வைஸ் டிசி காமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்வல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், அவங்களாம் மெயினாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோஸை மையப்படுத்தி நிறையா சூப்பர் ஹீரோஸை கொண்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோட்டா பீம் தான் வந்து அவங்களோட ஒரு ஆதர்ச நாயகன்னு சொல்லலாம்.
ரொம்ப ஒரு சாதாரண ஒரு இதுதான் அவனுக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஆனந்த் சார் சொன்னார், பாப்பாய்க்கு எப்படி ஸ்பினாச் சாப்பிட்டா வந்து இது வருமோ, இவருக்கு லட்டு சாப்பிட்டா வந்து ஒரு பவர் வந்துது. நம்ம அதான் தொடக்கத்துலேருந்தே நம்ம சொல்கிற விஷயம், நம்மளால் ஒரு முடியாத ஒரு விஷயத்த நம்ம இன்னொருத்தர் அது செய்யும்போது நம்மளுக்கு வந்து அவர் பெரிய ஹீரோவாக இருக்குது. நம்மளால் இந்த விஷயம் செய்ய முடியலை, மற்றவங்களால செய்ய முடியுது. ஸோ இப்போது நம்ம சக்திமான் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எந்த ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டராக இருந்தாலும் அவங்க வந்து தன்னோட அதாவது மெசேஜ் சொல்லுவாங்க, அதாவது குழந்தைங்களுக்காக. நம்ம இப்போ ஸ்பினச் சாப்பிட்ற மாதிரி, லட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பர்மானோட ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா அந்த 7 சக்கரங்கள், அந்த 7 சக்கரம் அந்த யோகாவில் வர அந்த அது வந்து அதை வந்து கட்டுப்படுத்தினா வந்து கண்டிப்பாக வந்து சூப்பர் ஹீரோ மாறலான்றது மெசேஜாக வச்சு தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. சரி ஆனந்த் சார், இப்போ வந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் சொல்லியிருக்கோம். எல்லாரோட ஃபேவரட்டான சூப்பர் ஹீரோஸ் பற்றி கேட்டால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோஸ் பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் பாப்பாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னும் போது அது வந்து ஒரு உணவு பொருளை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தோடு வந்துச்சு. ஸோ அது மாதிரி கருத்துள்ள சூப்பர் ஹீரோஸ், இந்த சூப்பர் ஹீரோ ஏன் பிடிக்கும், எதனால் பிடிக்குன்றதையும் சேர்த்து சொல்லணும். சுரேஷ் பாஸ், உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார், எதுக்காக அவர் ரொம்ப? அதாவது 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு சூப்பர் ஹீரோனா சக்திமான் தான். ஏன்னா சக்திமான் வந்து இப்போ இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து அது ஒரு தனியாக ஒரு வேறு ஒரு பவர் கிடச்சி அது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம் தான். ஆனால் சக்திமானுங்கிற பவர் வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு புகுத்தப்பட்டது என்னென்னா அது யோகாவோட பவரை வச்சு கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க ஷைன் பண்ணலான்றது காமிச்ச ஒரு ஷோ அது. சரி ரஞ்சித், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து சூப்பர்மேன் தான் வந்து பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு தனி பவர் இருக்கும். எல்லா சூப்பர் ஹீரோவோட பவருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்படி அது யாருக்குன்னா வந்து சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லலாம். நித்யராஜ் சார், உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோனா யாரை சொல்லுவீங்க? எனக்கு பேட்மேன் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது ஒரு நார்மலான மனுஷன் தான் அவரும் வந்து சில விஷயம் பார்ப்பாரு. அதாவது அவரோட வில்லன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெவியாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். சூப்பர் ஹீரோவுக்கு தேவையான தகுதிகளை இவரே உருவாக்கிப்பார். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும்னா உங்களுக்கு அபரிதமான சக்தி ஒன்று இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து உங்களுக்குள்ளே கிரகிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வில் பவரே வந்து உங்களை கொண்டு போய் அந்த சூப்பர் ஹீரோ பொசிஷனில் வைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது நமக்குள்ளேயே தான் இருக்கணும். நம்மளே ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ தானே. சரி, இப்போ சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா மொத்தம் 3 விதங்கள் ஆயிடுச்சு. இப்போ சொல்லணும்னா 2 விதங்கள் என்னென்னவா இருந்தது அப்படின்னா, ஒன்று காமிக் புக்காக வரும், இன்னொன்று வந்து படங்களாக வரும். ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்திங்கன்னா இந்த காமிக் புக்கு படம் 2த்தையும் தாண்டி டிவி ஷோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. டிவி ஷோஸில் பார்த்திங்கன்னா ஒரு சீசனாக எடுக்கிறாங்க. இந்த காமிக் வந்து எப்படி புக்ஸ் வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய காமிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டிவி ஷோஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஒரு டிவி ஷோ பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காமிக். ஸோ அந்த ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக என்ன ஆவார்னா ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவார். ஒரு செகண்ட்லக்க உலகத்தையே மொத்தமாக ஒரு 2 தடவை சுற்றிட்டு வந்துடுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவருடைய பெரிய ரெக்கார்டு ஒன்று அவங்க காமிக்கில் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளாக்லேயும் 2 செகண்ட் வந்து பின்னாடி நவுத்தி வச்சுட்டு வந்தார் ஒரு செகண்டில் அப்படின்னுட்டு. ஸோ இது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மேன் அப்படின்னுட்டு சொல்கிற அந்த ஃப்ளாஷ் வந்து இன்றைக்கி வந்து டிவி ஷோஸாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிவி ஷோஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி டிவி ஷோஸ் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பல தகவல்கள் உங்களோட சூப்பர் ஹீரோஸை பற்றி இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் தரத்துக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை. எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை, வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ, தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்.
கரம் பிடித்து நடைபயின்றேன். நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய். நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன். கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய். வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன் அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என் எண்ணம் நீ வண்ணம் நீ எந்தன் தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு VIT பண்பலை 90.8. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே VIT ரேடியோ. பங்கு பெற வாருங்கள். நிகழ்ச்சிகள் ஆயிரம், தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். VIT ரேடியோ, உங்கள் ரேடியோ. நேரில் இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த துறை சார்ந்த தகவலெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்திகள் வாய்ந்த ஹீரோஸை பற்றின தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸ்பைடர்மேன், ஹல்க், அயன்மேன், வொல்வரின் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கும்போது எந்த விதத்தில் இவங்க வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதங்களில் வேறுபடுறாங்க. ஒன்று சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ, இன்னொன்று சக்திகளை உருவாக்கி தனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிரிங்க கூட சண்டை போடுற சூப்பர் ஹீரோ. இது வந்து மைண்ட் அண்டு ஃபிசிக்கல் பவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ மைண்ட் பவரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. வில் பவரில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு கேட்டகரி தனியாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பவரும் கிடையாது. ஆனால் அந்த பவர்ஸ் எல்லாமே தனக்கு உண்டாக்கிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலாகவே அவர் ஒரு சில மிஷின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு தன்னோட உடம்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு சண்டை போடுறாரு. ஸோ இது வந்து பேட்மேன் வந்து வில் பவர். அதே நேரத்தில் மைண்ட் ஃபிசிக்கல் பவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்வரினுக்கு பார்த்தீங்கன்னா கையிலேருந்து அப்படி சைங் அப்படின்னா அப்படி போன்ஸ்லாம் வெளில வரும், ஸ்டீலில் அப்படியே வெளில வரும், அதை வச்சு சண்டை போடுவார். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் பவர். அந்த விதங்களில் வேறு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்றதை பேசலாம். நம்ம இப்போ வந்து ரொம்ப நேரமாக வந்து சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சூப்பர் வில்லன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க.
கொஞ்சமான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உள்வரின் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து மேக்னீட்டோ இருப்பார். எனக்கு சூப்பர் வில்லனில் பிடிச்ச ஒரு வில்லன்னா வந்து மேக்னீட்டோ. சூப்பர் ஹீரோஸ்க்கு வந்து வில்லனும் சூப்பர் வில்லனாக இருந்தால் தான் வந்து ஒரு போட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஹீரோஸ் வந்து எதுக்கு வராங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் வந்து அங்கே வந்து சூப்பர் ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாற்றுறதா இருக்கட்டும், நல்ல விஷயம் செய்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்த் சைட் பார்த்தீங்கன்னா கிறிஷ்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஃப்ளைங் ஜெட்னு ஒரு படம் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது மூவிஸ் வந்திருக்கா? அதுதான் பார்த்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 2 படம் எனக்கு வந்துச்சு. வந்ததே 2 படம் தான் வச்சுக்கோங்க. முதல் படம் வேலாயுதம். வேலாயுதம் என்ன சூப்பர் ஹீரோன்னு சொல்ல மாட்டேங்க. அப்புறம் முகமூடி கூட ஒரு சூப்பர் ஹீரோ படம் தான். நம்ம இந்தியா தவிர்த்து, அதாவது தமிழ்நாடு தவிர்த்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் சூப்பர் ஹீரோக்கு வந்து இந்த அபரிமிதமான சக்தி வரும். அது வந்து சாத்தியப்படாத சக்திகள்லாம் சில இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கும் வந்து இந்த அபரிமிதமான சக்தியும் சாத்தியப்படாத விஷயங்கள்லாம் தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்குனால வந்து முகமுடின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம் படம். அதனால் ஜூடோ அந்த கராத்தையை வச்சு வந்து அவர் பவர் கிடச்சி அது சூப்பர் ஹீரோவாக மாறலாம், நாமளும் சூப்பர் ஹீரோவாக மாறலாம்னு சொன்ன கதை தான். அதே போல் தான் வேலாயுதமும். நாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் வந்து சூப்பர் ஹீரோ பண்ணுற வேலைன்றது. அதுவும் இந்த சக்தி இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு அந்த சஸ்பென்ஸ்லேயே படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இருக்குது. இப்போ சூப்பர் ஹீரோஸுன்னு அந்த 2 டிவிஷன் பற்றி பேசணும், அதே மாதிரியே சூப்பர் வில்லன்ஸை பற்றி பேசணும். இப்போ சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி சூப்பர் டீம் அப்படின்னு சொல்லும்போது மார்வல் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, டைட்டானிக் டீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டைட்டானிக் டீம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனியாக ஒரு காமிக் சீரீஸாக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்னு சொல்கிறோம். ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப் தான். ஸோ அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு பிடிச்ச ஒரு டீம் இருக்காங்க, சூசைட் ஸ்குவாட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூசைட் ஸ்குவாட் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மார்வல்ஸ்லேயே இன்னும் ஒரு சில டீம்ஸ்லாம் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி இருக்காங்க, எக்ஸ்மென் இருக்காங்க, டிஃபெண்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க, பிரதர்ஹுட்ஸ் ஆஃப் ஈவில் மியூட்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இலுமினாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. இந்த மாதிரி பலவிதமான டீம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையுமே ஒன்றிணைச்சு ஒரு குழுவாக இருந்து செயல்படுவாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பர் ஹீரோ கதைகளில் வர மாதிரி அதாவது உலகத்தில் சாராத வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து தடுக்கணும் அப்படின் போது என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரையும் குழுவாக கூட்டு வராங்க, குழுவாக இருந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் இன்றைக்கி காமிக்கில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்புறம் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னும் போது இந்த காமிக்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சினிமாவில் வந்து இப்போ பயங்கர செலவு பண்ணி எடுக்கணும் ஒரு படம் அப்படின்னா வந்து அவங்க முதல்ல சூஸ் பண்ணுற விஷயமே வந்து அது சூப்பர் ஹீரோ கான்செப்டாக இருந்தால் செலவு வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க இருக்காங்க. ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு எடுத்த காலெல்லாம் போயிட்டு ஒரே படத்தில் 5-6 சூப்பர் ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் இந்த மார்வல்ஸும் டிசி காமிக்ஸும் இப்போல்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்மேன் விஸ் சூப்பர்மேன்லேருந்து சூசைட் ஸ்குவாட் வரைக்கும் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அந்த படம் முடியும் போது வந்து இந்த 2 சூப்பர் ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோவை கொடுத்து ஒரு லீடு கொடுத்து அடுத்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நமக்கே உருவாக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பர் ஹீரோஸ்குள்ளேயே வந்து சூப்பர் வில்லன்ஸை பற்றி பேசணும். ஆனால் சூப்பர் ஹீரோஸ்க்கே நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் 2 சூப்பர் ஹீரோஸ் சண்டை போடுறதெல்லாம் கூட படமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் கிட்டத்தட்ட வந்து அப்படி தான். 2 பேருமே நல்லவங்கன்னு பார்க்குற நமக்கும் தெரியும், சண்டை போடுற அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சண்டையை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த அனிம் அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் இருக்குது, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான். எனக்கு சூப்பர் வில்லன்ஸ்லேயே பிடிச்சது வந்து ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஃப்ரீஸா அப்படின்ற ஒரு கேரக்டர். அதை பற்றி சொல்லணும்னா நான் டிராகன் பால் சி அப்படின்ற ஒரு சீரீஸை பற்றி சொல்லி ஆகணும். டிராகன் பால் சி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிரகத்துலேருந்து இந்த கிரகத்துக்கு வந்திருப்பார். அதனால் வந்து அவருக்கு பல சக்திகள் வந்திருக்கும் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான், ஆனால் கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். எப்படின்னா ஒரு யூனிவர்ஸே அழிஞ்சிட்ருக்கோம், அந்த யூனிவர்ஸ்லேருந்து தப்பிச்சு ஒருத்தர் வந்திருப்பார். மறுபடியும் அந்த யூனிவர்ஸ் அழிச்சவங்க நம்ம யூனிவர்ஸ் அழிக்க வருவாங்க. ஸோ வந்து இவங்க 2த்துக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிற ஒரு இடத்துல போய் ஃபைட் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல உலகத்தை காப்பாற்றுறதை தாண்டி யூனிவர்ஸத்தை காப்பாற்றுறது, ஸ்டாரை காப்பாற்றுறதுன்ற லெவலுக்கு வந்து போயிடுச்சு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூப்பர் ஹீரோஸை வந்து நம்ம பல இடத்துல வந்து சூப்பர் ஹீரோஸை வந்து நிஜ மனுஷனாக பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பல விரும்பத்தகாத செயல்கள்லாம் விஷயங்கள் நடந்துருக்கு. சூப்பர் ஹீரோஸை வந்து உண்மை கிடையாது, சூப்பர் ஹீரோஸ் சொல்ல வர விஷயங்கள் மட்டும் தான் உண்மை. அதை மட்டும் ஏற்றுட்டு போகணும். ஏன்னா வந்து அது சொல்கிற விஷயங்கள் தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் சூப்பர் ஹீரோஸ் தான் உண்மை, அவங்களாம் வருவாங்கன்னு நினச்சிட்டு பல விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சூப்பர் ஹீரோஸை உருவாக்கும் போதே அந்த கேரக்டரை உருவாக்குறவங்க வந்து அது கூடவே ஒரு கருத்தை சொல்லி உருவாக்குறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றதுனால படத்துக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலர் வைப்பாங்க. உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பேட்மேன் படங்களில் பார்க்கும்போது பேட்மேன் வந்து அவரை மாதிரியே உடை போட்டுக்கிட்டு ஒரு சிலர் வந்து ராத்திரியில் போய் சண்டை போடுவாங்க. அப்போ வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. பேட்மேன் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு சொல்லுவார், நீங்கள் வந்து உங்களுக்கு வில் பவர் இருக்குது, இருந்தாலும் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும். அப்படி ட்ரெயின் ஆன பிறகு தான் நீங்களும் என்ன மாதிரி போராட முடியும். அதனால் நீங்கள் முதல்ல ட்ரெயின் ஆகுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்ட்டு அழைச்சிட்டு போவார். இதெல்லாம் யாருக்காக சொல்லப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற இந்த கேரக்டருங்க வந்து நிஜம் கிடையாது, நிஜம் மாதிரி இருக்கக்கூடிய சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்கள் மாதிரி நீங்கள் செயல்பட முடியாது. அப்படி செயல்படணும்னா அதுக்கு இன்னும் பல பயிற்சிகள் தேவைப்படும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. இது எப்போ வரும் அப்படின்னா ஒரு ஃபேம் வந்த பிறகு தான் வரும். ஒரு கேரக்டர் இப்போ சடனாக அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாக இறங்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து நம்ம மக்களுக்குள்ளாக எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த மக்களுக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் கொண்டு வராங்க. இதுக்கு வந்து நம்ம அது அவருடைய சுதந்திரம், அதாவது ஒரு படைப்பாளியோட சுதந்திரத்தில் நம்ம தலையிட முடியாது. அவங்க உருவாக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு பொருந்தி வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் செயல்பட முடியும். கண்டிப்பாக ஒரு படைப்பாளியோட கற்பனைக்கு வந்து நம்ம தடைப்பட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு படைப்புலையுமே வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சூப்பர் ஹீரோஸ் படத்தில் வந்து அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், எவ்வளோ பெரிய கெட்டவன் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லவன் வருவான். ஸோ நமக்கு வந்து ஒரு வில் பவர் வேணும். எந்த ஒரு நிலைமையிலையுமே வந்து நம்ம எதையும் இழந்துருவோம், எஸ் இது போச்சு தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ் படம். ஒரு எல்லாருக்குமே ஏன் சூப்பர் ஹீரோஸ் படம் பிடிக்குதுன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டிங் வந்து சூப்பர் ஹீரோஸ் படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நல்லா அவங்க ஜெயிச்சிருவாங்க, உலகம் காப்பாற்றப்பட்டுடும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சூப்பர் ஹீரோ படம். ஒரு சூப்பர் ஹீரோ இருந்து உலகத்தை அழிய விட்டார்னா அது என்ன படம்? படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக வில்லன் தோற்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்து நம்ம ஏன் அந்த படத்தை பார்க்குறோன்னா சூப்பர் ஹீரோ எப்படிலாம் ஜெயிக்கிறாரு, அந்த படத்தில் அவங்க கன்வே பண்ண வர மெசேஜ் என்ன, அந்த சூப்பர் பவர்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த ட்ரிக்ஸ் என்ன, அந்த வில் பவர் என்ன, அந்த வில் பவர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அந்த கற்பனைகளையோ அந்த ஃபேண்டசி விஷயங்களையோ ட்ரை பண்ணி பல்பு வாங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாட். அதனால தான் படம் ஆரம்பிக்கும் போது சொல்லிடுறாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்னால பண்ணது, நீங்கள்லாம் இப்போ ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கணும் தவிர வந்து இந்த மூட நம்பிக்கையில் விதிக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வந்து அது மக்களை அந்த அளவு புரிஞ்சுட்டு செயல்படணும் நிச்சயமாக. ஸோ இப்போ சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஹீரோஸில் வந்து இப்போ நான் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் அதுக்கு எனக்கு உதவணும். அதாவது சூப்பர் ஹீரோஸில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்குறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்னால மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது உண்மை. அதே நேரத்தில் இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு எல்லாமே இறப்பு அப்படின்றது இல்லாமலே இருக்குது. அது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தாழ்மையான என்னுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம் சொல்கிறதுக்காக தான் இருக்குமோ. அது பார்ட் 2க்கு ஒரு சீக்குவலாகவே இருக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வில் பவர் வந்து என்றைக்குமே சாகக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் வந்து செத்து போச்சுன்னா வந்து நம்மளோட மனசு வந்து இவ்வளோ அவன் நல்லது பண்ணி வந்து அவன் தோற்று போயிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்க்குற மக்களுக்கு மனதில் வந்து விதைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எந்த ஒரு சூப்பர் ஹீரோவுக்குமே வந்து சாவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இப்போ சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இறக்காத ஒரு மரணமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளும் அது மாதிரியான ஒரு சிறப்பான செயல்களை தான் செய்யணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அந்த சூப்பர் ஹீரோக்கான பவர் வரும்போது அது கூடவே ஒரு பெரிய லட்சியமும் சேர்ந்து வரும். அதாவது அதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நான் வந்து கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, ஓகே. கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு பவர் வருதுன்னா அது கூடவே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட தான் அந்த சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம சூப்பர் ஹீரோஸ் செய்கிறது எல்லாமே நிஜம் கிடையாது. ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வந்து உண்மையாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இன்னைக்கு இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். என்னுடன் இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். நன்றி நேர்களே. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை
தந்தையின்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன் காத்திருந்தேன், கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய், தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு VIT பண்பலை 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.